பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. சிற்றம்பலம். பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னியதில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்தணர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழித்தழிகமாதோ. சிற்றம்பலம். புது செட்டப் மாறியாச்சு, புது பாடம் இல்லையா? ஏற்கனவே நம்ம உண்மை விளக்கத்தை நல்லா கரைச்சு குடிச்சு செரிச்சாச்சு. அடுத்த பாடம் இல்ல, அடுத்த உணவு. இப்ப நம்ம மெய்கண்ட சாத்திர நூல்கள் எத்தனை? 14. இது நம்முடைய தோத்திர மரபு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடியே காலத்தால ஒரு 5ஆம் நூற்றாண்டு தொடங்கி காரைக்கால் அம்மையார் திருமூலர்ல தொடங்கி பிறகு ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் மாதிரியான அருளாளர்கள் 27 பேர் பாடி அந்த பாடல்களை பின்னாடி தொகுத்தாங்க. அது 1ஆம் ஆதித்தன் காலம் அப்படின்னு வெள்ளைவாரணர் சொல்றார் பன்னிரு திருமுறை வரலாறு அப்படிங்கிற நூல்ல. ஆனா பரவலா சைவ உலகுல அது பின்னாடி ராஜராஜன் காலத்துலதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவரு ஆணித்தரமா சான்றுகளோட நிறுவுறார். அது நம்பியாண்டா நம்பியோட பாடல்களே எடுத்து வச்சு அந்த பாடல்கள்ல தன்னை ஆதரித்த வள்ளலை பத்தி அவர் குறிப்பிட்டிருந்த குறிப்பெல்லாம் வைத்து அது ராஜராஜன் இல்ல, ராஜராஜனுக்கு முன்னாடியே இருந்த ஆதித்தனோட காலத்திலேயே திருமுறைகள் தொகுக்கப்பட்டாச்சு அப்படிங்கிறத நிறுவுறார். அப்படி அந்த திருமுறை அப்படிங்கிறது தோத்திர மரபு. தோத்திரம்னா என்ன? துதித்து பாடுறது, இறைவனோட புகழை புகழ்ந்து பாடுவது, பண்பொருந்த பாடுவது அந்த மரபு. அந்த தோத்திர மரபை அது 12 திருமுறையாக நம்ம வகுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அதுல முதல் 3 திருமுறைகள் வந்து ஞானசம்பந்த பெருமான் அருளிய பாடல்களை முதல் 3 திருமுறைகளாகும், நாவுக்கரசர் அருளிய பாடல்களை பின்னாடி 4, 5, 6 திருமுறையாகும், மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் 8 இல்லையா? சுந்தரர் அருளியது 7ஆம் திருமுறையாகும், மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகம் திருக்கோவை 8வது திருமுறையாகும். 9 அருளாளர்கள் பாடிய அந்த திருவிசைப்பா திருப்பல்லாண்டு அந்த ரெண்டும் அது 9வது திருமுறை. அதுல திருப்பல்லாண்டுலாம் உங்களுக்கு தெரியும், சேந்தனார் பாடினது. அது தேர் ஓடாமன் என்ற தேரை ஓட வைத்த பாடல். அது அந்த சேந்தனார் வந்து நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா? பட்டினத்தாரோட கணக்காயரா இருந்தவர். பட்டினத்தார் வந்து வாழ்க்கையில அவருக்கு ஞானத்தை உணர்த்தணும் சுவாமியே அவருக்கு மகனா பிறக்கிறாரு. மகனா பிறந்து உரிய இது வந்த உடனே அவருக்கு அந்த ஊசியை எடுத்து காட்டி தான் அவர் உணர்த்துறாரு இல்லையா? வெளிநாட்டுல இருந்து பெரிய வியாபாரம் பண்ணி சொத்தெல்லாம் கொண்டு வரணும், தந்தைக்கு தனி ஒரு பெட்டியை கொண்டு வந்து வேலையை வந்து கொடுக்குறாரு. அதை திறந்து பார்த்தா ஒரு ஊசி, காது உடைஞ்ச ஊசி இருக்கு. அவர் குறிப்பு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, காதற்ற ஊசியும் வராதுகான் கடை வழிக்கு அப்படின்னு பெருமான். அப்போ அந்த அலெக்சாண்டர் அந்த அவன் அப்படி சொன்னான்னு சொல்லுவாங்க, உண்மையா பொய்யான்னு தெரியல. அலெக்சாண்டர் இறந்த உடனே அவர் அந்த அவங்க எல்லாம் அந்த பெட்டியில வச்சுதானே கொண்டு போவாங்க. அதுல 2 சைடும் துளையிட்டு என்னோட 2 கையையும் வெளியே நீட்டி கொண்டு போங்க என்ன அப்படின்னு சொன்னாராம் அலெக்சாண்டர். அப்படி செஞ்சாங்களாம். அது எதுக்குன்னா உலகத்தையே வென்ற அலெக்சாண்டர் போகும்போது ஒன்னையும் கொண்டு போல அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா நம்முடைய மரபுல பட்டினத்தாருக்கு சுவாமி என்ன செய்யறாரு, அந்த குறிப்பை கொடுக்குறாரு, காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கு. அப்படின்னா நீ இங்க இருந்து கிளம்பும் போது யாராவது வருவாங்களா கூட? ஒருத்தரும் வரமாட்டாங்க இல்லையா? ஆமா, நீ சேர்த்து வச்ச செல்வங்கள் வருமா? எதுவும் வராது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா அவருக்கு அந்த ஞானத்தை உணர்த்தணும்னு அவரு துறவை மேற்கொள்றாரு. அந்த கதையெல்லாம் தெரியும். அப்ப பட்டினத்தார் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்படி அதுல சேந்தனார் பாடிய அந்த திருப்பல்லாண்டு, பட்டினத்தாரோட கணக்காயரா இருந்த சேந்தனார் பாடிய திருவிசைப்பா திருப்பல்லாண்டு இன்னும் நிறைய பேர் 9 பேர் அடியார்கள் பாடியிருக்காங்க. அதுல நிறைய சிதம்பரத்துல, திருவெளிமலையில, அப்புறம் திருவாரூர்ல பாடின அந்த நூல்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் 9ஆம் திருமுறையா தொகுக்கப்பட்டது. திருமூலர் அருளிய திருமந்திரம் வருடத்திற்கு ஒரு பாடலாக 3000 ஆண்டுகள் யோகத்துல இருந்து 3000 பாடல்களை பாடினார் அப்படின்னு சொல்றோம் நம்ம. அது யோகத்துல இருந்து அவர் சாதிச்சிருக்கார். அதை நீங்க ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும்னாலும், ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டுனா என்ன? ஒரு மனிதன் ஒரு வருஷம் சிந்திச்சு ஒரு பாட்டை கொடுத்தா
எவ்வளவு வலிமை அந்த கருத்து செறிவோட இருக்குமோ, அந்த அளவுக்கு அது 3000 வருஷத்தோட கருத்து செறிவோட அந்த நூல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட அத புரிஞ்சுக்கலாம். புறநானூற்றுல ஒரு பாட்டு வரும். யாரு? அதியமானோட வலிமைய சொல்றா ஔவையார். அது ஒரு நாளைக்கு 8 தேர செஞ்சுருவானாம். ஒரு தச்சர். அவ்வளவு ஆற்றல் உடையவனாம். கட 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 கடான்னு திங்கள் எண் தேர் செய்யும் நாள் எண் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த காலன்னோனே அப்படின்னு. அதே தச்சன் அவனுக்கு என்ன ஆற்றல் இருக்கு? ஒரு நாளைக்கு 8 தேர செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கு. ஆனா அவன் 1 மாதம் உழைத்து கஷ்டப்பட்டு இருந்து நுணுக்கமா ஒரு தேர் சக்கரத்த செஞ்சா, அந்த தேர் சக்கரம் எவ்வளவு வலிமையுடையதா இருக்குமோ, அத மாதிரி நீ வலிமையுடையவனா இருக்க அப்படின்னு எதிரிட்ட சொல்றாங்க. எங்கிட்ட ஒருத்தன் இருக்கான், அவன தெரிஞ்சுக்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க ஔவையார். ஆமா. அத மாதிரி இங்க திருமந்திரம் 3000 ஆண்டுகளாக எழுதப்பட்டுனா என்ன அர்த்தம்? 3000 ஆண்டு சிந்தனையும் அதுல பொதித்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட புரிஞ்சுக்கலாம். பிறகு இன்னும் 12 அருளாளர்கள் அருளிய 40 பிரபந்தங்கள் 11ஆம் திருமுறையா தொகுக்கப்பட்டிருக்கு. பின்னாடி நம்முடைய சைவ அடியார்களோட புராணத்தை சொல்லக்கூடிய அந்த திருத்தொண்டர் மாக்கதைங்கிற இந்த பெரிய புராணம் 12வது திருமுறையா, சேக்கிழார் அருளிய 12வது திருமுறை இங்க. அதுல 12ஆம் திருமுறை அரங்கேற்றப்பட்ட இடம் நம்முடைய சிதம்பரம் கோயில் தான். சரியா? அப்ப எல்லா திருமுறைகள்லயும் பாடப்பட்ட தலம்னா சிதம்பரம் தான். 12 திருமுறையிலையும் சிதம்பரத்துக்கு பாட்டு இருக்கு இல்லையா? மூவர் முதலிகள் பாடியிருக்காங்க, மாணிக்க வாசகர் பாடியிருக்காரு இல்லையா? அப்புறம் 9ஆம் திருமுறையில பல்லாண்டு இங்கதான். திருவிசைப்பாலை நிறைய கோயிலுக்கு பதியங்கள் இருக்கு. 10ஆம் திருமுறையில அவர் நிறைய சொல்றாரு. குறிப்பிட்டு சொல்லினாலும் பெருமாளுடைய நடனத்தை பத்தி நிறைய இடங்கள்ல சொல்றாரு. 11ஆம் திருமுறையில பட்டினத்தாரே பாடியிருக்காரு. அதே மாதிரி நிறைய கோயில் அப்படிங்கிற பேர்ல வரக்கூடிய அந்த பிரபந்தங்கள் நிறைய இருக்கு. 12ஆம் திருமுறை பாடப்பட்டதே அரங்கேற்றப்பட்டதே இங்கதான். அப்படிப்பட்ட தலம் இது. இது நம்முடைய தோத்திர மரபு. பின்னாடி அந்த நான் சொன்னேன் அந்த ஆதிசங்கரர் மாதிரியான அருளாளர்கள்லாம் வந்து வேதங்களுக்கும் உபநிடதங்களுக்கும் அவங்க சார்புல ஒரு உரை எழுதும் போது இல்ல மெய்ப்பொருள் இதுதான் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை சைவ சித்தாந்தத்துக்கு வரும்போது பெருமான் நம்முடைய சார்பாக வெப்பற அருளாளர்களை அனுப்புறாரு. அப்படி மெய்கண்டார் முதலிய ஆச்சாரிய பரமக்களால் உருவாக்கப்பட்ட அந்த சைவ சமயத்துக்கான கொள்கைகளை சொல்லக்கூடிய மரபுக்கு என்ன பேரு? சாத்திர மரபுன்னு பேரு. சாத்திரம் அப்படின்னாலே இலக்கணம் தான் அர்த்தம். இப்ப சிற்ப சாஸ்திரம்னா என்னது? சிற்பத்தை எப்படி வடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். நாட்டிய சாஸ்திரம்னா என்னது? நாட்டியத்தை எப்படி ஆடணும், எப்படி அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். அதே மாதிரி சித்தாந்த சாஸ்திரம் அப்படின்னா சித்தாந்தத்தோட இலக்கணம் என்ன, சித்தாந்தம்னா என்ன சொல்லுது அப்படிங்கறத சொல்லக்கூடிய பகுதி தான் அந்த சாத்திரம். இப்ப இந்த 2 நூலுக்குள்ளையும் மாத்தி மாத்தி ஒண்ணு இருக்கு அப்படிம்பாங்க இல்லையா? தோத்திரத்துல இருக்க சாத்திரம் எது? திருமந்திரத்தை சொல்லும். திருமந்திரம் தோத்திர மரபுக்குள்ள இருந்தாலும் அதுல இருக்கிற கருத்துக்கள் முழுவதும் சாத்திர கருத்துக்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அதை என்ன சொல்றாங்க? 12 திருமுறை ஆகிய தோத்திரத்துக்குள்ள இருக்கிற சாத்திரம் அப்படிம்பாங்க. இங்க சாத்திர மரபுல உமாபதி சிவம் தன்னுடைய குருநாதர் மேல பாடிய அந்த போற்றி பகருடைய சாத்திர நூல்களுக்கு உள்ள இருக்கிற தோத்திரம்னு சொல்லுவாங்க. அப்ப தோத்திரத்துள் சாத்திரம் வந்து திருமந்திரம், சாத்திரத்துள் தோத்திரம் வந்து போற்றி பகருடை. இப்ப இந்த 14 சாத்திர நூல்கள்ல தலையாய நூல் எது அப்படின்னா மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் தான். அந்த சிவஞான போதத்தை பெருமான் கிட்ட உபதேசமா பெற்ற அப்படியே கொடுக்கிறார். சிவஞான முனிவர் என்ன சொல்றாருன்னா அதை மொழிபெயர்த்து அருளினார் தான் சொல்றாரு. ஏன்னா பெருமான் கொடுத்த ஆகமத்துல ரௌரவ ஆகம்னு ஒரு ஆகமம் இருக்கு. அந்த ரௌரவ ஆகமத்துல பாச விமோசன படலம் அப்படின்னு இருக்கு. அந்த பாச விமோசன படலத்துல இருக்கக்கூடிய அந்த 12 சூத்திரங்களை தான் மெய்கண்டார் அப்படியே தமிழ் படுத்தி நமக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. சிவஞான முனிவர் சொல்றாரு. அதை சிவஞான முனிவர் அப்படிதான் நம்புறாரு. 2 கருத்தும் இருக்கு. பின்னாடி இப்ப 20ஆம் நூற்றாண்டுல வந்த சில அறிஞர்கள்லாம் இல்ல அது தமிழோட முதல் நூல் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா நம்ம ஒரு மரபாக வைதீகமாக சைவத்தை பின்பற்றக்கூடிய நம்ம அந்த வைதிக சைவர்கள் என்ன செய்யறாங்க? அது ஆகமத்திலிருந்து பிழிவாக கொடுக்கப்பட்ட நூல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது ஒரு பக்கம். ஆனா இந்த மெய்கண்டார் சிவஞான போதத்தை சொல்றதுக்கு முன்னாடியே காலத்தால 2 நூல்கள் முன்னாடியே எழுதப்பட்டிருக்கு. அது உய்ய வந்த பரம்பரைன்னு சொல்லுவாங்க. அதை திருக்கடவுர் உய்ய வந்த தேவநாயனாரும் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் 2 பேரும் 2 நூல்கள் எழுதுறாங்க இல்லையா? திருக்கடவுர் உய்ய வந்த தேவநாயனார் அருளியது திருக்களிற்றுப்படியார். திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் அருளியது திரு உந்தியார் இல்லையா? உந்தியார் அப்படிங்கிறது உந்தி பறத்தல்னா அந்த பெண்கள் ஆடுகிற ஒரு விளையாட்டு. திருவாசகத்துல ஒரு திருவந்தியார் இருக்கு. ஆமா, அப்படி 2 கையை பிடிச்சிட்டு அப்படி சுத்தி சுத்தி பாடுவாங்க. அது ஒருத்தி கேள்வி கேட்கிறா, ஒருத்தி பதில் சொல்றா அப்படிங்கிற மாதிரி. திருவாசகத்துல அதை நல்லா வச்சிருப்பார். பெருமானுடைய அந்த வீர செயல்களை எல்லாம் சொல்லி சொல்லி அந்த திருவந்தியாரை கட்டமைச்சிருப்பார். இங்கே அது வெண்பாவா இருக்கு திருவந்தியார். நம்ம சாத்திரத்துல இருக்க திருவந்தியார். அதுல அவர் என்ன செய்யறாரு? அது தோத்திரச்சும் சாத்திரத்துக்கும் ஒரு பாலம் மாதிரி
அதனுடைய அருளாளர்களோட கதையெல்லாம் சின்ன சின்னதா சொல்லி, அவங்க அற்புதம் செஞ்ச அற்புதங்களை எல்லாம் சொல்லி, அத கருணையெல்லாம் காட்டி அப்படிலாம் சொல்றாங்க. ஒரு தரப்படுத்தப்பட்ட அல்லது ஒரு கட் அண்ட் ரைட்டா சொன்ன முதல் சாத்திர நூல் எது நமக்கு தமிழ்ல? மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் தான். அதுல எத்தனை சூத்திரங்கள் இருக்குன்னு சொன்னேன்? 12 சூத்திரங்கள். 12 சூத்திரங்களையும் எத்தனை அதிகாரமா பிரிச்சிருக்காரு? 2 அதிகாரமா அதிகாரம் இல்ல, அதிகாரம். 2 பெரும் பிரிவா பிரிச்சுட்டாரு. முதல்ல என்னது? பொது அதிகாரம். 2வது சிறப்பு அல்லது உண்மைன்னு சொல்லுவாங்க. 2 அதிகாரமா பிரிச்சுட்டாரு. ஓரோரு அதிகாரத்திலையும் 2 இயல்கள் உள்ள சப்டிவிஷன். அப்ப மொத்தம் எத்தனை? பொது அதிகாரத்துல 2 இயல், உண்மை அதிகாரம் இல்ல சிறப்பு அதிகாரத்துல 2 இயல்னு வச்சுக்கிட்டா மொத்தம் எத்தனை இயல்? 4 இயல். 4 இயலுக்கும் என்ன பெயர் வைக்கிறாரு? முதல்ல பிரமாணவியல் அப்படின்னு வைக்கிறார். பிரமாணம்னா என்ன? உண்மை கூறுவது அப்படின்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனா இருப்பை கூறுவது அப்படின்னு சொல்லலாம். பிரமாண இயல்ல சைவ சித்தாந்தம் கொள்ளக்கூடிய 3 பொருள்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. 3 பொருள் எதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? பதி, பசு, பாசம். அது 3 இருக்கு அப்படின்னு சொல்லுவார். 2வது இயல் என்ன இயல்? இலக்கண இயல். இலக்கணம்னா என்ன? அதோட தன்மை எல்லாம் கூறுது. அந்த 3 பொருளோட தன்மை எல்லாம் சொல்றாரு. பதியோட இயல்பு என்ன? பசுக்களோட இயல்பு என்ன? பசுக்கள்னா உயிர்கள். அந்த பதியை பசுவையும் பிரிக்கக்கூடிய அல்லது தடை செய்ய அறிவை பசுவோட அறிவை தடை செய்யக்கூடிய பாசத்தோட இயல்பு என்ன அப்படிங்கறத அடுத்தும் சொல்றார் இல்லையா? அது என்ன வரிசை முறையில அமைச்சுக்கிறாருன்னா, பிரமாணவியல்ல முதல்ல எதை உண்மையை சொல்றாரு? பதி உண்மையை தான் சொல்றாரு. பெருமான் இருக்கான் அப்படிங்கறதான் முதல்ல சொல்றாரு. அப்ப முதல் நூற்பா என்னது? பதி உண்மையை கூறுவது. 2வது நூற்பா என்னது? பாச உண்மை. பாசம் ஆணவம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. 3வது தான் என்னது? பசு உண்மை. ஆன்மான்னு ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றார். அந்த ஆன்மான்னு ஒரு பொருள் இருக்குன்னு சொல்றதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட முறை ரொம்ப வியந்து வியந்து பாராட்டத்தக்கது. ஆன்மா இல்லைன்னு சொல்றவன் அவனை கருத்தை மறுக்கிறாரு. இந்த தூல தேகம் தான் ஆன்மா அப்படிங்கிறவனை மறுக்கிறாரு இல்லையா? அந்த ஞானேந்திரியங்கள் தான் ஆன்மா அப்படிங்கிறவங்கள மறுக்கிறாரு. பிரம்மமே ஆன்மா அப்படிங்கிறவங்க மறுக்கிறாரு. சூக்கும தேகமே ஆன்மா அப்படிங்கிறவங்களை மறுக்கிறாரு. இப்படி எத்தனை விதம்? 7 விதமான ஆன்மவாதிகளோட கருத்து மறுக்கப்பட்டு இவற்றிற்கு வேறாக நீங்க சொல்றதெல்லாம் அல்லாம மற்றொன்று தான் ஆன்மா அப்படிங்கறது அழகா நிறுவுறார் 3வது நூற்பால. அதெல்லாம் உங்களுக்கு அந்த அட்டவணை பிரிண்ட் போட்டு கொடுத்தாரா நடராஜ்? கொடுத்துட்டாரா? சில பேர் இப்படிங்கிறீங்க, சில பேர் இப்படிங்கிறீங்க. சரி, இல்லைன்னா இங்க இருக்கும், வாங்கிக்கோங்க. அதுல அந்த 3ஆம் நூற்பால என்னென்ன ஆன்மவாதிகள் மறுக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு பட்டியல் கொடுத்துருக்கோம். அது எப்படி சைவ சித்தாந்தம் மறுக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த தூல தேகமே ஆன்மான்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க தூல தேக ஆன்மாவதின்னு பேரு. அவங்கள எப்படி மறுக்கிறாரு? எனது உடல்னு நீ சொல்றதுனாலே அந்த உடலுக்கு வேறாக ஆன்மா இருக்குங்கிறார். இதை நான் என்ன சொல்லுவேன்? என்னோட புத்தகம். இது என்னது? என்னோட செல்போன், என்னோட வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்றேன்னா நான் வேற, இது வேற தானே. என்னோட புத்தகம் நான் உடமையா சொல்றது எனக்கு வெளியே தானே, வேறாக தானே இருக்கு. அப்ப நீ எனது உடல்னு அதை உடைமை பொருளா சொல்றதுனாலே உள்ளேந்து சொல்ற இன்னொன்னு இருக்குடா, அதுதான்டா ஆன்மா அப்படிங்கிறாங்க. இப்படி ஒன்னொன்னையும் காரணகாரிய முறைப்படி இல்லையா? ஆன்மாவே இல்லைன்னு சொல்றவங்களை எப்படி மறுக்கிறாரு? அவன்கிட்ட கேட்கிறாரு, என்னப்பா ஆன்மான்னு? என்னப்பா? நான் அங்க தேடினேன், இங்க தேடினேன் இல்லையா? சிதம்பரத்துல இருக்குன்னாங்க, அங்க போய் பார்த்தேன். திருச்செந்தூர்ல இருக்குன்னாங்க, அங்க போய் பார்த்தேன். எங்கேயுமே ஆன்மான்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். எங்க தேடி அந்த ஆன்மான்னு ஒரு பொருள் இல்லைன்னு சொல்றான். அப்ப தேடி தேடி பார்த்து இல்லைன்னு ஒண்ணு சொல்லுதே, அது என்னது? உன் அறிவு. அந்த அறிவு தான் ஆன்மா அப்படிங்கறத அழகா சொல்ற. இலது அப்படின்னு நீ சொல்றதுனாலே இருக்கு அப்படிங்கறதுல அந்த நூற்பால அழகா சொல்ற. அப்ப முதல்ல பதி உண்மையை சொல்றாரு, 2வது பாச உண்மையை சொல்றாரு, 3வது பசு. அத 7 பேரை மறுத்து இதற்கு வேறாக பசுன்னு ஒரு ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது. பதி உண்மை எப்படி நிறுவுறாரு? இந்த காணப்பட்ட உலகத்தை வைத்து தான் காணப்படாத பதியை காட்டுறார். நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம தத்துவத்துறையில ஒரு பொருளோட இருப்பை சொல்லணும்னா 3 பிரமாணங்கள் எடுத்துக்கோங்க. ஒண்ணு என்னது? அப்ப முதல் நூற்பால என்ன சொல்றாரு? காணப்பட்ட இந்த உலகத்தை காட்டி தான் காணப்படாத பதியோட இருப்பை நிறுவுறார். நம்ம முன்னாடியே சொன்னோம், 3 பிரமாணங்கள் வழிதான் பொருளோட இருப்பை சொல்லணும். முதல்ல என்ன? காட்டலாம். கொண்டு வந்து காட்டினா அது என்னது? பிரத்யக்ஷ பிரமாணம். எதையும் நான் பார்த்தாதான் நம்புவேங்கிற கொண்டு வந்து காட்ட முடியும். கடவுள் அப்படி காட்ட முடியுமா? முடியாது. அதனால அவர் என்ன செய்யறாரு? கருதல் அளவையில காட்டுறாரு. கருதல் அளவைக்கு வடமொழியில என்ன பேருன்னா அனுமான பிரமாணம்னு பேரு. அந்த அனுமான பிரமாணத்தை அவங்க எப்படி சொல்றாங்க? மானம்னா அறிவு, அனுமானம்னா என்ன? அணுன்னா என்ன? பின்னாடின்னு அர்த்தம். பல்லவி, பல்லவிக்கு பின்னாடி வர்றது என்னது? அனுபல்லவின்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி ஒரு அறிவு வந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய அறிவுக்கு அனுமானம்னு பேரு. அதுக்கு அழகான ஓமையை காட்டுறாங்க. வீட்டுல ஒரு குழந்தை என்ன செய்யுது? அப்படி அம்மா கிட்ட போய் பேசுது. காலையில அம்மா சமைச்சிட்டு இருக்கா, இல்ல மத்தியானம் சமைச்சிட்டு இருக்கும் போது. அது அந்த காலத்துல
அப்ப என்ன அடுப்பு? விறகடுப்பு. விறக வச்சு தீய மூட்டி அந்த அடுப்புல அவ சமைச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த தீய பாக்குது. தீயோட சேர்ந்து என்ன வருது? புகை வரும். இப்ப கேஸ் ஸ்டவ்ல எல்லாம் வராது. அந்த விறகடுப்புல புகை வரும். அப்ப தீயாகிய ஒரு குணிக்கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு குணம் என்னது? புகை அப்படின்னு அந்த குழந்தை தெரிஞ்சுக்குது, அல்லது பெரியவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் பின்னாடி ஒரு 2, 3 நாள் கழிச்சோ அல்லது சாயங்காலமோ மலையில தூரத்துல புகைய மட்டும் பாக்குறாங்க. அப்ப புகை இருக்குன்னா என்ன அர்த்தம்? நெருப்பு இருக்கு. நெருப்ப கண்ணால பார்க்கல. புகைய மட்டும் தான் பார்க்குறாங்க. ஆனா நெருப்பு இருந்தா தான் புகையும் அப்படிங்கிற அறிவு முன்னாடியே கிடைச்சாச்சு. அம்மா தண்ணிய ஊத்தி நெருப்ப அணைக்கிறா. சமைச்சு முடிச்ச உடனே நெருப்பு அணையுது, புகையும் நின்னுடுது. அப்ப எங்க நெருப்பு இருக்கோ அங்க தான் புகை இருக்கும். நெருப்பு இல்லாம புகை இல்ல. அப்போ மலையில புகை இருக்குன்னா, நம்ம கண்ணுக்கு நெருப்பு தெரியலைனாலும் அந்த புகைக்கு கீழ என்ன இருக்கு? நெருப்பு இருக்கு அப்படின்னு கருதி உணர்ற அந்த உணர்வுக்கு பேர் தான் என்னது? அனுமான பிரமாணம்னு பேர். கருதல் அளவை அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். இந்த கருதல் அளவை வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு முன் அறிவு நிகழ்ந்திருக்கணும். அந்த அறிவை கொண்டு இன்னொன்னு கருதி அளக்கிற அந்த உணர்வுக்கு கருதல் அளவைன்னு பேர். நம்ம மலையில நேரடியா தீய பார்க்கல. ஆனாலும் புகையை வச்சு தீயின் இருப்பை நாம உணர்ந்துக்கிறோம். புகை இருக்கிறதுனால நிச்சயமா தீ இருக்கும். ஏன்னா தீ இல்லாம நெருப்பு இல்லாம புகை கிடையாது. நெருப்பு குணி, அதோட குணம் தான் புகை. குணி இல்லாம குணம் இல்லை அப்படிங்கிறோம். நேரா உள்ள வரோம். எங்க ஊர்ல ஒரு பழம் சொல்லுவாங்க, மட்டி பழம். பிரத்யேகமான வாசம் அதுக்கு. அந்த வாசம் அடிக்குதுன்னா நான் என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம மட்டி பழம் இருக்கு. மட்டி பழத்தை பார்க்கவே இல்லை. அல்ல செவ்வாழை பழம்னு வச்சுங்களேன், நல்ல வாசம் அடிக்குது. உள்ள வரும்போதே வாசம் அடிக்குதுன்னா நம்ம செவ்வாழை பழத்தை பார்க்கல. அப்ப நம்ம இன்னைக்கு என்ன நினைப்போம்? மத்தியானம் கொடுக்க போறாங்க நமக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம்ல. அப்போ செவ்வாழை பழத்தோட வாசத்தை முன்னாடி எங்கேயோ உணர்ந்திருப்போம். அதை வச்சு நாம அதை புரிஞ்சுக்கிறோம். அப்ப நேரடியா பார்க்கலைனாலும் அந்த வாசத்தை வைத்து அந்த பழத்தோட இருப்பை உணர்ந்துக்கிறது கருதல் அளவை. அதே அடிப்படையில தான் முதல் நூற்பால சொல்றார். என்ன சொல்றாரு? இந்த உலகத்தை காட்டுறாரு. இந்த உலகம் எப்படி இருக்கு? பலவாயும் பகுதிகளாய் இருக்கு. பலவாய்னா என்ன? ஆண் உடலா இருக்கு, பெண் உடலா இருக்கு, அந்த ரெண்டும் அல்லாத சடப்பொருள்களா, அறிவற்ற சடப்பொருளா இருக்கு. இப்படி பலவாயும் தொகுதியாக இருக்கிறது எல்லாமே செய்யப்பட்ட பொருள் அப்படின்னு சொல்றார். அதுக்கு நம்ம நிறைய உதாரணத்தை சொல்லலாம். கை கடிகாரம் வச்சிருக்கோம், செல்போன் வச்சிருக்கோம், எல்லாமே என்னது? செய்யப்பட்ட பொருள். இந்த செய்யப்பட்ட பொருள் அல்லது அதுக்கு என்ன இயல்பு இருக்குன்னா, தோன்றி நின்று அழியும். அது யாராவது ஒரு ஆளால உருவாக்கப்படும், கொஞ்ச காலத்துக்கு அப்படியே இருக்கும், அது அழிவை சந்திக்கும். அப்ப தோன்றி நின்று அழியக்கூடிய அந்த செய்யப்பட்ட பொருள்களை எல்லாம் உருவாக்குறதுக்கு 3 காரணம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. என்னெல்லாம் காரணம்? முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம்னு 3 காரணம் வேணுங்கிறார். இப்ப இந்த சட்டை உருவாயிருக்குன்னா யாரெல்லாம் வேணும்? எதெல்லாம் வேணும்? நீங்களே ஒரு பட்டியல் போடுங்க. இந்த சட்டையை உருவாக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் வேணும்? பஞ்சு கூட விட்டுருங்க, அதுக்கப்புறம் தாண்டி தாண்டி வந்ததெல்லாம் விட்டுருங்க. துணி முதல்ல, துணி. அப்புறம் தையல் நூல், துணியை தைக்கிற நூல். ரெண்டாவது டெய்லரு. அப்புறம் பட்டனு. டெய்லர் இருக்காரு, துணி இருக்கு, நூல் இருக்கு, பட்டன் இருக்கு, எல்லாம் இருந்தா தச்சிடலாமா? என்ன வேணும்? மெஷின் வேணும் இல்லையா? இதெல்லாம் சேர்த்து தான் அவர் சொல்றாரு. இப்போ இதுல சில பொருள்களுக்கு முதல் காரணம்னு பெயர் கொடுக்கிறாரு, சில பொருள்களுக்கு துணை காரணம்னு பெயர் கொடுக்கிறாரு, சிலதுக்கு நிமித்த காரணம்னு பெயர் கொடுக்கிறாரு. இப்ப எந்த ஒரு பொருள் இல்லாம இந்த சட்டை உருவாகாதோ அந்த மூல பொருளுக்கு தான் என்னது? முதல் காரணம்னு பேரு. எந்த ஒரு பொருள், அதாவது சட்டை உருவானதுக்கு அப்புறமும் கூட அந்த பொருள் அங்க சட்டையிலே தான் இருக்கும். அப்படின்னா என்ன பொருள் அது? துணி. அப்ப துணிங்கிற கச்சா பொருள் அல்லது மூலப்பொருள் இல்லைன்னா அந்த சட்டைங்கிறது உருவாகாது. பூந்தி இல்லைன்னா லட்டு கிடையாது இல்லையா? மாவு இல்லைன்னா இட்லி கிடையாது. அப்ப எது மூலப்பொருளா இருந்து இன்னொரு அந்த பொருளை உருவாக்குதோ, செயற்படு பொருளை உருவாக்குதோ, அந்த மூலப்பொருளுக்கு என்ன பேரு? முதல் காரணம்னு பேர். சரி, முதல் காரணம் இருக்கு. அந்த முதல் காரணத்தை துணை, அந்த செயற்படு பொருளா மாற்றுறதுக்கு எதெல்லாம் துணை செய்தோ அது துணை காரணம். இப்ப துணியை சட்டையா மாற்றுவதற்கு என்ன கருவி உதவி செய்யுது? மிஷின். மாவை இட்லியா மாத்துறதுக்கு என்னது உதவி செய்யுது? அடுப்பு, இட்லி குண்டான், அதெல்லாம் இல்லையா? அப்போ களிமண்ணை பானையா மாத்துவதற்கு எது உதவி செய்யுது? அந்த சக்கரம், அதெல்லாம் உதவி செய்யுது. அப்போ அந்த ஒரு மூலப்பொருளை அல்லது முதல் பொருளை காரியப்பட்ட செயற்படு பொருளா மாற்றுவதற்கு எது உதவி செய்யுதோ அதுக்கு என்ன பேரு? துணை காரணம்னு பேர். சரி, முதல் பொருளும் முதற் காரணமும் துணை காரணமும் இருக்கு. களிமண் இருக்கு, சக்கரம் இருக்கு, அல்லது மாவு இருக்கு, இட்லி குண்டான் இருக்கு, அடுப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. மாவு அப்படியே ஜம்ப் ஆகி இட்லி தட்டுல போய் விழுந்து அடுப்பு தானே ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி உருவாயிடுமா? இட்லி ஆகாது. அப்ப இந்த முதற் காரணத்தையும் துணை காரணத்தையும் சேர்த்து காரியப்படுத்துறதுக்கு ஒரு அறிவுடைய பொருள் வேணும். துணி இருக்கு, கத்திரி இருக்கு, நூல் இருக்கு, மிஷின் இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த மாயாஜால படத்துல காட்டுற மாதிரி கத்திரி தானே துணியை அளவெடுத்து வெட்டி அந்த தானே அந்த துணி தையல் மிஷினுக்குள்ள போய் கடகடகடான தையல் தைச்சிருமா? அது தைக்காது. அப்போ அதை தைக்கிறதுக்கு துணியை அளவெடுத்து வெட்டி அந்த நூல் கொண்டு அந்த மிஷின்ல கோர்த்து அதை தைக்கிறதுக்கு ஒரு அந்த மிஷினை இயக்க தெரிஞ்ச, துணியை வெட்ட தெரிஞ்ச ஒரு அறிவுடைய ஒரு பொருள் வேணும்.
அவருக்கு என்ன பேரு? நிமித்த காரணன் அப்படின்னு பேர். நிமித்த காரணம் தான் செயற்படுத்துறார். அப்போ ஒரு மட்பாண்டம் செய்யணும்னா யார் வேணும்? களிமண் வேணும். அது முதல் காரணம். சக்கரம் அதெல்லாம் வேணும். அது என்னது? துணை காரணம். அந்த சக்கரத்தை பயன்படுத்தி களிமண்ணை பானையா மாத்துற ஒரு அறிவுடைய பொருள் மட்பாண்ட கலைஞர். அவர் யாரு? நிமித்த காரணம். இப்படிதான் எல்லாத்துக்கும் சொல்லலாம். அதே வகையில இந்த பொருள்களை மாதிரி இந்த உலகம் ஒரு என்ன பொருள்? அது செய்யப்படு பொருள் அப்படிங்கிறார். மாயதமா செய்யப்படு பொருள். இந்த செய்யப்பட்ட பொருள்னா என்னெல்லாம் இருக்கும்? இதுக்கும் முதற் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம்லாம் இருக்குங்கிறார். இந்த உலகத்துக்கு எது முதற் காரணம்? பானைக்கு களிமண் மாதிரி இந்த உலகத்துக்கு மாயை. எது துணை காரணம்? நம்முடைய வினை தான். நம்ம வினை நீங்கணுங்கிறதுக்காக தான் மீண்டும் மீண்டும் அந்த உலகம் உருவாக்கப்படுது. இறைவனோட சிற்சக்தி உருவாக்குது. அதனால வினையை சிற்சக்தியை நம்ம என்ன சொல்லுவோம்? துணை காரணம். அந்த ரெண்டு துணை காரணத்தை பயன்படுத்தி மாயையை உலகமா மாத்துறது யாரு? இறைவன். அதனால இந்த கருதல் அளவையை காட்டி, இந்த உதாரணங்களை எல்லாம் காட்டி, இந்த உலகமாகிய காரியப்பட்ட பொருளை நீ பார்க்கிற, இந்த காரியப்பட்ட பொருள் தானே தோன்றியதில்லை, இதை செய்ய ஒரு ஆள் வேணும். எத மாதிரி? பானை மாதிரி, டெய்லர் சட்டையை தைக்கிற மாதிரி அப்படிங்கிறத சொல்லி இந்த முதல் நூற்பால பதி உண்மையை நிறுவுற. அந்த பதி யாரு? எவன் முற்றளிப்பை செய்யறானோ அவன் தான் அப்படிங்கிறத அதை கூட நிறுவுறார். அடிச்சு சொல்றார். யாரு? யாருக்கிட்ட இந்த உலகம் மொத்தமா ஒடுங்குச்சோ அங்கேயும் தான் மீளமும் தோன்றும் அப்படிங்கிறார். இந்த வீட்டெல்லாம் பூட்டி சாவியை நம்ம பைக்குள்ள வச்சுட்டோம். திருப்பி எங்கேருந்து எடுக்கணும்? பைக்குள்ளேருந்து எடுக்கணும். சாவியை பைக்குள்ள வச்சுட்டு ரோட்ல தேடினா கிடைக்குமா? அப்ப யாருக்கிட்ட அந்த சாவி எங்க போய் ஒடுங்குச்சோ அங்கேருந்து அந்த சாவி எடுக்கணும். அதே மாதிரி யாருக்கிட்ட இந்த உலகம் முழுசா ஒடுங்குச்சோ அவங்க கிட்டே தான் மீளவும் இந்த உலகம் உருவாகும் அப்படிங்கிறார். அப்படி முற்றளிப்பை செய்யக்கூடியவன் யாரு? பெருமான் தான். அதனால பிரம்மா கிட்ட ஒடுங்கி பிரம்மாட்டேந்து வந்ததுன்னு சொல்ல முடியாது. திருமால் கிட்ட ஒடுங்கி திருமால் கிட்டேருந்து வந்துன்னு சொல்ல முடியாது. முற்றளிப்பை செய்யக்கூடியவனாகிய பெருமானிடத்துல ஒடுங்கி பெருமானிடத்திலிருந்து மேல இந்த உலகம் உளதாகிறது அப்படிங்கிற சொல்றார். ஏன் திருமால் கிட்ட ஒடுங்குதுன்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு? திருமால் கிட்ட ஒடுங்குதுன்னு சொன்னா அவரை ஏயா நீங்க காத்தல் கடவுள்னு சொல்றீங்க? அவரை அழித்தல் கடவுள்ல நீங்க சொல்லியிருக்கணும் அப்படின்லாம் சொல்லி அதை சொல்றார். சரி, இது அழியவே அழியாது அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னா அதுக்கு முதல்ல இந்த இலக்கணம் சொல்லிட்டாரு. எந்த பொருள் காரியப்பட்ட பொருளோ அதுக்கு தோற்றம், நிலைவேறு, அழிவு அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவா விளக்கி பதி உண்மையை சொல்றார். ரெண்டாவது பாச உண்மையை சொல்றாரு இல்லையா? அதுல என்ன சொல்றாரு? அவையே தானேயாய் அப்படிங்கிறார். அதை மூணா பிரிக்கணும்னு சொல்றாங்க. அவையேயாய், தானேயாய், அவையே தானேயாய் அப்படின்னு பிரிக்கணுமா? அப்ப அவையேயாய்ங்கிறது என்னது? நம்ம கடவுளோட இயல்பை பார்த்தோம்ல, அவன் அத்துவிதமா நிக்கிறது. அந்தந்த பொருள்களா இருக்கான் அப்படின்னு சொல்றதுதான் அவையேயா இருக்கான். அந்தந்த பொருள்களா அவன் இருக்கான்னா என்னது? ஒன்றாதல், ஒன்றாய் நிக்கிறான். தானேயாய், தான் தனித்து நிக்கிறான் அப்படின்னா என்னது? வேறாய் நிக்கிறத சொல்றார். அவையே தானேயாய், அவையும் தானுமாக இருக்கு. அது என்னது? உடனாய் நிற்ற. அந்த ஒன்றாதல், வேறாதல், உடனாதல் மூணையும் அங்க சொல்லிட்டார். அவையே தானேயாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே அப்படின்னு 2ஆம் நூற்பால சொல்றார். 2ஆம் நூற்பால என்ன சொல்றாரு? அப்படி இந்த உலகத்தோட அத்துவிதமாக கலந்திருந்து அந்த உயிர்கள் தங்களுடைய வினைப்பயனுக்கு ஏற்ப மீண்டும் மீண்டும் பிறந்து இந்த உலகத்தை அனுபவித்து வினை நுகர்ச்சியின் வழியாக தங்களுடைய வினை பலனை கழிப்பதற்காக அவன் என்ன செய்யறான்? இந்த உலகத்தை மீண்டும் மீண்டும் அந்த உயிர்கள் போக்குவரவும் செய்யுமாறு செஞ்சு கொண்டே இருக்கான். அப்படி செய்யக்கூடிய தன்னுடைய ஆற்றலில் இருந்து அவன் நீங்காம நிக்கிறான் அப்படின்னு சொல்றார். அந்த ஆற்றல் என்ன ஆற்றல்? ஆமா, திரோதானம்னு சொல்றோம். நம்மள உலக நிகழ்ச்சியில தள்ளுறதுனால திரோதானம்ங்கிறோம். திரோதானத்தை சொல்லதுனால அது ஆணவத்தோட இருப்பை முதல்ல சொல்லிட்டாரு. ரெண்டாவதுல மாயை கண்மத்தை சொல்றார். மூணாவது பசுவை சொல்றார் இல்லையா? அதுல என்ன சொல்றாரு? 7 விதமான ஆன்மவாதங்களை மறுக்கிறார். திருப்பி போய் படிங்க, நல்லா புரியும். இல்லதுன்னு சொல்றதுனாலே ஆன்மா இருக்குங்கிறாரு. இல்லைன்னு சொல்றேன்ல, அப்படி இல்லைன்னு சொல்ற அறிவு உங்ககிட்ட இருக்குல்ல, அந்த அறிவு தான் ஆன்மா அப்படிங்கிறாரு. எனது இந்த உடம்பு தான் ஆன்மான்னு சொல்றவன் எப்படி இருக்கிறாரு? நீ என்ன சொல்ற? என்னோட உடம்புங்கிற. என்னோட உடம்புன்னு சொல்லும் போதே நீ வேற, அந்த உடம்பு வேற நான் இதுல. அதனால அப்படி ஒன்னொன்னே காரண காரியத்தின் அடிப்படையில். அதுக்கப்புறம் என்ன சொல்றான் ஒருத்தன்? இந்திரியங்கள் தான் ஆன்மா அப்படிங்கிறான், அதை மறுக்கிறாரு. சூக்கும தேகமே ஆன்மா அப்படிங்கிறான், அவனை மறுக்கிறாரு. பிராணவாயுவே ஆன்மா அப்படிங்கிறான், அவனை மறுக்கிறாரு. பிரம்மமே ஆன்மா அப்படிங்கிறான், பிரம்மான்மவாதின்னு அவனுக்கு பேரு, அதையும் மறுக்கிறாரு. பிரம்மமே ஆன்மான்னு அவன் ஏன்டா அப்படி அறியாமையில கிடக்குறான் அப்படின்லாம் சொல்லி அப்படி மறுக்கிறார். கடைசி எல்லாம் சொல்றான் எல்லாம் சேர்ந்ததுதான் ஆன்மா அப்படிங்கிறான். இந்த பிராண, இந்திரியங்கள், சூக்கும தேகம், தூல தேகம் எல்லாம் கலந்த அந்த கூட்டு தான் ஆன்மா அப்படிங்கிறான். அது அழகா சொல்றாரு. இப்படி எல்லாம் சேர்ந்தா அதுக்கு பேர் என்னது? உடம்புங்கிற இயந்திரம், அது ஆன்மா இல்லைங்கிறார் இல்லையா? மாயா தனுங்கிறாரு. எல்லாத்தையும் சேர்த்தது என்னது? இப்படி எல்லாத்தையும் சேர்த்தோன்னா அதுக்கு பேர் என்னது? ஒரு இயந்திரம். இயந்திரங்கள்ல பல்வேறு பொறிகளை. அது ஃபேன் எடுத்துக்கிட்டா
விசிறி இருக்கு, அந்த ரோட்டார் இருக்கு, ஸ்டேட்டார் இருக்கு, காயில் இருக்கு, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஃபேனை ஓட வச்சா அதுக்கு பேர் இயந்திரம், அது ஆன்மா இல்லைங்கிறது சொல்றார். அப்படி முதல் மூணு நூற்பாக்கள்ல எப்படி முதல் நூற்பால் என்ன சொன்னாரு? பதி உண்மை. 2வது நூற்பால பாச உண்மை. பதி உண்மையை சொல்லும் போதே மலத்து உளதாம்னு சொல்றாரு, அது அப்போ ஆணவ மலத்தை அங்கேயே சொல்லிட்டாரு. 2வது நூற்பால மாயை கன்மத்தை சொன்னவர், 3வதுல பசு உண்மையை சொல்றாரு. இப்ப 4, 5, 6ல என்ன செய்யாது? என்ன இயல்? இலக்கண இயல். இலக்கண இயல்னா என்ன சொல்லணும்? இந்த 3 பொருளோட இலக்கணத்தை சொல்லணும். அப்படி இலக்கணத்தை சொல்ற ஆரம்பிக்கிறது எதிர் வரிசையில் அமைக்கிறார். ஃபர்ஸ்ட்ல என்னது? பதி, பாசம், பசு அப்படி சொன்னவர். இப்ப 4, 5, 6 எப்படி ஆரம்பிக்கிறார்? பசு, பாசம், பதி அப்படிங்கிறார். சரியா? அப்ப பதி, பாசம், பசுன்னு முதல்ல வச்சுட்டு திருப்பி பசு, பாசம், பதி அப்படின்னு ரிவர்ஸ்ல கொண்டு போறார். இப்ப முதல் 6 இயல்களை முடிக்கும் போதே, மன்னிக்கணும், 6 நூற்பாக்களை முடிக்கும் போதே அது என்ன ஆச்சு? 3 பொருளோட இருப்பும் இலக்கணமும் சொல்லியாச்சு. அப்ப இலக்கணத்தை சொல்லியாச்சுன்னா நம்ம நேத்தே உண்மை விளக்கத்துல படிச்ச மாதிரி 3 பொருள்ல அறிவுடைய பொருள் யாரெல்லாம்? பெருமானும் உயிர்களும் 2 தான் அறிவுடைய பொருள். இந்த உலகம் அறிவற்ற ஜட பொருள். அப்ப பெருமான் எப்படிப்பட்ட அறிவை உடையவன்? பேரறிவை உடையவன். ஆன்மா எப்படிப்பட்ட அறிவை உடைய? சிற்றறிவை. அந்த சிற்றறிவா வச்சுக்கிற அந்த தடை பொருளாகிய ஆணவம் அந்த அறிவுல இருக்கு, அதனால அது சிற்றறிவா இருக்கு. பேரறிவுடைய ஆன்மா இந்த உலகத்தை அனுபவிக்காது அப்படின்னு சொல்லியாச்சு. உலகத்துக்கு அறிவே இல்லை, இவன் இந்த உலகம் அவன் 2 பேரையும் அனுபவிக்காது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப நடுவுல இருக்கிற ஆன்மா நீ தான் உலகத்தையும் அனுபவிக்கிற, இறைவனையும் அனுபவிக்க போற அப்படின்னு சொல்றோம். அப்போ உலகத்தை அனுபவிக்கிறது உனக்கு செயற்கை, இறைவனை அனுபவிப்பது தான் உன்னோட இயற்கை. அறிவுடைய பொருளை அனுபவிப்பது தான் இயற்கை. அதனால இங்க வா அப்படின்னு சொல்லியாச்சு. பகையை விட்டுட்டு உறவுகிட்ட வா அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப பகையை விட்டு உறவுக்கு வரணும்னா அந்த ஆன்மா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குது. என்னையா சும்மா வா வாங்குற, எப்படி வரணும் அதை சொல்லு அப்படிங்குது. அப்ப எப்படி வரணும்னு 3 நூற்பால சொல்றார். என்ன செய்யணும்? அப்ப பதியை பொருளை ஆன்மா அடையணும்னா என்ன சாதனையை செய்யணும்னு 3 நூற்பால சொல்றார். சரியா? அதுதான் என்னது? சாதனவியல். அந்த சாதனவியல்ல 9வது நூற்பால பஞ்சாட்சரமே அந்த சாதனம் அப்படிங்கிறத அழகா சொல்றார். அதனாலதான் திருவருட்பயன் ஆசிரியர் 9வது அதிகாரத்துல என்ன வச்சாரு? 5 எழுத்து அருள் நிலை அப்படிங்கிறத வச்சார். இப்ப சிவஞான போகத்துல 9வது நூற்பால என்ன சொல்றாரு? ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞான கண்ணில் சிந்தை நாடி உரா துணை தேர்த்தென ஒருவ தன்னிலலாம் பதி விதி என்னும் 5 எழுத்துங்கிற பின்னாடி படிக்க போறீங்க. அப்போ அந்த 9வது நூற்பால அந்த பதியை பசு அடைவதற்குரிய கருவியா இருக்கிறது என்னது? சாதனமா இருக்கிறது என்னது? இந்த 5 எழுத்து மந்திரம் தான் அப்படிங்கிறதெல்லாம் உடன் சொல்லி அந்த சாதனவியலை முடிக்கிறாரு. கடைசி 3 நூற்பால் என்ன செய்யறாரு? இந்த சாதனையினால பெறக்கூடிய பலனை சொல்றார். அந்த பெருமானை அடைவதனால வரக்கூடிய ஆன்மாவுக்கு வரக்கூடிய பலன் என்னெல்லாம் அப்படிங்கிறார். முதல்ல நமக்கு என்ன? மலம் நீங்குது, சிவத்தை பெறுகிறோம் இல்லையா? அதனாலதான் அந்த இதுக்கு என்ன வச்சாங்க? வீடு பேரு அப்படின்னு வச்சு. வீடு பேருன்னா என்னது? விடுறதும் பெறுறதும். எதை விடுறோம்? பாசத்தை விடுறோம், பாசச்சார்பை விடுறோம். எதை பெறுறோம்? சிவத்தை பெறுகிறோம். அதை 2ஐயும் சுருக்கி விடுதலும் பெறுதலும். அதனால அது என்ன சொன்னாங்க? வீடு பேரு. சரியா? அது தமிழ் இலக்கணத்துல முதல் நிலை நீண்ட தொழிலாகு பேர் அப்படிம்பாங்க. குழந்தை பெறுவதை நாம என்ன சொல்றோம்? குழந்தை பெறுத குழந்தை பேரு அப்படிங்கிறோம் இல்லையா? பெறுதலை பேருன்னு சொல்றோம்ல, அதே மாதிரி விடுதலை வீடுன்னும் பெறுதலை பேருன்னும் வீடு பேரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரியா? அந்த வீடு பேரை அடைந்தா என்ன பலன் இந்த ஆன்மாவுக்குங்கிறத எதுல சொல்றாரு? 10ல பாச நீக்கத்தையும் 11ல சிவப்பேரையும் சொல்றாரு. 11ல சிவப்பேர் கிடைச்சாச்சு. சரி, நியாயமா 8லே கிடைச்சாச்சு, அது பின்னாடி படிப்பீங்க. 11ல சிவப்பேர் கிடைச்சதுக்கு அப்புறம் 12வது என்ன அப்படின்னா 12வது அணைந்தோர் தன்மையை சொல்றார். சரியா? அப்ப அணைந்தோர் யாரு? அந்த உடம்பு இருக்கும் போதே முக்தி அடைஞ்சவன் மொட்டையா சொல்லக்கூடாது. இந்த உடம்பு இருக்கும் போதே வீடு பேரை தலைப்பட்டவர்கள், வீடு பேரை பெற்றவர்கள், அந்த இன்பத்தை அனுபவிப்பவர்கள், அவங்களும் ஜீவன் முக்தர். அவங்களோட தன்மை எப்படி இருக்கும், அவங்க என்னென்ன, அவங்களுக்கு என்னென்ன ஒழுக்கம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றார். என்னென்ன அவங்க செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றார். இப்ப இது மெய்கண்டார் அமைத்துக் கொண்ட தன்னோட நூல் அமைத்துக் கொண்ட முறை. இந்த 12 நூற்பாக்களை எழுதுறதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்யறாரு? ஒரு கடவுள் வாழ்த்தையும் மங்கள வாழ்த்து அதையும் ஒரு அவையடக்கத்தை வைக்கிறார். பழைய ஆசிரியர்கள் நூல் செய்யும் போது அவையடக்கமா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இப்போ ஒரு நூல் கம்பராமாயணம் எங்க அரங்கேற்றப்பட்டது? ஸ்ரீரங்கத்துலன்னு சொல்றாங்க. பெரிய புராணம் எங்க அரங்கேற்றப்பட்டது? இங்கே சிதம்பரத்துல. இந்த மாதிரி நூல்கள்லாம் பழைய நூல்கள் அரங்கேற்றம் பண்ணும்போது அந்த அவையில் இருக்க சான்றோர்களுக்கெல்லாம் வணங்கி அந்த நூலை தொடங்குவாங்க. அப்படி அவங்களுக்கு அடங்கி அந்த நூலை தொடங்குற அந்த அடங்குற மாதிரி சொல்ற அந்த செயலுக்கு என்ன பேரு? அவையடக்கம். அதையுமே மெய்கண்டார் அருமையா வச்சிருக்காரு. என்ன சொல்றாரு? நான் சொல்ற கொள்கைகளை ஒத்துக்கக்கூடியவங்க யாரு? என் மேல பிரிய உள்ளவங்க.
அவங்க என்ன செய்வாங்க, நான் என்ன தப்பு தப்பா சொன்னாலும் அவங்க ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன தப்புன்னு இல்ல, என்ன 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 உளறுனாலும் அவங்க ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. என்ன என் கொள்கையை மறுக்கிறவங்க என்ன செய்வாங்க, நான் என்ன சொன்னாலும் தப்பு சொல்லுவாங்க, அதுல விதண்டாவாதம் பேசுவாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், என்னை அதாவது என் கொள்கையை ஏத்து என் மேல பிரியமா இருக்கிற இந்த அவைக்கு நான் அடங்குறேன். என் கொள்கையை ஏத்துக்காம என்ன குதர்க்கமா பேசுறவங்களுக்கு நான் அடங்க மாட்டேன், அவங்கள நான் மறுப்பேன் அப்படிங்கிற தன்மை வருமாறு அந்த அவையடக்கத்தை அமைக்கிறார். அத மாதிரி தன்னுடைய நூல்ல பிற சமய கருத்துக்கள் எல்லாம் எந்தெந்த இடத்துல அதெல்லாம் போதாமையா இருக்கும் அதெல்லாம் அழகழகா மறுத்துக்கிட்டே போறார். இப்போ இந்த மங்கள வாழ்த்தையும் அவையடக்கத்தையும் சொல்லி இந்த நூலை தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு நூற்பாக்கும் ஒரு வார்த்திக பொழிப்புரை எழுதுறார். ரௌராகம மூலத்துல நூற்பா மட்டும்தான் இருக்கு. இவர் அந்த நூற்பாவை தமிழ்ல மொழிபெயர்த்துட்டு என்ன செய்யறாரு, ஒரு வார்த்திக பொழிப்புரை. அந்த வார்த்திக பொழிப்புரை எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுல சில உறுப்புகள் இருக்கு. அதை தொகுத்து சொன்னா 3ஆ சொல்லுவாங்க. ஒரு மேற்கோள், ஒரு மன்னிக்கணும், அதிகரணமா பிரிச்சுக்கிறார். இப்போ ஒரு கரும்பு இருக்குன்னு வைங்க, அதுல எத்தனை கணு இருக்கும், ஒரு 10-15 கணு இருக்கும். இப்படி சின்ன சின்ன துண்டு துண்டா இருக்குல்ல, அதுதான் கணுன்னு சொல்லுவோம், ஒரு போர்ஷன். அதே மாதிரி இவரும் ஒரு நூற்பாவும் அது சொல்லக்கூடிய கருத்தின் அடிப்படையில அதை நமக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறதுனால 2ஓ 3ஓ 4ஆவோ உடைச்சுக்குவார். 4 கருத்து இருக்கு, 3 கருத்து இருக்கு, எல்லாம் சேர்ந்து ஒரே கருத்து தான். அந்த ஒரு கருத்தை விளக்குவதற்காக 2ஆவோ 3ஆவோ 4ஆவோ பிரிச்சுக்குவார். அப்படி ஒன்னொன்னா கணுவா பிரிச்சுக்குவார். அந்த ஒரு கணுவையும் நமக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு கணுல என்ன செய்யறாருன்னா, ஒரு மேற்கோள், ஒரு ஏது, 1-2 எடுத்துக்காட்ட சொல்லுவார். தேவை கருதி எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை வேணாலும் சேர்ப்பார். மேற்கோள்னா என்ன, நாம எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் தான் மேற்கோள். சரியா? இப்போ உதாரணத்துக்கு இந்த அறையில வெளிச்சம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னா அதான் மேற்கோள். நீங்க உடனே என்ன காரணம் அப்படின்னு கேட்பீங்க. லைட் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன், அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப அதே மாதிரி ஒரு நூற்பாலையும் அந்த கணுக்களா உடைச்சதுக்கு அப்புறம் அந்த கணுல நிறுவ வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து சொல்லுவார். அதுக்கு என்ன பேரு, மேற்கோள். அந்த மேற்கோளை சொல்றதுக்கான காரணம் என்னது, ஏது. ஏதுன்னா காரணம்னு அர்த்தம். வடமொழியில ஹேதுன்னா தமிழ்ல காரணம். அது மேற்கோளை நிறுவுறதுக்கான காரணம். அந்த மேற்கோளையும் காரணத்தையும் பொருத்தி காட்டுற மாதிரி எடுத்துக்காட்டு வெண்பா. இப்படிதான் ஒவ்வொன்றையும் பிரிச்சுக்கிறார். இப்ப நாம ஐயா வந்து முதல் 3 நூற்பா முடிச்சிருப்பாரு இல்லையா, பிரமாணவியல் முடிச்சிட்டாரு. இப்ப நம்ம 4, 5, 6 தொகுத்து பார்க்க போறோம். டைமும் இல்லை, எவ்வளவு வேகமா முடியுமோ அவ்வளவு வேகமா பார்த்துருவோம். சரியா? ஒரு நூற்பாக்கும் குறைஞ்சது 1.5 மணி நேரமா அது வேணும், ரொம்ப குறைஞ்சது. நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து அவ்வளவு நேரத்துக்குள்ள பார்க்க போறோம். அப்போ 4வது நூற்பால் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 3வது விட்டதுலேருந்து பிடிக்கிறார். நீங்க மீண்டும் ஞாபகம் வச்சுங்க, முதல் நூற்பா என்ன உண்மை, பதி உண்மை. 2வது நூற்பா என்ன உண்மை, பாச உண்மை. உண்மைனா இருப்ப சொல்றாரு. 3வது நூற்பா என்னது, பசு. இப்போ நோய் இருக்கு, உங்களுக்கு காய்ச்சல் இருக்கு, மெடிக்கல்ல போய் திரிபாலா இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க. அவன் இருக்கு அப்படிங்கிறார் மெடிக்கல்காரர். அப்படி இருக்குன்னு சொல்றது என்னது, பிரமாணம். அப்புறம் திரிபாலால என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. அவன் சுக்கு, அப்புறம் தாண்டிக்காயா, என்னது ஏதோ ஒண்ணு, என்ன தாண்டிக்காய், இஞ்சி, ஏதோ ஒண்ணு 3 மருந்தை சொல்றான், நெல்லிக்காய், அந்த 3ம் அது கலந்ததுதான் திரிபாலா அப்படின்னு சொல்லி அவர் இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த 3ஓட இயல்பு என்ன அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அவர் சொல்றாரு, இந்த 3ம் உங்க கபத்தை சரி பண்ணும், பித்தத்தை சரி பண்ணும், காய்ச்சலை சரி பண்ணும், அதை தேனோட சாப்பிட்டா இப்படி, மோரோட சாப்பிட்டா இப்படி அப்படிலாம் சொல்றாரு. இது என்னது, இலக்கணவியல். சாரி, இந்த 3ஓட இயல்பை சொல்றது இலக்கணவியல். இந்த 3ஐயும் நான் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு இன்னும் நோய் இருக்கு, எப்படி சாப்பிடணும்னு கேட்குறீங்க. அப்போ அந்த வைத்தியர் சொல்லுவார், தேனோட கலந்து சாப்பிடு, மோரோட கலந்து சாப்பிடு அப்படிலாம் சொல்லுவார். அப்படி சொல்றது என்னது, சாதனம். அந்த சாப்பிட்டா என்ன பலன் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நோய் நீங்கும் அப்படின்னு சொல்றோம், அது பயன். எப்படி 4ஆ அந்த இயலை வகுத்துக்கிட்டாரு அப்படின்னு எங்க ஆசிரியர் சுவையா சொல்லுவார். இன்னும் சொல்ல போனா அந்த கடவுள் வாழ்த்துல கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே அப்படிங்கிறார். கல்லால் நிழல்ங்கிறது எது, அந்த கல்லால மரம்னு சொல்லுவோம். கைலாயத்துல அந்த வடால் இருக்கு, வடபால் இருந்து மறைவோதும் எங்கள் பரமன் சொல்றோம். அந்த தட்சிணாமூர்த்திக்கு பின்னாடி இருக்க ஆலமரத்தை தான் அந்த கல்லால மரம். அவர் தட்சிணாமூர்த்தி கோலம் தாங்கி தான் யார் யாருக்கு அந்த ஆகம பொருள் சந்தேகம் வந்து அந்த சந்தேகத்தெல்லாம் நிவர்த்தி செஞ்சாராம். அப்ப கல்லால் நிலன்னு சொல்றது என்னது, இருப்பு. பெருமானோட இருப்பை சொல்றாங்க அங்க. அப்ப 3 பொருள்களோட இருப்பை சொல்லக்கூடியது அந்த கல்லால் நிழல் அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த கடவுள் வாழ்த்திலே இந்த 4 இயலோட பொருளை வச்சிருக்காரு மெய்கண்டார். எவ்வளவு அழகா நூல் செஞ்சிருக்காங்க பாருங்க. இதை நமக்கு யார் எடுத்துக்காட்டுறான்னா சிவஞான முனிவர் எடுத்துக்காட்டார். நம்ம மொட்டையா அந்த பாட்டோட அர்த்தத்தை எப்படி படிச்சோம், மொட்டைன்னு இல்ல, நேரடி பொருள் எடுத்தா கல்லால் நிழல் கீழே இருக்க தட்சிணாமூர்த்தி அவர் யாரு, மலை வில்லார். அதுக்கு 2 பொருள் சொல்லுவாங்க, மலையே வில்லாக வளைத்தவர் அப்படின்னு. ஆமா, 3 அசுரர்கள் வந்து ரொம்ப கொடுமையை பண்ணும்போது அந்த 3 அசுரர்களையும் சம்ஹாரம் பண்ணுவதற்காக மேருமலையே வில்லாக வளைத்தவர்.
அதனால மலை வில்லா கொண்டவன் ஒரு அர்த்தம். மலை வில்லார்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல மலைவுன்னா சந்தேகம், ஐயம், குழப்பம், அதெல்லாம் இல்லாதவர். இதெல்லாம் யார்கிட்ட தான் இருக்கு? உயிர்களிடத்துல இருக்கு. அவருக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. அதனால மலை வில்லார் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது என்னது? அவரோட இயல்பை சொன்னதாயிடுச்சு இல்லையா? அப்போ இலக்கண இயலுக்கு அந்த மலை வில்லாருங்கிறது. அப்புறம் கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர். இணைமலர்னா என்னது? திருவடி. திருவடினா என்னது? திருவருள். அது அந்த அவனுடைய ஞானம். அந்த ஞானம் தான் அவனை அடைவதற்கான சாதனம். அப்ப அந்த மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமலர்ங்கிறது எந்த இயலை குறிக்குது? சாதனவியலை குறிக்குது. அதனால வரக்கூடிய பலன் என்னது? அந்த திருவருள அந்த நாம தலையில வச்சுக்கிறோம். நல்லார் புனைவரைங்கிறார். புனைதல்னா அந்த தலையில சூட்டிக்கிறோம். அப்படி சூட்டுறது என்னது? பயனை குறிக்குது அப்படின்னு சிவஞான முனிவர் அழகா சொல்றார். அந்த மங்கள வாழ்த்தாகி அந்த கடவுள் வாழ்த்துல அந்த 4 இதா பிரிச்சுக்கிட்டு அந்த 4 இயலை சொல்லுது அப்படின்னு எவ்வளவு நுட்பமா உணர்ந்து பார்த்து சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப நம்ம 4வது நூற்பாக்கு போறோம். 4வது நூற்பால ஏற்கனவே 3வது நூற்பால என்ன சொன்னாரு? ஆன்மா 7 தன்மையில சொல்லப்பட்ட ஆன்மா இதெல்லாம் இல்லாம வேற அப்படின்னு சொன்னவர் 4வது நூற்பால இப்ப நான் எல்லா நூற்பாக்கும் ஒரு கருத்துரைன்னு சொல்லுவார். இந்த நூற்பா இன்னத உணர்த்தல் முதலிட்டு அப்படின்னு ஒரு கருத்துரைன்னு சொல்லுவார். அதன் அடிப்படையில் 4வது நூற்பாக்கு என்ன சொல்றாரு? அந்த இது செராக்ஸ் கையில வச்சிருக்கீங்களா? எனக்கு வேண்டாங்க, நீங்க வச்சு பாருங்க. ஆமா, 80 சூத்திரம். எது சூத்திரம்? அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சவத்தை தே என்பது சூத்திரங்கிறார். சூத்திரம்னா வடமொழி. தமிழ்ல நாம என்ன சொல்லுவோம்? நூற்பா. இது 4வது நூற்பா என்பது சூத்திரம்னு சொல்லி எனின் எண்ணுதலிற்றோ எனின் இதுவும் அது அப்படின்ட்டாரு. இதுவும் அதுன்னா என்ன அர்த்தம்? இவருங்க நான் என்ன சொல்றேன்? இது செல்போன். இது என்னதுன்னு கேட்கறேன். நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க? இதுவும் அதான் அப்படி சொல்லுவீங்கல்ல. அப்ப முதல்ல ஒண்ணு சொல்லியாச்சு, இது செல்போன் அப்படின்னு சொல்லியாச்சு. இது என்னதுன்னு கேட்கறேன். இதுவும் அதான் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அப்ப நீங்க முன்னாடி சொன்னதுதான் இதுவும் இதுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 3வது நூற்பால என்ன கருத்துரை சொல்லியிருக்கான்னு எடுத்து பாத்தீங்கன்னா ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் முதலிற்று அப்படிங்கிறார். 3வது நூற்பா எடுத்து பாருங்க. 3வது நூற்பாலோட கருத்துரையில இந்த நூற்பா எதை உணர்த்துது? ஆன்ம பிரகாசம். ஆன்ம பிரகாசம்னா என்ன? ஆன்மா இருக்கு, அதோட இயல்பு இது அப்படின்னு சொல்றதுக்கு தான் என்ன பேரு? ஆன்ம பிரகாசம்னு பேர். அப்போ ஆன்ம பிரகாசத்தை 2ஆ சொல்லலாம். ஒண்ணு ஆன்மா இருக்குன்னு பொதுவா சொல்றது. அப்படிப்பட்ட ஆன்மா எப்படிப்பட்டது அப்படிங்கிறது சிறப்பா சொல்றது. சரியா? ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு சொன்னா அது பொதுவா சொல்றது. அந்த ஆள் எப்படிப்பட்டவர்? ஒரு 6 அடி உயரம், கருன்னு இருக்காரு தேகம் இல்லையா? நல்ல சுருட்ட முடி, முறுக்கு மீசை, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை எப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா அது சிறப்பாய் சொல்றது. அப்போ பொதுவா சொல்றது 3ஆம் நூற்பாலையும், சிறப்பா சொல்றது 4வது நூற்பாலையும். எதை? ஆன்மாவை. ஆன்மா இவற்றின் வேறாக இருக்குன்னு சொல்லி 7 கருத்தை மறுத்து இவற்றின் வேறாக ஆன்மா இருக்குங்கிறது பொதுவா சொன்னது. அதை 3ஆம் நூற்பால சொன்னார். இங்க 4ஆம் நூற்பால என்ன சொல்றாரு? இதுவும் அதுன்னா இங்கேயும் ஆன்ம பிரகாசத்தை தான் சொல்றாரு சாமி மெய்கண்டார். ஆனா இந்த சொல்லக்கூடிய ஆன்ம பிரகாசம் என்னது? ஆன்மாவோட இலக்கணத்தையும் சேர்த்து சொல்ல போறாரு அப்படிங்கறத நம்ம காட்டுறாரு. அப்போ இந்த சூத்திரத்தோட நூற்பாவோட அர்த்தம் என்ன? அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று அப்படிங்கிற முதல்ல அங்க முன்னாடி 3வது நூற்பால 7 கருத்தை மறுத்தாரா? இப்போ அதுல விடுபட்ட ஒரு கருத்து 8வது கருத்தை மறுக்கிறார். முதல்ல ஒருத்தர் என்ன சொன்னா? இந்த தூல தேகமே ஆன்மான்னா அவனை மறுத்தாரு. அது இல்ல, அதுக்கு வேறாக ஆன்மா இருக்குன்னார். அப்புறம் ஒருத்தர் என்ன செஞ்சா? இல்ல முதல்ல இருந்து ஆன்மாவே இல்லைன்னா சூன்ய ஆன்மாவாதின்னு அவனுக்கு பேரு. ஆன்மான்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னா அப்படி நீ இல்லைன்னு சொல்ற உன்னோட அறிவு தான் ஆன்மா அப்படின்னு மறுத்தார். 2வது என்ன? இந்த பருவுடம்பே ஆன்மான்னா இல்ல, நீ இதை எனதுடல்னு சொல்ற, இதை உன்னோட சொத்தா சொல்ற, அப்ப உள்ளே இருந்து இதை உடமையா கொள்ற ஆன்மா இதுக்கு வேறா இருக்கு அப்படிங்கிறத சொன்னார். 3வது அதே மாதிரி சூக்கும தேகம் உன்னோடுக்கும் ஒரு காரணத்தை சொல்லி மறுக்கிறாரு. பிராணன் அதெல்லாம் சொன்னவர். இப்ப விடுபட்ட ஒருத்தர் இருக்கான். அவன் யாரு? அந்த கரணங்களே ஆன்மான்னு சொல்றான். அந்த கரணம்லாம் என்னெல்லாம்? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அந்த 4. இவன் தான் ஆன்மா, இதுக்கு வேற எல்லாம் ஆன்மா கிடையாது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அவன் சொல்றான் நல்லா தானே இருக்கு, இவன் தான் தானே 4 பேர் தானே போய் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான் இல்லையா? நல்லா தானே இருக்கு. அப்ப இவன் அப்படிதான் சொல்றான், அந்த கரணங்களே ஆன்மா அப்படிங்கிறான். அப்ப இதை முதல்ல அதை மறுக்கிறார். அங்க விடுபட்டதை 3வது நூற்பால விடுபட்ட ஒரு கருத்தை 4வது நூற்பால முதல்ல மறுக்கிறார். என்ன மறுக்கிறாரு? அந்த கரணமே ஆன்மான்னு சொல்லக்கூடிய அந்த கரண ஆன்மவாதியோட கருத்தை மறுக்கிறார். அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்று அப்படிங்கிறார். அந்த 4மோ 4ல 1 ஆன்மா கிடையாது அப்படிங்கிற சொல். சரி, அப்ப ஆன்மா அதோட ஏன்பா சேர்ந்துச்சு அப்படின்னு அவன் கேள்வி கேட்கிறான். அந்த கரணங்களோட ஏன் சேர்ந்துச்சு அப்படின்னா ஆன்மாட்ட என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல மலம், அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? என்ன மலம்? ஆணவ மலம். அது அறிவை என்ன செய்யுது? தடை செய்யுது. ஆமா,
கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்கிறீங்களே, என்னாச்சு இன்னைக்கு? 4 பூரி சாப்பிட்டீங்களா? விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன். அப்போ அந்த ஆணவம் என்ன செய்யுது? தடை செய்யுது. அது மாயை கன்மத்தோட சேரும்போது தான் மயக்கம். சரியா? அப்போ தடை செய்யுது. ஆன்மா அந்த சகசமலத்தோட இருக்கிறதுனால அறிவு விளக்கம் இன்றி இருக்கு. அந்த அறிவு விளக்கம் பெறணுங்கிறதுக்காக தான் இந்த அந்த கரணங்களோட ஆன்மா சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றார் இல்லையா? அப்ப ஆன்மா அந்த கரணங்கள்ல ஒன்று இல்லை அப்படின்னாரு. உடனே மாணவர் கேட்கறான், அப்ப ஏன் அது கூட சேர்ந்துச்சு, அதை சொல்லியா அப்படின்னு கேட்கறான். அந்த கரணோட ஏன் கூட்டணி வச்சுது அப்படின்னு கேட்கறான். அதுவாப்பா, இதுக்கு என்ன இது இயற்கைன்னு சொல்லக்கூடாது, இருக்கிற அனாதி காலத்திலேருந்தே இந்த ஆன்மாவோட அறிவை தடை செய்யக்கூடிய ஒரு ஆணவ மலத்தோட கூட்டணி வச்சிருக்கு. அந்த கூட்டணிக்கு உடைக்கணும்னு தான் இப்ப புது கூட்டணி வச்சிருக்கு அப்படிங்கிறான். யாரோட? இந்த அந்த கரணங்களோட. இது என்ன மாதிரி ஒன்றும் புரியலை அப்படின்னா, அரசர் அமைச்சர் கூட்டத்தை வச்சுட்டு ஆட்சி நடத்துற மாதிரி அப்படின்னு சொல்றார் இந்த நூற்பால. இப்ப இதை விரிவா பார்ப்போம். சரியா? இப்ப அந்த கரணங்கள் ஆன்மா இல்லைன்னு சொல்றாரு. அதை எப்படி மறுக்கிறாரு மெய்கண்டார்? எப்படி ஏன் அந்த அந்த கரணம் தான் ஆன்மான்னு சொல்றவங்கள எப்படி மறுக்கிறாருன்னா, அந்த கரணங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கு? பின்னாடினா இப்ப அந்த கரணங்களுக்கு ஒரு விஷயம் வரணும்னா யார் வழியா வருது? பொறிகள் வழியா வருது. ஒரு உருவத்தை பிடிக்கணும் அப்படின்னா, மனம் உருவத்தை பிடிக்கணும்னா யாருக்கு உதவி தேவைப்படுது? கண்ணு. அப்ப கண் உருவத்தை வாங்கி தான் மனசுகிட்ட கொடுக்குது. மனசு அதை ஐயுற்று புத்திகிட்ட கொடுக்குது. புத்தி நிச்சயிக்குது. சித்தம் சிந்திக்குது. இவன் எல்லாம் வேலை செய்யறதுக்கு அந்த அகங்காரம் எழுச்சியை கொடுக்குது அப்படிலாம் பார்த்தோம். அப்ப கண்ணு, அந்த காது, மூக்கு, நாக்கு, தோல் இதெல்லாம் ஆன்மா இல்லைன்னு மறுப்பார். அப்ப எப்படி மறுப்பார்னா, அவற்றுக்கெல்லாம் அறிவு கிடையாது, அவையெல்லாம் சடப்பொருள்னு சொல்லி தான் மறுப்பார். அவற்றை எல்லாம் பயன்படுத்தி அறிவை பெறுகிற மற்றொன்று தான் ஆன்மான்னு சொல்லுவார். கண்ணுக்கு தான் கண்ணுன்னு தெரியுமா? தெரியாது. மூக்குக்கு நான் தான் மூக்குன்னு தெரியுமா? நான் மனத்தை நுகர்கிறேன் அப்படின்னு தெரியுமா? தெரியாது. காதுக்கு நான் தான் காதுன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப இந்த கருவிகளை பயன்படுத்தி அறிவை பெறுவது எதுவோ அதுதான் ஆன்மா அப்படின்னு மறுத்திருப்பார். அதே காரணத்தை தான் இங்க சொல்றார். மனசுக்கு தான் தான் மனசுன்னு தெரியுமா? தெரியுமா? நான் தான் மனசு, இந்த பயலுக்கு நான் தான் என்னது வெளியே போய் விஷயங்களை பிடிச்சிட்டு வர வேலையை செய்கிறேன் அப்படின்னு தெரியுமா? அதுக்கு தெரியாது. சித்தத்துக்கு நான் தான் சித்தம் அப்படின்னு தெரியுமா? தெரியாது. அப்புறம் புத்திக்கு நான் தான் புத்தி அப்படின்னு தெரியுமா? தெரியாது. சரி, பேச்சுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கிட்டாலும் இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆன்மா யாருங்கிறத காட்டிடுமா? தன்னைத்தான் உணருமா? இதெல்லாம் செய்யாது. அதனால எப்படி நாம இந்திரியங்கள் தம்மைத்தாம் தெரிந்து கொள்ளாதுன்னு சொன்னமோ அதே மாதிரி தான் அந்த கரணங்களும். அந்த கரணங்களுக்கும் இந்த இது கிடையாது, தன்னை உணர்ந்து கொள்ற தன்மை கிடையாது அப்படிங்கிற. எப்படி கண்ணுக்கு தான் கண்ணுன்னு தெரியாது அப்படின்னு சொல்றோமோ அத மாதிரியே மனசுக்கு தான் மனசுன்னு தெரியாது, புத்திக்கு நான் புத்தின்னு தெரியாது, சித்தத்துக்கு நான் சித்தம் தெரியாது. இதெல்லாம் பயன்படுத்தி அந்த வேலைகளெல்லாம் செய்யறது யாரு? இந்த கருவிகளை இயக்கி வேலைகளை செய்யறது யாருன்னா ஆன்மா தான். அது இவற்றிலிருந்து வேறாக இருக்கு அப்படிங்கிற முதல்ல. சரிப்பா, இப்போ ஆன்மா சித்தம், புத்தி, மனம், அகங்காரம் இல்லைங்கிற, அப்போ அது கூட ஏன் சேர்ந்து கிடக்கு அப்படிங்கிறதுக்கு பதில் அடுத்த கூறுல சொல்றாரு. இதை 3 கூறா பிரிச்சுக்கிட்டார். முதல்ல அந்த கரணங்கள் ஆன்மா இல்லை அப்படிங்கிற சொல்றாரு. இப்போ 2வது மாணவருக்கு ஒரு கேள்வி வருது, அப்ப ஏன் அந்த அந்த கரணங்களோட சேர்ந்து இருக்கு ஆன்மா அப்படிங்கிறதுக்கு, இதுக்கு இயற்கையிலேயே இந்த அறிவை தடை செய்யக்கூடிய ஒரு பொருள் ஆணவ மலத்தோட தடை இருக்கு. அந்த தடையிலேருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அந்த கரணங்களோட இந்த ஆன்மா சேர்ந்துருக்கு. சேர்ந்துக்குன்னா என்ன அர்த்தம்? பெருமான் கூட்டியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். இது எப்படி? அது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சவத்தைத்தேன்னு கடைசி சொல்றார். இப்போ ஒரு பெரிய அரசர் இருக்காரு, அவருக்கு உதவி பண்றதுக்கு நம்ம இப்ப தற்கால நடவடிக்கை எடுத்துங்களேன். பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, இல்ல சீஃப் மினிஸ்டர் இருக்காரு. சீஃப் மினிஸ்டர் இருக்காருன்னா ஒட்டுமொத்த பொறுப்பையும் பார்த்துக்குவாரு. ஃபினான்ஸை மட்டும் பார்க்குறவர் யாரு? நிதியை மட்டும் பார்க்குறவர் நிதி அமைச்சர். பாதுகாப்பெல்லாம் பார்க்குறவர் பாதுகாப்பு அமைச்சர். வெளிநாட்டுகளோட தொடர்பை எல்லாம் கவனிச்சுக்கிறவர் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இல்லையா? அப்புறம் உள்துறையை பார்த்துக்கிறதுக்கு உள்துறை அமைச்சர். அப்படி விதவிதமாக தொழிலாளர் நலன்னு பார்க்கணும்னா தொழிலாளர் நலத்துறை அமைச்சர். பொது பணிகளை செய்யறதுக்கு ஒரு அமைச்சர். இந்த அமைச்சர்களோட அந்த முதல்வர் என்ன செய்வார்? அப்பப்போ சேர்ந்து ஓன் டிபார்ட்மெண்ட் வேலை ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு எல்லாம் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டுக்குவார். அடுத்த இன்னொரு டீம் கூட. இது போக காவல் பணிகள் இருக்கும். அப்போ அந்த டிஜிபியோட அவங்களோடலாம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை போட்டு அந்த வேலையெல்லாம் ஒழுங்காக நடக்குதா அப்படிங்கிறதான் பார்ப்பார். இந்த மாதிரி ஒரு சிஎம்ஏ வச்சுக்கிட்டாலும் அல்லது அரசர்னு பழைய உதாரணம்னா அரசரை வச்சுக்கிட்டா அவர் தன்னை சுற்றி இருக்க அமைச்சர்களோட கூடி இந்த நாட்டை நடத்துவது மாதிரி இந்த ஆன்மா என்ன செய்யுது? இந்த அந்த கரணங்கிற அமைச்சர்களோட கூடி அது வேலையை செய்யுது. சரி, வேலையை செய்யுதுன்னு வச்சுக்குவோம். இதனால என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த ஆன்மாவோட வினைப்பயனுக்கு ஈடாக இந்த கருவிகள் கூடியும் குறைஞ்சும் வருவதனால இந்த ஆன்மா நிலை வேறுபாடை அடையுது அப்படின்னு கடைசியா சொல்றார். இதுதான் 4ஆம் நூற்பாவோட கருத்து.
கொஞ்சம் எல்லாரும் சிரமப்படுறீங்கங்கிற மாதிரி தோணுது எனக்கு. சரி, நான் எவ்வளோ இன்னும் எளிமையா சொல்ல பார்க்குறேன். சரியா? அது ஒண்ணும் இல்லைங்க. நம்ம முதல்ல 3ஆம் நூற்பால 7 விதமான ஆன்மவாதிகள மறுத்தாச்சு. அப்படிதானே? நம்ம சிரிச்சுட்டே படிப்போம். சீரியஸா வேண்டாம். ரைட். அப்ப அந்த 7 விதமான ஆன்மவாதிய மறுத்தோனே மாணவர் மறுபடியும் கேட்காரு. "என்னதான் சாமி ஆன்மானா என்ன சொல்லுங்க?" அப்ப அந்த கரணத்த விட்டுட்டீங்க. அந்த கரணம் தானே ஆன்மா. அப்படி வச்சுக்கிட்டா அப்படின்னு கேட்கறான். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் தானே வெளிய போய் எல்லா அறிவையும் தருது. அத ஆன்மான்னு வச்சுக்கிட்டா என்ன அப்படிங்கிறாரு. அதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறாரு சாமி. ஏன் வைக்கக்கூடாது? அந்த கரணத்துக்கும் அந்த 5 பொறிகளுக்கும் சொன்ன அதே காரணம் தான். மனசுக்கு தான் மனசுன்னு தெரியாது, சித்தத்துக்கு நான் சித்தம்னு தெரியாது, நான் சிந்திக்கிறேன் அப்படிங்கிறது தெரியாது. அதெல்லாம் இயக்குறது ஆன்மா தான்டா, வேற ஒண்ணு. அதனால இந்த அந்த கரணத்தை ஆன்மான்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். சரி, உங்க பேச்சுக்கே நான் வரேன். அந்த கரணத்தை ஆன்மான்னு சொல்லக்கூடாது. அப்புறம் ஏன் அது ஏன் கூட கிடக்கு அப்படிங்கிறாரு. அது உன் கூட கிடக்கிறது காரணம், உனக்கு அறிவு விளங்கலடா. உன் அறிவை தடை செய்யக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. என்ன பொருள்? ஆணவம். அந்த ஆணவத்தோட தடையை கொஞ்சம் நீக்கி உனக்கு சிற்றறிவு வரணும் தான் இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாரு. சரி, இதெல்லாம் குடுத்துருக்கீங்க. இதனால நான் வந்து இத வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா, நீ அரசர் வந்து அப்பப்ப அமைச்சர்களோட கூடி வேலை செய்யற மாதிரி நீ கொஞ்ச நாள் உலகத்த அனுபவி அப்படின்னு தந்திருக்கேங்கிறாரு. இப்ப இதனால எனக்கு என்ன பிரச்சனை வருது? உன் வினை பயனுக்கு ஏற்ப அப்பப்ப நான் 2 கருவிய ஆஃப் பண்ணுவேன், 2 கருவிய ஆன் பண்ணுவேன், இதெல்லாம் செய்வேன். இதனால உனக்கு 5 விதமான அவஸ்தை வரும் அப்படின்ட்டாரு. என்ன அவஸ்தையெல்லாம்? ஆமா. இப்ப 35 கருவிய ஆன் பண்ணி விட்டாரு. சரியா? 35 கருவிகள ஆன் பண்ணி விட்டாரு. அந்த 35 கருவி நம்ம ஆன் பொசிஷன்ல இருக்கறனால நாம என்ன செய்றோம்? நாம எல்லாம் பாடத்த கவனிச்சுட்டு இருக்கோம். இந்த நிலைக்கு என்ன பேரு? நனவு. சரியா? வந்துருச்சு. இப்ப நனவு நிலையில இருக்கும்போது 35 கருவிகள் சொல்றோம்ல, 35 கருவிகள்ல இன்னும் நீங்க மாபாடியம் படிச்சீங்கன்னா இன்னும் டீட்டெயிலா படிக்கலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி தெரிஞ்சுக்குவோம். என்னென்ன கருவிகள்லாம் வேலை செய்யுமா? முதல்ல அந்த கரணங்கள் 4 வேலை செய்யும். அடுத்தது அந்த ஐம்பொறிகள் பிடிக்கக்கூடிய அந்த சத்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம் அந்த 5ம் வேலை செய்யும். அடுத்தது செயல் கருவிகளுக்கு விடயமாகிய உரையாடல், அது வாக்கு இல்லையா? அப்புறம் பாதம், பாணி, குதம், உபத்தம்னு படிச்சோம்ல, அந்த 5. அப்ப எத்தனை ஆச்சு? 5 5 10. அந்த கரங்கள் 4 14. 10 வாயுக்கள் வேலை செய்யுமா? அப்ப 24. புருடன் 1 25. இப்படி 25 போக ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5. அப்படி 35 கருவிகள் நனவு நிலையில வேலை செய்யுமா? சரியா? அந்த இதுல அனுப்பியிருக்கேம்மா. பிரிண்ட் அவுட் எடுத்து சொல்லிடுவேன். எழுத வேண்டாம், நீங்க கஷ்டப்பட்டுலாம் எழுத வேண்டாம். நான் இதை உங்க குரூப்ல அனுப்பியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப்போ அந்த மாதிரி போனோ இல்லாதவங்களுக்கு நான் சாயங்காலம் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்க சொல்லிடுறேன். நீங்க இப்போதைக்கு லேசா அதை கவனிச்சிங்க, அப்படியே பார்த்துட்டு வாங்க. சரியா? ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லவா? அதுல இருக்கு பாருங்கம்மா. இப்போ நாம ஆமா, நானா கீழேந்து பாருங்க, கீழேந்து பாருங்க, கீழேந்து பாருங்க. அப்ப இந்த அவஸ்தைப்படுதுன்னு சொன்னோம். இந்த அவஸ்தை எத்தனை சொல்றோம்? 5. நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள் அப்படின்னு 5 அவஸ்தைகளை இந்த ஆன்மா பெறுது. எதனால? இந்த கருவிகளை பெருமான் கூட்டினால. அப்படி கூட்டிட்டு பேசாம விடல. அவரு என்ன செய்யறாரு? அப்பப்ப நம்மளோட வினை பயனுக்கு ஏற்ப சில கருவிகளை கலத்திடுறாரு, சில கருவிகளை சேர்க்கிறாரு. அப்ப ராஜா வந்து ஒரு சமயம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அந்த அமைச்சரோட கூட்டம் போடுறாரு, மற்றவங்களெல்லாம் விட்டுறாரு. இன்னொரு சமயம் காவல்துறை அதிகாரிகளோட கூட்டம் போடுறாரு, மற்றவங்களை விட்டாரு. இன்னொரு சமயம் அவங்கள அப்படி சுத்தி சுத்தி கூட்டம் போடுறாரு. அதே மாதிரி இந்த ஆன்மாவும் இருக்கிற இந்த 35 கருவிகளை அதோட கூடி குறைஞ்சு சேர்க்கறதுனால 5 நிலை வேறுபாடு அடையுது. 35 கருவிகளும் விழிப்பு நிலையில இருந்தா அந்த ஆன்மாவோட அந்த நிலைக்கு என்ன பேரு? நனவுன்னு பேர். அப்ப நனவு நிலையில இருக்க ஆன்மா இந்த புருவ மத்தியில மையம் கொண்டு இருக்குமா, சுழலுமா, லாடதானத்துல. இப்ப நீங்க எல்லாம் என்ன நிலையில இருக்கீங்க? சரி, நாமெல்லாம் என்ன நிலையில இருக்கோம்? விழிப்பு நிலையில இருக்கும். விழிப்பு நிலையில இருந்து பாடத்தை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கோம். சரியா? இப்ப பாடத்தை கவனிச்சுட்டே இருக்கக்கூடிய நமக்கு விழிப்பு நிலையில 35 கருவிகள் நமக்கு தொழிற்படுது. எதெல்லாம்? ஞானேந்திரியங்கள் 5 வேலை செய்யுது. எதெல்லாம்? பேசுறத கேட்குது காது, என்ன கண்ணு பாக்குது இல்லையா? அது ஞானேந்திரியங்கள் 5 வேலை செய்தான். கண்மேந்திரியங்கள் 5 வேலை செய்தான். எத்தனை ஆச்சு? 5 5 10. ஞானேந்திரியங்களுக்கு விஷயமாகக்கூடியது என்னது? விடயமாகக்கூடியது. கண்ணுக்கு விடயமாகிறது உருவம், காதுக்கு சத்தம், நாக்குக்கு சுவை, மூக்குக்கு மனம், தோலுக்கு ஊறு. அந்த 5 நம்ம கிட்ட இருக்கு. அப்போ அச்சா அதே மாதிரி செயல் கருவிகள் 5க்கும். வாய்க்கு என்ன வேலை? பேசுதல். கைக்கு என்ன வேலை? ஏற்றல் இடுதல். காலுக்கு என்ன வேலை? நடத்தல். எருவாய்க்கு என்ன வேலை? கழிவு வெளியேற்றல். அப்புறம் இதுக்கு என்ன வேலை? கருவாய்க்கு என்ன? இந்த 5 ஆற்றலும் ஆன்மா கிட்ட இருக்கு. அந்த
அஞ்சும் இந்த அஞ்சும் அதோட விஷயங்கள் 5 விஷயம் அப்படி 20 ஆச்சா? ஞானேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் தெரிஞ்சுக்கூடிய விடயங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் செய்யக்கூடிய செயல்கள் 5, அப்படி 20 ஆச்சு. 20க்கு அப்புறம் 4 அந்த கரணமும் வேலை செய்யுது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். 24 ஆச்சா? தச வாயுக்கள் வேலை செய்யுதான். 10 வாயு இருக்கான் நம்மகிட்ட. அந்த 10 வாயும் வேலை செய்யுது. 34 ஆச்சா? புருடன் அந்த கருவி தத்துவம் ஒன்று பார்த்தோம்ல, அந்த 5 புலன்களையும் ஆற வரும் காலம்னு வித்யா தத்துவங்களை பார்த்தோம்ல, அந்த புருடன்கிற கருவியும் வேலை செய்யுது. அப்போ 35 கருவிகளும் வேலை செஞ்சா நாம என்ன நிலையில இருக்கோம்? நனவு நிலையில இருக்கோம்னு அர்த்தம். இந்த 35 கருவிகளும் ஆக்டிவா இருக்கும்போது நனவு நிலையில இருக்கும். இதுல கொஞ்சம் கொஞ்சமா சாமி குறைச்சிட்டே வருவார் நம்மளோட வினை பயனுக்கு ஏற்ப, இல்லையா? இப்போ 11 மணிக்கு நம்ம தூங்கணும், நம்ம வினை பயன் கால தத்துவத்துல இருந்தா நம்ம என்ன செய்வோம்? தூங்கிடுவோம். தூங்கும்போது ஒரு 10 கருவி ஆஃப் பண்ணிடுவார் சாமி இந்த 35ல. சரியா? எதெல்லாம் ஆஃப் பண்றாரு? ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களையும். அப்ப அந்த 10ஐயும் மட்டும் குறைச்ச நிலைக்கு கனவுன்னு பேரு. இப்ப பாருங்க, கனவுல நாம ஓடுவோமா? ஓடுவோம். கனவுல சாப்பிடுவோமா? கனவுல பயப்படுவோமா? பயப்படுவோம். கனவுல எல்லாம் அலங்காரம் பண்ணி எங்கேயாவது போவோமா? எல்லாம் போறோம். ஆனா எப்படி போறோம்? இந்த காலை பயன்படுத்தி போறோமா? இந்த கையை பயன்படுத்தி சாப்பிடுறோமா? இந்த வாயை பயன்படுத்தி சாப்பிடுறோமா? இல்ல. அது ஒரு தனியா எங்கேயோ நடக்குது, இல்லையா? அதனால இந்த இந்திரியங்களும் அந்த செயல் கருவிகளும் அறிகருவிகளை மட்டும்தான் குறைச்சிருப்பாரு. அந்த செயல் கருவிகள்னாலே அறிகருவிகள்னாலே நடக்கிற நிகழ்வுகளை குறைச்சிருக்க மாட்டார். அது அங்க நடந்துகிட்டே தான் இருக்கும். கனவுல சாப்பாடு நடக்கும், கோயிலுக்கு போறது நடக்கும், இல்லையா? அடுத்தவங்களை திட்டுறது நடக்கும், அடுத்தவங்களுக்கு பயப்படுறது நடக்கும், எல்லாம் நடக்கும். அப்போ அதனால அந்த விடயங்களை குறைக்க மாட்டார். அந்த விடயங்கள் கனவு நிலையிலையும் நடக்குது. ஆனா அந்த விடயங்களை செய்வதற்குரிய இந்த பிசிக்கல் கை கால் வேண்டாம். அதனால அதை மட்டும் ஆஃப் பண்ணிடுவார். அது எப்படி இருப்பார்? இப்படி படுத்து கிடப்பார் அந்த ஆளு. ஆனா அந்த கனவு உலகத்துல இருக்கும்போது இந்த கையை வச்சு செய்யற வேலையெல்லாம் அங்க செஞ்சுட்டு இருப்பார். அப்ப அந்த நிகழ்வுகள்லாம் இருக்கு, அந்த கை தேவையில்லை. அதனால கையை ரெஸ்ட்ல போட்டு மற்ற வேலையெல்லாம் நடக்குது. அப்ப கனவு நிலையில என்ன ஆகுது? இந்த இந்திரியங்களை மட்டும் குறைக்கிறார். ஞானேந்திரியங்களையும் கண்மேந்திரியங்களை குறைச்சிட்டு மிச்சம் 25 கருவியை ஆக்டிவா வச்சிருக்காரு. அந்த 25 கருவியை ஆக்டிவா வச்சிருக்கனால கனவுலையும் இவர் பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, ஃபைட்டு சண்டை போடுறாரு, எல்லாம் பண்றாரு, பாடம் கேட்கிறாரு, தளத்துக்கு போறாரு, எல்லாம் நடக்குது. ஆனா இந்த கை கால் தேவையில்லை அதுக்கு. அதனால இது ஆஃப் மோட்ல இருக்கு. இப்ப கனவு நிலையும் தாண்டி அடுத்து ஒரு உள்ளார்ந்த உள்நிலைக்கு போறாரு. அது என்ன நிலை? உறக்க நிலை. அப்ப அந்த விஷயங்களையும் கட் பண்ணிடுறாரு. எதெல்லாம்? ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், ஞானேந்திரியங்களோட விஷயங்கள், கண்மேந்திரியங்களோட விஷயங்கள், அதையும் கட் பண்ணி அந்த கரணங்கள்ல சித்தத்தை தவிர மிச்சம் எல்லாத்தையும் கட் பண்ணி தச வாயுக்கள்ல பிராணனை தவிர மிச்சம் 9ஐயும் கட் பண்ணிடுறாரு. அப்ப மொத்தம் உறக்க நிலையில 3 கருவி தான் செயல்படுது. விழிப்பு நிலையில எத்தனை செயல்படுது? 35. கனவு நிலையில ஞானேந்திரியங்களை கண்மேந்திரியங்களை மட்டும் குறைச்சிட்டு 25 கருவிகளை செயல்படுத்துறாரு. உறக்க நிலையில 25ல 22 காலி பண்ணிடுறாரு. 3 தான் செயல்படுது. எதெல்லாம்? புருடன், பிராணன், கருவி. பிராணன்னா என்னது? பிராணவாயு. உடம்புல 10 வாயு இருக்குன்னு படிச்சோம்ல. வயிற்றுல இருக்கிறது என்னது? அபானன்னு பேரு. சாரி, அபானன். ஆமா, உதானன். அபானன் வந்து வெளியே வர்ற வாய்க்கு பேரு. சரியா? உதானன், அபானன், கிருங்கரன் அப்படிலாம் நிறைய இருக்கு. அப்படி மூச்சு விடுற காத்துக்கு என்ன பேரு? பிராணன்னு பேர். ஆனாதான் சும்மா சில சமயம் மூச்சு போயிடுச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன்? பிராணம் போயிடுச்சு. வாயு வாயு சொல்ல மாட்டேன், பிராணம் போயிடுச்சு அப்படிமோ. ஆமா, இல்லையா? பிராணவாயு கொடுப்பாங்க, அது கரெக்ட். சரியா? அப்ப இங்க உறக்க நிலையில பிராணவாயு மட்டும் செயல்படுது, புருடன் செயல்படுதுன்னா சித்தம் செயல்படுது. இந்த 3 கருவியும் தான் வச்சிருக்காரு. மிச்சம் எல்லாம் என்ன ஆயிட்டான்? ஆஃப் மோட்ல. அப்ப அது வந்து ஸ்லீப், கனவை தாண்டிய நிலை. சரியா? அதுக்கப்புறம் என்ன நிலை? பேருறக்க நிலை, டீப் ஸ்லீப். அங்க யாரும் ஆஃப் ஆயிடுறா? சித்தமும் ஆஃப் ஆயிருது. சிந்தனையே இல்லாம 0 லெவல்ல போய் மூச்சு காற்று இயங்கிட்டு இருக்கு. புருடன் அப்படி நின்றுட்டு இருக்கான். அரசனும் அவனுடைய மெய்காப்பாளன் மட்டும் இருக்கான். அரசன் அத்தாணி மண்டபத்தில் இருக்கும்போது என்னெல்லாம் யாரெல்லாம் இருப்பாங்க? தர்பார்ல இருக்கும்போது எல்லா அமைச்சர்களும் இருப்பான், எல்லா கூட்டமும் இருக்கும், பொதுமக்கள், அதிகாரிகள், அது தர்மம் காட்டு வந்தவன் எல்லாம் இருப்பான். அப்போ அதே மாதிரி ஆன்மா நனவு நிலையில் இருக்கும்போது பூரா வயலும் முடிச்சுட்டு இருக்கான் 35 பேரும். அவர் அதுலேருந்து கொஞ்சம் தாண்டி அடுத்த ஆஃபீஸுக்கு போறாரு. அந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸுக்கு உள்ள போகும்போது அந்த அமைச்சர்கள் அவரோட சுற்றி இருக்கிறவங்க மட்டும் இருக்காங்க, மிச்சம் எல்லாம் குறைஞ்சிடறாங்க. அதையும் தாண்டி இன்டர்னலா போறாரு. அப்போ ரொம்ப அவரோட க்ளோஸ் சர்க்கிள் மட்டும், அவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க மட்டும் இருக்காங்க. அதையும் தாண்டி உள்ள போறாரு. அரசனும் மெய்காப்பாளனும் மட்டும் இருக்கிற நிலை புருடனும் பிராணனும். அப்ப இந்த ஆன்மாவுக்கு மெய்காப்பாளன் மாதிரி இருக்கிற வேலையை செய்யறது யாரு? இந்த பிராணன். அவன் தான் இந்த ஆன்மாவை அப்படியே இயக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கடைசி உயிர் படங்கள்னு ஒரு நிலை. உயிர் படங்கள்லாம் இறந்து போறது இல்லை. இது வந்து ஒரு ரொம்ப இன்னும் டீப்பா போற அந்த ஆன்மா இன்னும் பேரறியாமைக்குள்ள போற நிலை. அது வந்து ஒரு 4-5 செகண்ட் தான் இருக்குமா, அதுக்கப்புறம் மீண்டு வந்துருமா. அப்படி 4-5 செகண்ட் இருக்கும்போது பிராணன் கூட அங்க இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த கருவி கூட செயல்படலைங்கிறாங்க. பிராணன் இல்லைன்னா உயிர் பேர் அப்படின்னு நினைக்காதீங்க.
என்ன சொல்றாங்கன்னா, இதையும் அந்த அரசரை வச்சே உவமை சொல்றாங்க. இப்ப அரசர் வந்து அத்தாணி மண்டபத்துல இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் உள்ள போயாச்சு. ஒரு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் மட்டும் இருக்கா, மிச்சம் எல்லாம் முடிச்சாச்சு. அது தாண்டி உள்ள போனாரு. ரொம்ப அவர சுத்தி இருக்க நெருக்கமா இருக்க ஒரு 3, 4 பேர் தான் இருக்காங்க. மிச்சம் எல்லாம் விட்டுட்டாங்க. கடைசியா அவரு தன்னுடைய அந்த ஓய்வறைக்கு போறாரு. அங்க யார் இருப்பா? அரசனும் மெய்க்காப்பாளனும் மட்டும். அது ராஜாங்க நடைமுறை என்னன்னா, அந்த ஓய்வறைக்குள்ள ராஜா முழிச்சிருந்தாருன்னா, மெய்க்காப்பாளன் எங்க இருப்பான்? வெளியே இருப்பான். ராஜா ஆழ்ந்து தூங்குறாருன்னா, அவன் உள்ள போய் கதவை தாளிட்டுட்டு உள்ள நின்னு காவல் செய்வான். ஏன்னா அவர் தூங்கிட்டு இருப்பாரு, இவன் பாட்டு வெளியே நிக்கிறான். தூக்கத்துல வந்து இவனா தலைவணி வச்சு அமைக்கிட்டான்னு வைங்க, இல்லையா? உண்மை அதாம்மா. அவர் விழிச்சிருக்கும் போது அவருக்கு ஆபத்து வருதுங்கிறத அவரோட உணர முடியும். அதனால அவன் வெளியே நின்னா போதும். வெளியேந்து வரக்கூடிய ஆபத்துகளை மட்டும் அவன் தடை செஞ்சா போதும். அவர் தூங்கிட்டார் அப்படின்னா அவர் அறியாமையில இருக்காரு. அவர் தூங்குற அவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துன்னா இவன் தான் போய் அதை காப்பாற்றணும். அதனால அவர் தூங்கும் போது இவன் எங்க போயிடுவான்? உள்ள போயிடுவான். அந்த புறமா அந்த அறைக்குள்ள போய் உள்ள தாளிட்டு அவன் அந்த காவல் செய்வான். அந்த மாதிரி ஆன்மா எந்த நிலையில இருக்கு? அந்த உயிர் படங்கள் நிலையில பிராணன் என்ன செய்யுது? உள்ள போய் தாப்பாளிட்டுக்கிட்ட மாதிரி இருக்கு. அதனால அதை சேர்த்து எண்ண மாட்டோம். சரியா? இப்ப புரிஞ்சுதா? இப்ப மீண்டும் நான் சொல்றேன், ஏற்கனவே 3வது நூற்பால 7 விதமான ஆன்மா வேற வேறன்னு சொன்னவங்களை எல்லாம் மறுத்து, இதெல்லாம் இல்லை, இதை தனியா ஆன்மா இருக்குன்னு சொன்னார். அதுல ஒருத்தனை மிஸ் பண்ணிட்டாரு. அந்த மிஸ் பண்ணவன இங்க 4வது நூற்பால முதல்ல எடுக்கிறாரு. அவன் யாரு? அந்த கரணம் தான் ஆன்மா அப்படின்னு சொல்றவன். அவனை மறுக்கிறாரு. அந்த கரணம் ஆன்மா இல்லடா. எப்படி நான் கண்ணுக்கு தன்னை கண்ணுன்னு தெரியாதுன்னு சொல்லணும், நாக்குக்கு தான் தான் நாக்குன்னு தெரியாதுன்னு சொல்லணும், அதே கதை தான் இந்த அந்த கரணங்களுக்கும். இவனுக்கு யாருக்கும் தான் தான் மனோன்னு தெரியாது, தான் தான் புத்தின்னு தெரியாது, தான் தான் சித்தம்னு தெரியாது. அப்ப இவன் எல்லாம் என்ன செய்யறான்? என் கூட ஏன்பா சேத்த அப்படிங்கிறான். அப்போ உனக்கு என்னாச்சு? இயற்கையிலே உன்னோட அறிவை மறைக்கிற தடைப்பொருளாகி ஆணவம் இருக்கு. நீ சகசமலத்தோட கடந்தனால உணராம கடந்த. அந்த சகசமலத்துல உணராம கடந்தனால உனக்கு சின்ன அறிவு வரணுங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சேன்? இந்த கருவிகள் எல்லாம் சேர்த்தேன். சரி, சேர்த்தையே அப்படியே வச்சிருக்கியா? என்ன செய்யற? அதெல்லாம் வைக்கல. அரசர் எப்படி அமைச்சர்களோட கூடி உறவாடுவாரோ அதே மாதிரி உன்னோட வினைப்பயனுக்கு ஏற்ப அப்பப்போ 35 கருவியும் கொடுப்பேன், அப்பப்போ 25ஆ மாத்துவேன், அப்புறம் திடீர்னு 3ஆ மாத்திடுவேன், இப்படிலாம் மாத்திடுவேன். இதனால உனக்கு 5 விதமான அவஸ்தைகள் வருதுங்கிறார். அவஸ்தைனா என்ன? நிலை. அதுல முதல் நிலை என்னது? நனவு. 2வது நிலை என்னது? கனவு. 3வது என்னது? உறக்கம். 4வது என்னது? பேர். 5வது விழுப்பம். அந்த உறக்க நிலையில நீங்க 20 நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் இருந்தா போதுமா? உடம்பு அவ்வளவு புத்துணர்ச்சி ஆயிருமா? நம்ம 8 மணி நேரம் தூக்கத்துல குறைஞ்சது 20-25 நிமிஷம் அந்த ஆழ்ந்த ஒரு நித்திரையில இருந்தாலே எவ்வளவு டயர்டா இருந்தாலும் அடுத்த நாள் நம்ம என்ன பிரிஸ்கா எந்திரிச்சிருவோம். நல்ல பேரோகத்துல அவ்வளவு நேரம் இருக்க மாட்டோம். 2, 3, 4 செகண்ட் 5 செகண்ட் தான். அதுக்கப்புறம் திரும்பி ஆட்டோமேட்டிக்கா உயிர் மீண்டு திருப்பி இந்த நிலைக்கு வந்துடும். நல்ல உதாரணம் வந்து டிரைவர்கள் தான். அப்படியே ராத்திரி பகலா ஓட்டிட்டே இருப்பாங்க. அது ஒரு 3 மணி வந்தோடனே அப்படியே ஒரு இடத்துல ஒதுக்கி ஒரு 20 நிமிஷம் தூங்குவாங்க, திருப்பி ஒரு ஓட்டுவாங்க இல்லையா? அப்படிலாம் நமக்கு வரமாட்டேங்க இல்லையா? ஆமா, ஒரு அரை மணி நேரம் பாடம் கூட போயிடுச்சுன்னா அப்படின்னு நானும் சேர்ந்துதான். சரியா? அப்படி இந்த 5 அவத்தைகளை ஆன்மா படுவதாயிட்டுட்டார். இப்ப இந்த நூற்பால என்னெல்லாம் சொல்லிட்டாரு? ஆன்மாவோட இலக்கணத்தை சொல்லிட்டாரு. என்ன இலக்கணம்? பொது இயல்பு. இப்ப ஆன்மா என்ன செய்யுது? கருவிகளோடு கூடி நிலை வேறுபாடு அடையுது. அதுதான் ஆன்மாவோட பொது இயல்பு. அதுதான் இந்த நூற்பால சொன்ன ஆன்ம பிரகாசம். முதல்ல சொன்னாரா ஆன்ம பிரகாசத்தை தான் இந்த நூற்பால சொல்ல போறேன் அப்படின்னு. ஆன்ம பிரகாசம்னா என்ன? ஆன்மாவோட இயல்பு, ஆன்மாவோட பொது இயல்பு. பொது இயல்பு என்ன? மாயையோட சேரும்போது, அதாவது கருவிகரணங்களோட சேரும்போது 5 விதமான நிலை வேறுபாடை அடையும். யார மாதிரி? அரசன் அமைச்சர்களை வச்சு ஆட்சி நடத்துற மாதிரி. அந்த 5 விதமான நிலைப்பாட்டுக்கும் வேறுபாட்டுக்கும் என்னன்னு பேரு? அவஸ்தைன்னு பேரு. இந்த 5 அவத்தை அடைகிறது ஆன்மாவோட பொது இயல்பு. அதனால இவன் வந்து 5 அவத்தைப்படுதல் ஆன்மாவோட பொது இயல்புன்னு இந்த நூற்பால சொல்லிட்டார். உடனாகவே என்ன சொன்னாரு? அந்த கரணங்கள் அதை இயல்புபடுத்தி அழகா சொன்னார். அந்த கரணங்களே ஆன்மான்னு சொல்லக்கூடிய அந்த கரண ஆன்மவாதியை மறுத்து, அந்த கரணங்கள் ஏன் இந்த ஆன்மாவோட கூட்டப்பட்டதுங்கிறது காரணத்தை சொல்லி, என்ன காரணம்? சகசமலத்தாகிய ஆணவ மலத்தோட சார்புல இருந்தனால பேரறியாமையில இருந்த ஆன்மாவுக்கு கொஞ்சம் சிற்றறிவு விளங்கணுங்கிறதுக்காக அந்த கரணத்தை சேர்த்து, அந்த கரணங்களை சேர்த்ததுனால வரக்கூடிய அந்த என்ன சொல்றது, அவத்தை படத்தை சொல்லி இணைத்து சொல்லி ஆன்மாவோட பொது இயல்பு அழகா நிறைவு செய்தார். இப்ப நீங்க ஒரு கேள்வி வரலாம், சில ஞான நூல்கள்ல ஆன்மாவை சொல்லும் போது உள்ளமே ஆன்மா, மனமே ஆன்மா அப்படிலாம் சொல்றமே, அதெல்லாம் என்னன்னு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு அவர் அழகா பதில் சொல்றார். அதெல்லாம் உபச்சாரமா சொல்றதுதான், ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்றதானே ஒழிய அது ஆன்மா அல்ல அப்படிங்கிறத கடைசியா அதை செய்யறார், சொல்றார். சில இடத்துல உயிரை பத்தி சொல்லும்போது உள்ளம்னு பேரை சொல்லியிருப்பாங்க, உயிரை பத்தி சொல்லும்போது மனம்னு கூட சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் புறக்கருவிகளை பார்க்க இது கொஞ்சம் அறிவுடையது மாதிரி தெரியுது. அதை காரண கருவி சொல்றதானே ஒழிய
அது உண்மையிலே அறிவுடைய பொருள் ஆன்மா அல்ல அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறார். இப்போ கண்ணை விட மனம் கொஞ்சம் நுட்பமானது, மனத்தை விட புத்தி நுட்பமானது. அந்த நுட்பத்தை கருதி தான் அவற்றை ஆன்மாவோடு நெருக்கமாக சொல்றாங்களே ஒழிய அவை ஆன்மா அல்ல அப்படிங்கிற சொல்லிட்டார். 4ஆம் நூற்பால சந்தேகம் இருக்கா? இல்லை. இப்போ 4ஆம் நூற்பாவை திருப்பி ஒருக்க படிக்கிறேன். அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று அப்படிங்கிறார். இந்த முதல் பகுதி என்ன சொல்லுது? அந்த கரணமே ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை மறுத்து அந்த கரணம் ஆன்மா அல்லங்குது. சரி, அப்ப அது ஏன்பா என் கூட வந்து சேர்ந்தது? அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது. சகசமலத்தோட சார்பினால ஆன்மா உணராம அறிவு விளங்காம நின்றதுனால ஒரு சிற்றறிவு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அந்த கரணங்கள் சேர்க்கப்பட்டது. சரி, இந்த சிற்றறிவு வர்றதுனால இந்த கருவி கரணங்கள் என்னோட கூடுறதுனால எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, உன்னுடைய வினை பயனுக்கு ஈடாக இந்த கருவிகரணங்கள் உன்னோட பொருந்தியும் பொருந்தாமலும் விட்டும் விலகியும் இருக்கனால உனக்கு 5 அவத்தைகள் வருது ஆன்மாவுக்கு. அந்த 5 அவத்தைப்படுதல் உன்னோட பொது இயல்பு. பொது இயல்புனா என்ன இயல்பு? பிறரோட சார்பினால வரக்கூடிய இயல்பு. நீங்க கருவிகரணங்களோட சேர்ந்ததுனால உனக்கு இந்த இயல்பு வருது அப்படிங்கிற அந்த பொது இயல்பை அழகா விளக்கு. அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து. சகசமலம்னா என்ன மலம்? ஆணவம். சகஜமா அது உயிரோடவே அனாதி காலம் தொட்டு இருக்கிறதுனால அந்த பேர். சரியா? அந்த சகசமலத்து உணராது அது கருவிகரணங்களோட கூடிய 5 அவத்தைப்படுவதை ஓமை வழியா சொல்றார். ஒரு அரசன் தன்னுடைய அமைச்சர்களோடு கூடி, இல்லையா, முதல்ல 25 அமைச்சர்கள் இருப்பாங்க, அப்புறம் முக்கியமான 10 அமைச்சர்கள் மட்டும் இருப்பாங்க, அப்புறம் ரொம்ப முக்கியமான 3 அமைச்சர். இப்பவும் சொல்லலாம். முதல்ல வந்து அது என்னது யூனியன் மினிஸ்டர்னு சொல்றாங்க, அப்புறம் கேபினெட் மினிஸ்டர்னு சொல்றாங்க. அப்போ கேபினெட் வந்து ரொம்ப நெருக்கம் சொல்றாங்களே. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் தனக்கே பக்கத்துல ஒரு 3-4 பேரை வச்சுக்குவாரு, இல்லையா? உள்துறை, வெளிவாரத்துறை, அந்த பாதுகாப்புத்துறை, அவங்களெல்லாம் ரொம்ப பக்கத்தில் வச்சுக்குவார். அந்த மாதிரி இந்த ஆன்மா நனவு நிலையில் இருக்கும்போது 35 கருவிகளை பயன்படுத்தி நனவு நிலையில் இருக்கு. கடவுக்கு போகும்போது 10 கருவிகள் குறைஞ்சிருது. அப்போ இந்த கருவிகளை சேர்க்கறதுனால விழிப்பு நிலையும் நீங்குவதனால அறியாமையும் வந்துட்டே போயிட்டே இருக்கு. அது 5 நிலையில வச்சு சொல்றோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு அழகா. இதையும் நம்ம அந்த மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டுன்னு படித்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். சரி, இதுக்கு வேற வேலை இல்லை, இப்போ நேரம் இல்லை, அதனால 3 கூறுகளை அதை மட்டும் சொல்லியிருக்காரு. முதல் கூறில் என்னது? ஆன்மா அந்த கரணங்களில் வேறானது அப்படின்னு சொல்லிட்டாரு. 2வது கூறில் சகசமலம் எனப்படும் ஆணவ மலம் ஆன்மாவோட அறிவை தடை செய்யுது அப்படிங்கிறாரு. 3வது கூறில் அப்படி தடை செய்வதனால தான் இந்த கருவிகரணங்கள் உன்னோட கூட்டப்பட்டது. அந்த கருவிகரணங்களோட கூட்டுனதுனால நீ வந்து அது கூடியும் குறைஞ்சு வர்றதுனால நீ என்ன செய்யற? 5 விதமான நிலை வேறுபாடுகளை அடையிற அப்படின்னு சொல்லி ஆன்மாவோட பொது இயல்பை சொல்லிட்டார். இப்போ அடுத்தது யாரோட இயல்பை சொல்லணும்? பாசத்தோட இயல்பை சொல்லணும். பாசத்தோட இயல்புனா மாயை கண்மங்களோட இயல்பை சொல்லணும். மாயை கண்மங்களோட இயல்பை சொல்லும் போது இவர் என்ன செய்யறாருன்னா திரோதான சக்தியோட இயல்பை சொல்றாரு. அதை சொன்னா மாயை கண்மங்களோட இயல்பை சொன்ன மாதிரி தான் அப்படிங்கிறது. சரியா? இப்போ ஒருத்தன் கேட்பான், ஒரு பேச்சுக்கு சொல்றேன், சாப்பாடு எப்படின்னு கேட்பான். ஏய், சமையல் யாரு தெரியுமில்ல, இன்னும் ஆராக்கும். போதும் போதும், நீ அவ்வளோ சொன்னாலே போதும், எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சமைச்சவரை சொன்னாலே நான் சாப்பாடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இவர் சமைச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றோம்ல. சாப்பிட்டு பார்த்து சொல்லணும் இல்லைன்னு சொல்றோம்ல. அத மாதிரி மாய கண்மத்தோட இயல்பை சொல்லணும்னா யாரை சொன்னா போதும்? அந்த மாய கண்மத்தை யார் இயக்குறாங்களோ அவங்கள சொன்னாலே மாய கண்மத்தை சொன்ன மாதிரி தான். அதனால திரோதான சக்தியோட இயல்பை 5வது நூற்பால சொல்லி அதன் வழியாக இயக்கப்படக்கூடிய மாய கண்மத்தோட இயல்பை இங்க சொல்றார். இப்ப 5வது நூற்பா என்ன கருத்தை சொல்றாரு அப்படின்னா, என்ன சொல்றாரு? கருத்துரையை படிப்புமா? இப்போ அந்த 4வது நூற்பால இன்னொன்னே சேர்த்து சொல்லணும், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த உயிர் அடையக்கூடிய நிலை வேறுபாடை 2ஆ சொல்லுவோம். காரண அவத்தை, காரிய அவத்தை. இந்த நீங்க பழைய ஆட்கள் இல்லாம புது ஆட்கள் யாராவது சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். காரண அவத்தைன்னா என்னெல்லாம்? 3 இருக்கு. எதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். ஆனா வேற விதத்துல சொல்ல நீங்க விடைய சொல்லிக்கலாம் பார்ப்போம். பேரறியாமையில உயிர் இருக்கிற நிலைக்கு என்ன பேரு? ரொம்ப முழு அறியாமையில் இருக்கிற நிலைக்கு என்ன பேரு? கேவல நிலை. வெரி குட். கொஞ்சம் சிற்றறிவு விளங்குற நிலைக்கு என்ன பேரு? சகல நிலை. நல்ல வீடு பேர் அடைந்த நிலைக்கு என்ன பேரு? சுத்த நிலை. அந்த 3ஐயும் காரண அவத்தைன்னு சொல்லுவோம். சரியா? இப்ப நாம இந்த 4ஆம் நூற்பால படிச்சது 5ம் காரியவத்தை அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் இதை மாடுலேட் பண்ணி சொல்லுவாங்க. சரியா? அதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. 15ஆ மாத்தி சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ இன்னைக்கு வேண்டாம். அது இன்னும் அடுத்த 2-3 வகுப்புகள் கழிச்சு அதெல்லாம் படிப்போம். சரி, இப்போ 4ஆம் நூற்பா முடிஞ்சோன்னா 5வது நூற்பால பாசத்தோட இயல்பை சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாரு? விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து அறியா
ஆங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்து அவையே அப்படின்னு சொல்றார். இதுல என்ன சொல்றாரு? விளம்பிய உள்ளத்து. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம அந்த கரணங்கள் அந்த கரணங்கள் ஞானேந்திரியங்கள் 5 இருக்கு. என்னெல்லாம்? மெய்னா என்னது? தோல். வாய்னா என்னது? இந்த இடத்துல நாக்கு. அப்புறம் கண்ணு, மூக்கு. எதை விட்டுட்டாரு? செவியை விட்டாரு. அதையும் சேர்த்துக்கணும். விளம்பிய உள்ளத்து மெய், வாய், கண், மூக்கு, செவியை விட்டார். செவியையும் சேர்த்து அளந்து அறிந்து அறியா அப்படிங்கிறார். அவை என்னதான் தெரிந்து கொண்டாலும் தாம் தெரிந்து கொள்வது இதைத்தான் அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. ஒரு வெள்ளைக்கட்டிய நாக்கில் வைக்கிறோம், அது இனிப்பா இருக்குங்கிறத யார் சொல்லுவா? நாக்கு சொல்லுவோமா நாம சொல்லுவோமா? நாம தான் சொல்லுவோம். நாக்குக்கு அது என்ன பொருள்னே தெரியாது. அந்த சுவையை, டேஸ்ட் பட்ஸ் வந்து அந்த சுவையை உணர்றது மட்டும்தான் அதோட வேலை. உணர்றதுன்னா என்னது? அந்த டேட்டாவை வாங்கி அப்படியே மனசுகிட்ட கொடுக்கறது தான் அதோட வேலை. மனசுக்கும் அது இனிப்பு, புளிப்பு, சுவைப்புன்னு தெரியாது. மனசு யார்கிட்ட கொடுக்குது? புத்திகிட்ட கொடுக்குது. புத்தி தான் அதை இனிப்பு அப்படின்னு நிச்சயிக்குது. புத்தி நிச்சயிப்பதன் வழியாக அந்த இன்பத்தை அனுபவிப்பது யாரு? ஆன்மா. ஆனா மொத்தத்தில் ஆன்மா தான் ஒன்னொன்னே இயக்கி அந்த வேலையை செய்ய சொல்லுது. ஆன்மா தான் மனமாக நின்று வெளியே போய் பற்றுது. ஆன்மா தான் புத்தியாக நின்று நிச்சயிக்குது. ஆன்மா தான் சித்தமாக சிந்திக்குது. ஆன்மா தான் அந்த சுவையை அனுபவிக்குது. அப்ப நம்ம பேச்சு வழக்குல என் நாக்குக்கு இனிப்பா இருந்து அப்படின்னு சொன்னாலும் அந்த இனிப்பை அனுபவித்தது யாரு? நாம தான், அந்த நாக்கு அல்ல. அதைத்தான் இங்க முதல்ல சொல்றாரு. விளம்பிய உள்ளத்து மெய், வாய், கண், மூக்கு அளந்து அறிந்து அறியா அப்படிங்கிறார். சரியா? அப்படி அளந்தறிந்து அறியா ஆங்கு அவை போல அத மாதிரி. சரியா? அத மாதிரி சாமி என்ன செய்யறாரா? ஆன்மாவுக்கு உள் நின்று உணர்த்துவதாகிய அந்த உபகாரத்தை செய்து வருகிறார் அப்படின்னு சொல்றார். இப்போ போன நூற்பால ஆன்மா அஞ்சவத்தை படுன்னு பார்த்தோம். அந்த அஞ்சவத்தை படக்கூடிய ஆன்மாவுக்கு பெருமானுடைய திருவருள் என்ன உதவியை செய்யுது அப்படின்னு மாணவர் கேட்கிறார். என்ன உதவியை செய்யுதுன்னா, ஆன்மா இந்த 5 கருவிகளையும் பயன்படுத்தி 5 விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆன்மாவோட உள் நின்று ஆன்மாவை செலுத்தி ஆன்மாவுக்கு உணர்வை பெற வைக்கிறார் அப்படின்னு சொல்றார். சரியா? இப்ப ஆன்மா என்ன செய்யுது? உருவத்தை பிடிக்கணும். யார் அனுப்பும்? கண்ணை இல்லையா? அந்த கண்ணு வழியா போய் அந்த டேட்டா வாங்கிட்டு வர்றது யாரு? மனம். மனசுக்கு அந்த டேட்டா என்னதுன்னு தெரியுமா? தெரியாது. அந்த மனம் யாருக்கிட்ட கொடுக்குது? புத்திகிட்ட. புத்தி என்ன செய்யுது? அதை அனாலிசிஸ் பண்ணுது. அந்த உருவத்தோட வடிவம் என்ன, நிறம் என்ன, அதோட கனபரிமாணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அது என்ன செய்யுது? இன்னதுதான் அப்படிங்கிறத நிச்சயம் பண்ணுது. நிச்சயம் பண்ணோன்னு சித்தம் என்ன செய்யுது? அதை அந்த சிந்திச்சுக்கிட்டே இருக்கு. எந்த பொருளை புத்தி நிச்சயித்ததோ அதை சித்தம் சிந்திச்சுட்டே இருக்கு. இவைகள் எல்லாம் வேலை செய்யறதுக்கு அந்த எழுச்சியை கொடுக்கறது யாருன்னா அகங்கார். இப்போ ஒரு உருவத்தை பிடிக்குது, கண் பிடிக்குதுன்னு சொன்னாலும் அந்த கண்ணை செலுத்தினது ஆன்மா. அந்த கண் வழியா அந்த டேட்டாவை மனமாக பெற்றது ஆன்மா. அதை புத்தியாக இருந்தது நிச்சயித்தது ஆன்மா. அதை சித்தமாக இருந்து சிந்தித்தது ஆன்மா. இப்ப இவ்வளவும் வேலை செய்யறதுக்கு உள்ளே இருந்து வேலை செஞ்சது யாரு? ஆன்மா, உயிர், ஆன்மா. இது ஒரு சீக்வன்ஸ் புரிஞ்சது இல்ல? இப்ப அத மாதிரி அப்படிங்கிறாரு. இதே மாதிரி ஆன்மா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குதுன்னு சொன்னாலும் ஆன்மாவுக்கு உள்ளிருந்து ஆன்மாவை செலுத்துவது யாரு? திருவருள். ஆன்மா கண்ணை செலுத்துற மாதிரி, ஆன்மா மனசை செலுத்துற மாதிரி, ஆன்மா புத்தியை செலுத்துற மாதிரி ஆன்மாவை செலுத்துறது யாரு அப்படிங்கிறாரு? திருவருள் அப்படிங்கிறார். சரியா? அதை நாம உணரல அப்படிங்கிறது 2வது குறிப்பு. ஆனா அது சொல்றாரு. எதை மாதிரி? விளம்பிய உள்ளத்து மெய், வாய், கண், மூக்கு அளந்து அறிந்து அறியா. அது எல்லாத்தையும் பிடிச்சாலும் அது தெரிஞ்சுக்கிட்டாலும் அவைக்கு தான் பிடிச்சது இன்னதுங்கிறது தெரியவே தெரியாது. அப்ப அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது யாரு? அந்த கருவிகளை, உறுப்புகளை எல்லாம் செலுத்தி அதை தெரிஞ்சுக்கிறது யாருன்னா ஆன்மா. அதனால வர்ற இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறது யாரு? ஆன்மா தான். நீங்க எல்லாம் நல்லா பாடம் கேட்குறீங்க அப்படின்னு நான் சொல்றேன். இது என்னது? ஒரு ஓசை கோர்வை இல்லையா? சிரிக்கிற இல்லம்மா, இன்பமா இருக்குல்ல அப்படி சொல்லும் போது. அப்ப அந்த ஓசை கோர்வை என்ன செய்யுது? காதுல விழுது. காதுல விழுதுன்னா அந்த காதுங்கிற கருவியின் வழியாக அதை வாங்குறது யாரு? ஆன்மா. ஆன்மா வாங்கி நீங்கள் எல்லோரும் நன்றாக பாடம் கவனிக்கிறீர்கள் அப்படிங்கிற அந்த கோர்வை அந்த மனசுக்கு என்னன்னு தெரியல, அது புத்திட்ட சொல்லுது. இப்படின்னா உங்களை பாராட்டுறாரு அப்படின்னு புத்தி நிச்சயிக்குது. நிச்சயித்த உடனே சித்தம் ஆகா பாராட்டுறாருன்னு சொல்லி அது சிரிப்பா வெளியே வருது. இவ்வளவும் அந்த செகண்ட்ல நடந்து போச்சு அந்த ப்ராசஸ். இப்ப இதெல்லாம் செஞ்சது யாருன்னா ஆன்மா தான். அந்த ஓசையை கேட்டது ஆன்மா காது வழியா. அந்த ஓசையை போய் காது வழியா பிடிச்சு மனசை அனுப்பி பிடிச்சிட்டு வந்தது ஆன்மா. அது என்னதுன்னு தெரியாம மனசாக நின்று ஐயுற்றதும் ஆன்மா தான். அதை புத்தியாக நின்று நிச்சயித்ததும் ஆன்மா தான். அதனால வரக்கூடிய இன்பமாகிய அந்த பாராட்டை கேட்டு இன்பமா சிரிச்சதும் எல்லாம் ஆன்மா தான்.
இப்ப இந்த கருவிகளை எல்லாம் செலுத்தி ஆன்மா இந்த விஷயத்தை செஞ்சது மாதிரி ஆன்மாவை செலுத்துறது யாரு? திருவருள் அப்படின்னு சொல்றார். இப்ப ஆன்மாவை செலுத்தக்கூடிய திருவருள் ஆன்மாவை எதை நோக்கி செலுத்துது? உலகத்தையே அனுபவின்னு நோக்கி செலுத்துது. இப்படி உலகத்தையே அனுபவின்னு நோக்கி செலுத்தக்கூடிய அந்த திருவருளுக்கு திரோதானம்னு பேர். என்ன பேரு? தமிழ்ல நாம என்ன சொல்லுவோம்? மறைப்பு சக்தி அப்படின்னு. தன்னை காட்டாம உலகத்தை காட்டி இந்த ஆன்மாவை செலுத்துது. அதனால இதுக்கு என்ன பேரு? மறைப்பு சக்தி அப்படின்னு பேர். சரியா? இப்ப இந்த மறைப்பு சக்தியை செய்யக்கூடிய ஆன்மா அந்த ஆற்றல் என்ன செய்யுதுன்னா இந்த உலக பொருள்களை ஆன்மாவுக்கு உணர்த்திட்டு வருது. அப்படி எப்படி உணர்த்துதுன்னா, நேத்து பார்த்தோமா என்ன டான்ஸு? ஊன நடனம் ஞான நடனம் பார்த்தல. ஒரு நடனம் இங்க நடக்குதுன்னு சொன்னல, புருவ மத்தியில நடக்குதுன்னு சொல்லணும்ல, புருவ மத்தியில அவர் டான்ஸ் ஆடுறதுனால இந்த ஆன்மா என்ன பேருனா உணர்வு பெற்றுக்கிட்டே இருக்கு. அப்ப ஆன்மா இந்த கருவிகளோட சேர்ந்ததுனால புற அறிவை பெறுகிறது. புறப்பொருள்கள் மேல வரக்கூடிய அறிவை பெறுகிறது. இந்த புறப்பொருள்கள் மேல வரக்கூடிய அறிவை உள் நின்று யாரு இயக்கிட்டே இருக்கா இல்ல செலுத்திட்டே இருக்கா? இறைவன் தான். அது இறைவனோட அந்த புறப்பொருளை பார்க்குற மாதிரி ஆன்மாவை செலுத்தக்கூடிய அந்த இறைவனோட ஆற்றலுக்கு என்ன பேருன்னு சொன்னோம்? திரோதானம் அப்படின்னு சொன்னோம். உள்முகமாக பார்க்காம புறவயமாக ஆன்மாவை செலுத்தக்கூடிய அந்த ஆற்றலுக்கு திரோதானம்னு சொன்னோம். அந்த திரோதானம் உள்நின்றே உணர்த்தக்கூடிய அந்த நிலைக்கு அந்த தொழிலுக்கு என்ன பேர் சொன்னோம்? ஞாபகம் இருக்கா? 3 தொழில். தூள் ஐந்தொழில், சூக்கும் ஐந்தொழில், ஆதி சூக்கும். இந்த 3ல படைத்தல் காத்தல் மறைத்தல், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் எல்லாம் தூள் ஐந்தொழில் தெரிஞ்சிச்சு. இது என்ன ஐந்தொழில்? உள் நின்றே உணர்த்திட்டு இருக்கக்கூடியது அதிசூக்கும் ஐந்தொழில். அதிசூக்கும் ஐந்தொழில். அப்போ சூக்கும் ஐந்தொழில்னா அந்த படைத்தல் காத்தல் அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு ப்ரிப்பரேட்டரியா ஒரு ஒர்க் செய்வான்னு சொன்னேன். அதுதான் என்னது? சூக்கும் ஐந்தொழில். இப்போ ஆன்மாவுக்கு அறிவுக்கு அறிவாக நின்று ஆன்மா புறப்பொருட்களை தெரிந்து கொள்ளுமாறு ஆன்மாவுக்கு உணர்த்தக்கூடிய அந்த தொழிலுக்கு அதிசூக்கும் ஐந்தொழில். அந்த அதிசூக்கும் ஐந்தொழிலை தான் இங்க சொல்றார். இப்ப ஆன்மாவை எதை பார்க்க அனுப்பியிருக்காரு? புறப்பொருள்களை பாரு, உலகத்தை அனுபவின்னு அனுப்பியிருக்கார். தன்னை மறைத்து கொண்டு உலகத்தை அனுபவிக்குமாறு தள்ளக்கூடிய இந்த பெருமானுடைய சக்திக்கு திரோதான சக்தின்னு பேரு. அப்ப ஆன்மாவுக்கு உள் நின்று ஆன்மா உணர்வை பெறுமாறு ஆன்மாவை செலுத்தக்கூடிய இந்த திருவருள் சக்தியோட செயலை உபகாரம் அப்படின்னு சொல்றார். சரியா? உபகாரம்னா என்ன? உதவி. நீங்க செஞ்சது பெரிய உபகாரமா போச்சு அப்படிமா. உதவி. இந்த உதவி என்ன உதவி சொல்லுங்க பார்ப்போம். நேத்தெல்லாம் படிச்சாச்சு. வெரி குட். யார் சொன்னா? யார் சொன்னா? சிவசிவா. ரைட். அப்போ இந்த பாரு தூண் அப்படின்னு பெருமான் காட்டுறான் நமக்கு. அது என்ன உதவி? காட்டும் உதவி. சரியா? இத கண்ணு கொடுத்தாச்சு அந்த உருவத்தை பிடிக்கிறதுக்கு. அந்த கண் வழியா அந்த உருவத்தை பிடிக்கிறதுக்கான மனசை கொடுத்தாச்சு. அப்புறம் என்னது? இது தூண் தான் அப்படின்னு நிச்சயிக்கக்கூடிய புத்தியை கொடுத்தாச்சு. இந்த புத்தி மனம் கண்ணெல்லாம் வேலை செய்யறதுக்கு அகங்காரத்தை கொடுத்தாச்சு. எல்லாம் கொடுத்தாச்சா? பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆன்மாவுக்கு பார்க்க தெரியல. அப்ப சாமி என்ன செய்ய வேண்டியிருக்கு? உள்ளேன்று செலுத்த வேண்டியிருக்கு ஆன்மாவை. அப்படி செலுத்துகிற அந்த சாமியோட அந்த திருவருளோட உதவியத்தான் இங்க என்ன சொல்றாரு? முதல் உபகாரம்னு சொல்றாரு. அந்த உபகாரம் என்ன உபகாரம்? காட்டும் உபகாரம். சரியா? இது பெருமானுடைய கருணை. அவன் அந்த உணர்த்துறத உள்ளே நிறுத்திட்டான்னா என்ன ஆகும்? ஆமா, நான் என்ன பேசினாலும் உள்ள போகாது. இப்போ நம்மளை என்ன நிலையில வச்சிருக்கான்? விழிப்பு நிலையில. எத்தனை கருவி வேலை செய்யுது? 35 கருவி. எல்லாம் கொடுத்தாச்சு. கருவி எல்லாம் ஆன்மா கொடுத்தாச்சு. கேட்க வேண்டியதான பாடத்தை? கேட்காது. அப்ப என்ன செய்யணும்? அவன் உள்ளே இருந்து என்ன சொல்றாரு கேளு அப்படின்னு அவன் உணர்த்திட்டே இருந்தா தான் கேட்கும். அவன் கொஞ்சம் ஆஃப் மோடுக்கு போயிட்டான்னு வைங்க, போதும் போதும் உனக்கு இவ்வளவு போதும்னு நினைக்க நிறுத்திட்டான்னு வைங்க, நாம் பாடி சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். நீங்க நம்ம எங்க இருப்போம்? அது வேற எங்கேயோ இருப்போம். இதுதான் 2 அழகா சொல்றாரு இல்லையா? அப்போ நாம எவ்வளவு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய வினைப்பயனை வச்சு பெருமானுடைய திருவருள் தீர்மானிக்கும். இன்னைக்கு எவ்வளவுதான் இவர் சொன்னாலும் உனக்கு 11 மணிக்கு மேல உனக்கு உறக்க நிலை தான்டா அப்படின்னு நம்ம வினைப்பயன்ல இருந்துன்னா பெருமானுடைய திருவருள் என்ன செய்யும்? 11 மணி ஆன உடனே எல்லா அந்த கருவிகள் புற கருவிகளை எல்லாம் ஆஃப் மோட்ல கொண்டு போய் பிசிக்கலா கண் மட்டும் முழிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா தலைவர் அங்க இருப்பார் இல்லையா? அப்போ நாம விஷயத்தை ஆன்மாக்களுக்கு கருவிகளை கொடுத்த உடனே மட்டும் ஆன்மா தெரிஞ்சுக்கும் நினைச்சிடக்கூடாது இல்லையா? இல்லையாம்மா? தோசைக்கல் இருக்கு, மாவு இருக்கு, அடுப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. அடுப்பை பற்ற வைக்க தெரியணும்ல, தோசை ஊத்துற 2வது இல்லையா? அடுப்பை பற்ற வைக்க தெரியணும், அப்புறம் அந்த தோசைக்கல்லை தூக்கி அடுப்புல போடணுங்கிறது தெரியணும், அந்த மாவை அப்படியே இது பண்ணணும். அம்மா இருந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்து பக்கத்திலேயே நின்று சொன்னா தான் அந்த தோசையை அந்த பொண்ணு உடனே கேட்பேன். என் பொண்ணு அந்த பையன் விடுவான் இல்லையா? அவன் விட்டு பழகுவான். அப்படி வச்சுக்குவான். அப்போ இந்த மாதிரி அந்த உதவியை என்ன செய்யறாரு? சாமி செய்யறாரு. இப்ப ஆன்மாக்கு எல்லா கருவிகளையும் கொடுத்தாச்சு.
புறக்கருவிகளை, புற விஷயங்களை அறியக்கூடிய 5 என்ன கருவி? ஞானேந்திரியங்களை கொடுத்தாச்சு, கண்மேந்திரியங்களை கொடுத்தாச்சு, டேட்டா ப்ராசஸ் பண்ணக்கூடிய அந்த கரணங்களை கொடுத்தாச்சு. பார்க்க வேண்டியதானே அப்படின்னா வேன்னு நிக்குது அது ஆன்மா. பார்க்க தெரியல. அப்போ உள் நின்று அவன் உணர்த்தணும். அப்படி உள் நின்று உணர்த்தக்கூடிய அந்த சக்திக்கு என்ன பேர் சொன்னோம்? திரோதானம். ஏன் திரோதானம் பேர் வச்சோம்? அது தன்னையோ, அதாவது பெருமானை காட்டாம உலகத்தை காட்டுவதனால, தன்னை மறைத்து உலகத்தை காட்டுவதனால அதுக்கு திரோதானம். அந்த திரோதானம் உள்நின்று உணர்த்துவதனால தான் ஆன்மாவுக்கு அந்த சிற்றறிவு நிகழ்ந்துட்டே இருக்கு. இந்த திரோதானம் இந்த செய்யக்கூடிய உதவியே என்ன சொல்றாரு? காட்டும் உபகாரம் அப்படின்னு சொல்றாரு. இந்த காட்டு உபகாரம் நடக்கலை அப்படின்னா ஆன்மாவுக்கு உணர்வு இல்லை அப்படின்னு அர்த்தம். கருவிகள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா? மாவு இருக்கு, அடுப்பு இருக்கு, கல் இருக்கு, லைட்டர் இருக்கு, எல்லாம் இருக்கு. தோசை விட தெரியலைன்னா ஒன்றும் அது எல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதை மாதிரி தான் ஆன்மாக்கள்கிட்ட கருவிகள் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அப்போ எந்தெந்த நேரத்தில் இந்த கருவிகள் 35 ஆக்டிவாக வச்சிருக்கணும், எந்தெந்த கருவிகளில் 10 15ன்னு குறைச்சிக்கிட்டே போகணும் அப்படிங்கிறத சாமி முடிவு பண்ணுறாரு. எதன் அடிப்படையில் முடிவு பண்ணுறாரு? அந்த ஆன்மா இதுக்கு முன்னாடி செய்த வினை பயன் அடிப்படையில் இன்னைக்கு எத்தனை மணிக்கு தூக்கம் வரணும், எத்தனை மணிக்கு முழிப்பு வரணும், எந்த விஷயம்தான் உள்ளே போகணும், எந்த விஷயம் வெளியே நின்றணும் அப்படிங்கிற சகலமும் அவர் உள்ளே இருந்து செய்கிறார், உணர்த்தி செய்கிறார். அதுதான் இந்த நூற்பால் அழகா சொல்றார். அதுக்கு என்ன 2 எக்ஸாம்பிள், ஒரே எக்ஸாம்பிள் காட்டினார். எப்படி அந்த கரணங்களை பயன்படுத்தி ஆன்மா அறிவை பெறுகிறதோ, ஆன்மா அந்த கரணங்களை செலுத்தி அறிவை பெறுகிறதோ, அதே மாதிரி ஆன்மாவை செலுத்துவது யாரு? இறைவன் அப்படிங்கிறத விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து அறியா. அவ நாக்கு என்னத்தை சுவைச்சு, அதாவது என்ன பதார்த்தத்தை நாக்குல வச்சாலும் அதுக்கு சுவை தெரியாது. அந்த சுவையை உணர்றது யாரு? உயிர். நாக்குங்கிற கருவியை பயன்படுத்தி அந்த சுவையை உணர்வது யாரு? உயிர். அந்த நாக்கு நான் உணர்கிறேன், நான் இனிப்பை உணர்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, தான் நாக்குன்னே அதுக்கு தெரியாது. அப்போ இதெல்லாம் உள்நின்று செலுத்துவது ஆன்மா. அதுமாதிரி ஒரு மனம் வருதுன்னா அந்த மனத்தை மூக்கு அப்படிங்கிற கருவி நுகருமே ஒழிய அது நல்லா இருக்கு கெட்டதா இருக்கு அப்படிங்கிறத உணர்றது யாரு? உயிர். அந்த உணர்றதுனால வரக்கூடிய இன்பமும் துன்பமும் யாருக்கு? உயிருக்கு. ஆனா அந்த மூக்குக்கு எதுவும் இல்லை. அப்போ உள்நின்று இந்த கருவிகளை செலுத்துவதாகிய ஆன்மாவை போல அந்த கருவிகள் ஆன்மாவை செலுத்துவது திருவருள் அப்படிங்கிறார். இந்த கருவிகள் செயல்பட்டாலும் தனக்கு அது எதுன்னு தெரியாது. அதுதான் அளந்து அறிந்து அறியா அப்படிங்கிறார். தான் மூக்குங்கிறது அதுக்கு தெரியாது, தான் நுகர்றது நல்ல மனம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் அறியறது யாரு? உள் நின்று அந்த கருவிகளை செலுத்தக்கூடிய ஆன்மா தான். அதே மாதிரி ஆன்மாவுக்கு அறிவு வரணும் அப்படின்னா ஆன்மாவை உள் நின்று செலுத்துறது யாரு? செலுத்த வேண்டியிருக்கு? இறைவன். இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். நல்ல நெய் வாசம் வருது, அதை யாரு பிடிக்கிறா? மூக்கு. மூக்குக்கு அது என்ன வாசம் தெரியாது. அது ஆன்மா செலுத்தி பிடிக்குது, ஆன்மா நெய் அப்படிங்கிறது புரிஞ்சுது, அல்லது ஏதோ ஒரு பதார்த்தங்கிறது புரிஞ்சுது. அதனால நீங்க மத்தியானம் அது கிடைக்கும் அப்படிங்கிறது ஆன்மாவுக்கு தெரியுது. உடனே இன்பத்தை அனுபவிக்குது ஆன்மா. அப்ப கருவிகளை செலுத்தி அதனால வரக்கூடிய அறிவின் வழியாக இன்பத்தையோ துன்பத்தையோ ஆன்மா நுகருது. அதே மாதிரி ஆன்மாவை செலுத்தக்கூடிய இறைவன் அதனால இன்பமோ துன்பமோ அனுபவிப்பானா அப்படின்னு ஒரு கேள்வி. மாட்டானா? ஆமா, நீங்க நல்லாவே சொல்றீங்க, மாட்டான். அவன் அந்த இன்ப துன்பம் யாருக்கு தான்? உயிர், ஆன்மாவுக்கு தான். நீங்க உடனே இந்த மேட்ச் பண்ணி அப்படி அதை மாணவர் கேட்கிறாரு. ஆன்மா கருவிகளை செலுத்துது, கருவிகள் செலுத்துனால வரக்கூடிய டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுது, ப்ராசஸ் பண்ணதுனால வரக்கூடிய இன்ப துன்பத்தை ஆன்மா அனுபவிக்குது. அதே சீக்வன்ஸ்ல ஆன்மாவை இறைவன் செலுத்தினான்னா அதனால வரக்கூடிய இன்ப துன்பத்தை இறைவன் அனுபவிப்பானா அப்படின்னா அனுபவிக்க மாட்டான். அதுக்கு அழகான ஒரு ஓமையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? காந்தம் கண்ட பசாசத்து அவையே அப்படின்னு கடைசி வரல சொல்லிட்டார். இப்ப இங்க ஒரு காந்தம் இருக்கு டேபிள்ல, அது இரும்பு பொடிகள் துகள்கள் சதறி கிடக்குன்னா அந்த காந்தத்தை கிட்ட போனோன்னா அந்த காந்தம் அப்படியே ஈர்க்கும் அந்த இரும்பை. அந்த ஈர்க்கிறது அந்த இரும்பை ஈர்க்கிறதுனால காந்தத்துல ஏதாவது மாற்றம் நிகழுமா? காந்தமா தானே இருக்கும் இல்லையா? அந்த காந்தம் காந்தமாகவே இருந்து தன்னை சுத்தி இருக்கக்கூடிய இரும்பெல்லாம் தன்னை நோக்கி ஈர்க்குது. அந்த ஈர்த்தல் செயல்னால காந்தத்துக்கிட்ட என்ன மாற்றம் இல்லை. இத மாதிரி ஆன்மாக்களை உள் நின்று செலுத்தி உணர்த்திட்டே வர்றதுனால இறைவன்ட்ட எந்த மாற்றமும் நிகழாதுடா அப்படிங்கிறார். இன்னும் ஒருபடி மேல போய் காந்தத்துக்கு இரும்பை ஈர்க்கணுங்கிற எந்த குறிப்பும் இல்லை, அது சும்மா ஈர்க்குது. ஆனா இறைவனுக்கு இந்த ஆன்மாவுக்கு உணர்த்தணும், இந்த ஆன்மாவுக்கு அறிவுறுத்தணும், அதன் வழியாக இந்த ஆன்மாவை கடை தேற்றணும் அப்படிங்கிற கருணை இருக்கு அப்படிங்கிறத சொல்றார். நல்லா சொல்றாருல்ல இல்லையா? நல்லா சொல்றாரு. அந்த கரணங்களோ கருவிகளோ ஒன்னொன்னையும் அளந்து அறிந்தாலும் அவைக்கு தாம் அறிவது என்னதுன்னு தெரியாது. அதையெல்லாம் உள்நின்று செலுத்துவது ஆன்மா. அத மாதிரி ஆன்மா அறிவை உள்நின்று அறிவுக்கு அறிவா நின்று ஆன்மாவை செலுத்துவது யாரு? இறைவன். அப்படி வெளியே ஆன்மாவோட அறிவு வெளியே நிகழும்படியாக ஆன்மாவை செலுத்துற அந்த சக்திக்கு திரோதானம்னு பேரு. அந்த திரோதானம் என்ன செய்யுது? ஆன்மாவை உலகத்தை நுகரும்படியா செய்யுது. அப்போ கருவிகளை பயன்படுத்தி ஆன்மா ஒரு அறிவை பெறுதுன்னா அதனால வரக்கூடிய இன்ப துன்பத்தை ஆன்மா அனுபவிக்குது. ஆனா இந்த ஆன்மாவை செலுத்துவதனால இறைவன் இன்ப துன்பத்தை அனுபவிப்பான்னா மாட்டான்.
எதை மாதிரி? காந்தத்தை தன்னை நோக்கி ஈர்க்கக்கூடிய இரும்பு மாதிரி அந்த இறைவன் நிற்பான். அந்த ஈர்க்கப்படுற இரும்பு துகள் மாதிரி ஆன்மா செயல்படும். சரியா? சரி, இப்ப காந்தத்துக்காவது இரும்பை ஈர்க்கணுங்கிற எந்த நோக்கமும் இல்லை. ஆனா இறைவனுக்கு உங்க மேல இருக்க கருணையினாலதான் அவன் என்ன செய்யறான்? உங்களை உள் நின்று உணர்த்துறான் அப்படிங்க. அப்படி அவன் உள் நின்று உணர்த்துற கருணையை தான் நம்ம என்ன சொல்றோம்? உபகாரம், உதவி அப்படிங்கிற. உபகாரம்னா உதவி. அவன் அந்த உதவியை கொஞ்சம் நிறுத்திட்டான்னு என்னாச்சு? கொஞ்சம் ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறான்னு வைங்க. அந்த உதவியை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரான்னா நம்ம என்ன போயிடுவோம்? அப்படியே விழிப்பு நிலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு இருப்போம். போதும் அப்படின்னு கணக்க முடிச்சான்னு என்ன அர்த்தம்? முடிஞ்சதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ மனம், புத்தி, சித்த, அகங்காரம், கண்ணு, மூக்கு, காது, நாக்கெல்லாம் இயக்குற ஆன்மா மாதிரி ஆன்மாவை இயக்குறது யாரு? இறைவன். இவற்றையெல்லாம் இயக்குறதுனால ஆன்மாவுக்கு இன்ப துன்பம் கிடைக்குது. ஆன்மாவை இயக்குறதுனால இறைவனுக்கு இன்ப துன்பம் இருக்கா? இல்லை. எதை மாதிரி? காந்தம் இரும்பை ஈர்க்கிற மாதிரி. காந்தத்துக்கு இரும்பை ஈர்க்கணுங்கிற எந்த நோக்கமும் கிடையாது. ஆனா இறைவனுக்கு நமக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கு. அது நம்ம மேல கொண்ட கருணையினால அப்படிங்கிறது எல்லாத்தையும் திரட்டி இந்த இடத்துல சொல்றார். அப்படி நம்ம உள் நின்று நாம உலகத்தை அனுபவிக்குமாறு நமக்கு அந்த உணர்த்தக்கூடிய அந்த சக்திக்கு என்ன பேரு? திரோதான சக்தி. இந்த சக்தி தான் நாம பக்குவம் அடைஞ்சிட்டோம்னா அடுத்த நொடியே என்னவா மாறுது? அருட்சக்தியா மாறி இந்த அப்படி மோட்சத்தைன்னு கையில கொடுத்துருது. முக்திய அப்படிங்கிறத கையில கொடுத்துருது. அப்ப திரோதான சக்தி நம்மை உலகை அனுபவிக்குமாறு செய்யற இந்த உணர்த்தல், அந்த உணர்த்தலுக்கு என்ன பேரு? முதல் உபகாரம்னு பேர். நம்முடைய இறைவன் நம்ம மேல காட்டக்கூடிய காட்டும் உபகாரம். சரியா? அப்ப கருவிகளை கொடுத்த உடனே மட்டும் ஆன்மா எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும் நினைக்க கூடாது. கருவிகளை கொடுத்தாலும் உள் நின்று அவன் உணர்த்தணும் அப்படிங்கிற அந்த செய்தி எங்க இடத்துல சொல்ற. அப்படி உள் நின்று உணர்த்தக்கூடிய அந்த சக்திக்கு என்ன பேரு? திரோதானம். திரோதான சக்தி எதை இயக்குது? மாயை இயக்குது. எதன் வழிபட்டு இயக்குது? கண்ம வினை வழிபட்டு இயக்குது. ரொம்ப நம்ம அந்த கிளாஸை வச்சே சொல்லுவோம். நான் வேடிக்கை தான் சொல்றேன். இப்போ உங்க மாயை இயக்கி தான் நான் சொல்றதெல்லாம் கேட்க வைக்குது. காதை கண்ணெல்லாம் இயக்கி. இல்லை இப்போ உங்க வினை படி இந்த 11:30 இது போதும் அப்படின்னு நினைச்சுதான் என்ன செய்யும்? 11:30 காது கண்ணெல்லாம் மொழிப்பா இருந்தாலும் அது உள்ளின்று உணர்த்தாம ஆயிடுச்சுன்னா அந்த அந்த நிலை மாறிடும். கனவு நிலைக்கு போயிடுவோம். கனவு நிலைக்கு போயிட்டுனா விஷயம் உள்ள போகுமா? போகாது. அப்படிதான். அப்ப இத மாயை கண்மங்களை இயக்கக்கூடிய திரோதானத்தை சொன்னதன் வழியாக எதோட இலக்கணத்தை சொல்லிட்டாரு? மாயை கண்மத்தோட. மாயை கண்மமும் ஆன்மாவுக்கு யாருடைய அடிப்படையில வேலை செய்யுது? திரோதானத்தின் அடிப்படையில வேலை செய்யுது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லிட்டார். இன்னும் நம்ம ரொம்ப வேகமா தான் போறோம். இருந்தாலும் பரவாயில்ல. 11 ஆயிடுச்சு. இன்னொரு 15 நிமிஷத்துல நம்ம முடிச்சாகணும். 15 தானே? 9 to 11 தானே கிளாஸ்? 11 தானே? ஆமா. அந்த அம்மா வரலையில அது வரை எடுப்போம் நம்ம. ஏன் ஐயாவா? இன்னும் நாளைக்கு இருந்தேன்னா மண்டையில கொட்டு தான் வரும் எனக்கு. ஆமா, சரியா? ஆமா. அப்ப ஏன் கால தத்துவத்துல உங்களை போட்டு வதைன்னு வதைக்கிறது இன்னைக்கு 11:15 வரைக்கும் தான் அப்படின்னு இருக்கு. சரியா? அதனால அதுக்கப்புறம் நான் என்னால வதைக்க முடியாது. நான் நினைச்சாலும் உங்களை வதைக்க முடியாது. அதுக்கப்புறம் வேற ஆள் வராங்க அதுக்கு. சரி, நான் இன்னைக்கு உத்தரவு வாங்கிக்கிறேன். அடியார் ஒருவர் எடுத்து கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. பெருமான பிரியறது பெரிய கவலை, உங்களை பிரியறது அதை விட பெரிய கவலை, மடத்தை சாப்பாடை பிரியறது அதை விட பெரிய. இல்லையா? ஆமா. என்ன மாதிரி 2 வெரைட்டியில இல்லையா? என்னதான் இருந்தாலும் வீட்டுல ஒண்ணுதானங்க கிடைக்கும். ரைட்டு. அப்போ 6வது நுட்பா மட்டும் முடிச்சிருவோமா? முடிச்சிருவோம். வந்தாச்சு இவ்வளவு தூரம். ரைட்டு. நான் இன்னமும் சொல்றேன், அந்த கணுக்களை பிரிச்சு காட்டல, ஒரு கணுக்களையும் அழகா வச்சிருப்பார். ஒரு மேற்கோள் ஏதுன்னு இந்த நூற்பாவில 2 3 உடைச்சு சொல்லுவார். இப்ப இந்த நூற்பாவை எப்படி சொல்றாரு? ஆமா, எத்தனை கூறா உடைச்சிருக்காருன்னா 2 கூறு. ஐம்பொறிகளால ஆன்மா உணரும் அப்படின்னு ஒரு கூறு. ஆன்மா யாரால உணரும்? திரைவனால உணரும். அப்படி 2 கூறு. 2 கூறா பிரிச்சுட்டார். ஐம்பொறிகளால் ஆன்மா உணரும் போது ஐம்பொறிகளுக்கு தான் தான் அதை பார்க்கிறேன், தான் தான் கேட்கிறேங்கிறது தெரியாது. அதே மாதிரி பெருமானே ரைட்டு, ஆணவத்தை ஏத்துறீங்க, ஏத்துங்க. 6வது நூற்பா இல்லையா? 6வது நூற்பால அதுல நிறைய இந்த நூல் நாம இந்த 10 நாள் மட்டும் தனியா படிக்கணும். இந்த நூலை அடுத்த தடவை அப்படிதான் செய்ய சொல்லணும். சிவஞான போதம் மட்டும் அப்படின்னு வைக்கணும். ஆமா. ஆனா என்ன பிரச்சனைனா, சிவஞான போதம் படிக்கிறதுக்கு நீங்க உண்மை உலகம் திருவருட்பன்னு படிச்சிருக்கணும். படிச்சா தான் சிவஞான போதத்தை உள்வாங்க முடியும். அதுல இருக்க செய்திகள்லாம் அடிப்படை. அதனால என்ன கிளாஸ்? அம்மா வந்துட்டாங்க. லேட்டாமா? காலத்தும் ஒரு 15 நிமிஷம் நீடிச்சிருக்கு. சரியா? ரைட்டு. அதனால சரி. இல்ல நானுமே என்ன, எனக்கு ஒரு நூற்பா இருக்குல்ல. ஆமா,
அப்ப என்ன நினைச்சு என்ன சொல்லிட்டு இருந்தோம்? அந்த கூறெல்லாம் நான் சொல்லலை. அதனால இப்போ இவங்களை என்ன செய்யலாம்? முதல் வருஷம் என்னது? உண்மை விளக்கம் திருவருட் பயணம் மட்டும். அதே செட்டு அடுத்த வருஷம் அப்படியே 2வது கிளாஸ் என்னது? சிவஞான போதம். நல்லா இருக்குல்ல ஐடியா? நீங்க சொல்லிருங்க. அந்த கை தூக்குறாரு. ஆமா சொல்லிருங்க. ஆமா சரி. இப்ப 6ஆம் நூற்பால என்ன செய்யறாரு? ஆமா சரி. இப்ப நீங்க வருஷ முறையில ஞாபகம் இருக்கா பாப்போம். முதல் நூற்பா யார பத்தி? பதி. 2வது நூற்பா பத்தின்னு சொல்லக்கூடாது, பதி உண்மை. பதி இருக்காருங்கிறது முதல் நூற்பா. பாசம் இருக்குங்கிறது 2வது நூற்பா. பசு இருக்குங்கிறது 3வது நூற்பா. 4வது நூற்பா என்னது? பசுவோட இயல்பு. அது ஐந்தவத்தைப்படும். எதனால? இந்த கருவிகரணங்களோட சேர்றதுனால. ஏன் சேருது? சகசமலத்துல கிடந்தது, அறியாமையில் இருந்தனால பெருமான் கொடுத்தாரு. அதனால ஐந்தவத்தைப்படுது. 5வது நூற்பா மாய கண்மத்தோட இயல்பு. திரோதானத்தை சொல்லி மாய கண்மத்தை சொல்றாரு. இப்ப 6வது நூற்பா யாரோட இயல்பு சொல்லணும்? பதியோட இயல்பு. பதியோட இயல்பு சொல்லணும். பதி யாரு? பெருமான். பெருமானோட இயல்பு உண்மை விளக்கத்துல என்ன சொல்றாரு? அவரா இருக்கும்போது எப்படி இருப்பாராம்? சத்து செத்து ஆனந்தமா இருப்பார். நமக்காக அவர் செய்யற இயல்பு என்னது? பொது இயல்பு. அது என்ன செய்யறாரு? ஐந்தொழில் செய்யறார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள். அப்ப இந்த பெருமானோட பொது இயல்பை சொல்லக்கூடியது அந்த நூற்பா. அதை சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத சொல்றாரு. நம்ம சைவ சித்தாந்தத்துல இப்ப கலைச்சொற்கள்லாம் படிச்சிருக்கோம். சத்து சித்து ஆனந்தமா இருக்கார் அப்படின்னா, சத்துனா என்னது? நிலைத்த பொருள் அப்படின்னு சொல்றோம். அது எப்படி அழகா டிஃபைன் பண்றாங்கன்னா, நிலை மாறுபாடு அடையாத உள் பொருள் அப்படி எழுதிக்கிங்க அந்த விளக்கத்தை. சத்து அப்படிங்கிறதுக்கு சைவ சித்தாந்தம் கொடுக்கக்கூடிய விளக்கம் பிற இந்திய தத்துவங்கள்ல வேற சொல்றாங்க. சத்துனா உள்ள பொருள், அசத்துனா இல் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம அப்படி சொல்றது இல்லை. சைவ சித்தாந்திகள் எப்படி சொல்றாங்க? சத்துனா நிலை மாறுபாடு அடையாத உள் பொருள் அப்படிங்கிறாங்க. தமிழ்ல திருவள்ளுவர் அதை என்ன சொல்றாரு? மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்றாரு. சத்து. ஆமா ஆமா ஆமா. நிலை மாறுபாடு அடையாத உள் பொருள் அப்படின்னு டெஃபினிஷன் எழுதிட்டீங்களா? அந்த சத்துக்கு டிரான்ஸ்லேஷன், தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் என்னது? திருவள்ளுவர் பண்ணது மெய்ப்பொருள். சரியா? மெய்ப்பொருள். அப்ப அசத்துனா என்ன பொருள்? பொய்ப்பொருள். அவ்வளவுதான். நிலை மாறுபாடு அடையக்கூடிய உள்பொருள். ரெண்டுமே உள்பொருள் தான். அதுல மாற்று கருத்தே இல்லை. சத்தும் உள்பொருள் தான், அசத்தும் உள்பொருள் தான். ஆனா சத்துக்கும் அசத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, சத்து நிலை மாறுபாடு அடையாம என்றும் ஒரு தன்மை தான் இருக்கும். அசத்து நிலை மாறுபாடு அடையக்கூடிய உள்பொருள். இப்ப நீங்க இந்த உடம்பு நிலை மாறுபாடு அடையாம இருக்குமா? நிலை மாறுபாடு அடையுமா? அடையும் இல்லையா? சின்ன குழந்தையா பிறகுது, அப்படி வளருது, 20-25 வயசுல அப்படி முறுங்குது, முறுக்கி நிற்குது, அப்படி போகுது, மாறுபாடு அடையுது இல்லையா? அப்ப இந்த உடம்பு உலக பொருட்கள்லாம் நிலை மாறுபாடு அடையக்கூடிய உள்பொருள். அதனால அதுக்கு என்ன பேரு? அசத்துன்னு பேரு. நிலை மாறுபாடு அடையாத பொருள் யாருன்னா பெருமான் மட்டும்தான். பதி பசு பாசத்துல பெருமான் மட்டும்தான் என்னது? நிலை மாறுபாடு அடையாத பொருள். அப்ப நீங்க சத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரைத்தான் சொல்லணும்? சாமியை மட்டும்தான் சொல்லணும். உலகம்லாம் என்னது? மாயா காரியங்கள்லாம் என்னது? அசத்து. சரியா? அது நீங்க பதி பசு பாசம் நித்த பொருள், அது வேற கதை. நான் அந்த உலகம் உயிர் சாமி அப்படிங்கிறத வச்சு சொல்றேன். சித்து அடுத்தது. சித்துனா என்ன பொருள்? பேரறிவுடைய பொருள் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுக்கு முன்னாடி போட்டு ஆப்போசிட்டா மாத்திட்டோம்னா அசித்துனா என்னது? அறிவற்ற பொருள்னு அர்த்தம். சரியா? சத்து அசத்து எழுதிட்டீங்கல்ல. சத்துனா என்ன பொருள்? நிலை மாறுபாடு அடையாத உள்பொருள். தமிழ் என்ன? மெய்ப்பொருள். அசத்துனா என்னது? நிலை மாறுபாடு அடையக்கூடிய உள்பொருள். அப்படின்னா தமிழ் என்னது? பொய்ப்பொருள். சரியா? அது இல்லாத பொருள் இல்லை. இப்ப முயல் கொம்புங்கிறது கிடையவே கிடையாது. அது இல்லாத பொருள் அசத்துன்னு சொல்லலை. நாம உள்ள பொருள் தான். ஆனா அது நிலை மாறுபாடு அடைஞ்சா அது அசத்து. நிலை மாறுபாடு அடையலைன்னா சத்து. அப்ப பதி பசு பாசத்துல சத்து அப்படின்னா அது ரொம்ப கரெக்டா பொருந்துறது யாருக்கு? சாமிக்கு தான், பதிக்கு. இப்ப சித்து எடுத்துங்க. சரியா? சித்து அறிவுடைய பொருள். ஆமா, பேரறிவு பொருள் எடுத்துக்கலாம். இந்த உலகம் பாசம் அறிவற்ற பொருள், அசத்து. அசத்து. நாம பசு சிற்றறிவுடைய பொருள். ஆமா. அதனால இந்த ரெண்டையும் முதல்ல அழகா சொல்லிடுவாங்க. போர்டு இல்லையோ? ஆமா. சத்துன்னு போட்டு அதுக்கு நேரம் என்ன போட்டுருவீங்க? பதி. அசத்துன்னு போட்டு அதுக்கு நேரம் என்ன போட்டுருவீங்க? உலகம். ஒரு செட்டு முடிஞ்சுதா? ஒரு 2 வரி விட்டு கீழே எழுதுங்க. சித்து அப்படின்னு போட்டு என்ன எழுதுவீங்க? பதி. பதி. அசித்துன்னு போட்டா என்ன எழுதலாம்? உலகம். அப்படி எழுதிடலாம்.
இப்ப நடுவுல யாரை மட்டும் சொல்ல வேண்டியது இருக்கு? ஆன்மாவை மட்டும் சொல்ல வேண்டியது. ஆன்மா சத்தா அசத்தா, சித்தா அசித்தா. ஆமா, இவன் கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி. சரியா? ஆமா, அதனால இவன் அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம இருக்கான். அதனால இவனுக்கு சைவ சித்தாந்தத்துல என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா, நிறைய பேர் கொடுப்பாங்க. தத்துவ வண்ண ரூபி, சார்ந்ததன் வண்ணமா கூடியவன், இல்லையா? ஆமா, வசித்திட வரும் வியாபி, அப்படி இப்படிலாம் நிறைய செய்யுள்கள்ல பேர் கொடுக்குறாங்க. கலை சொல்லா கொடுக்கும்போது சதசத்து சதசித்து அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? சதசத்து சதசித்து அப்படிங்கிறாங்க. நான் மாத்தி மாத்தி கேட்டாலும் சொல்லிடுவீங்களா? சத்துனா யாரு? பதி. ஆமா, அசித்துனா யாரு? உலகம். சூப்பர். ஆமா, சித்துனா யாரு? இறைவன். அசித்துனா யாரு? ஆமா, சதசத்து ஆன்மா, சதசித்து ஆன்மா தான். சரியா? இப்படி மூணு மூணு கலை சொல்லால அந்த மூணு பொருளையும் விளக்குறாங்க. அப்போ பதிய சொல்லணும்னா சத்து சித்து அப்படி சொல்லலாம்ல, ரெண்டையும் சேர்த்து சொன்னா. சத்தாவும் இருப்பாரு, சித்தாவும் இருப்பாரு. ஆன்மா சதசத்தா இருக்கும், சதசித்தா இருக்கும். உலகம் அசத்தா இருக்கும், அசித்தா இருக்கும். அசத்துங்கிறது நிலை மாறுபாடு அடையக்கூடிய தன்மை, அசித்துங்கிறது அறிவற்ற தன்மை. அப்ப பெருமான் சத்தாவும் சித்தாவும் இருக்கான்னா நிலை மாறுபாடு அடையாத பேரறிவு பொருளா இருக்கான்னு அர்த்தம். உலகம் அசத்தாவும் அசித்தாவும் இருக்குன்னா நிலை மாறுபாடு அடையக்கூடிய அறிவற்ற பொருளா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த ஆன்மா எப்படி இருக்கான்? அது நீங்க 7ஆம் நூற்பால தான் படிக்க போறீங்க, அது நம்ம போர்ஷன் இல்லை. அதனால அதை 7ஆம் நூற்பால அவங்க சொல்லுவாங்க, சதசத்தா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. சதசத்துனா என்ன அர்த்தம்னா, சத்தாம் தன்மையும் இருக்கு, அசத்தாம் தன்மையும் இருக்கு. ரெண்டு தன்மை இவங்கிட்ட இருக்கு. சரியா? ஒரு வகையில பார்த்தா நல்ல பயங்கரமான அறிவுடைய மாதிரி தெரியணும், இன்னொரு வகையில பார்த்தா அறிவற்ற சடம் மாதிரி இருக்கான். அதனால அது அறிவுடைய தன்மையும் அவன்கிட்ட இருக்கு, அறிவற்ற தன்மையும் அவன்கிட்ட இருக்கு. ரெண்டு தன்மை இருக்கு அவன்கிட்ட. ஏன் அந்த ரெண்டு தன்மை வருது அப்படின்னா, இவனோட குணமே என்ன குணம்? யார் கூட சேர்றானோ அவர்கள் வயப்படுகிற குணம். அப்ப இவன் ரெண்டு பக்கமும் சேர்றான். உலகத்தோட சேரும்போது எப்படி இருக்கான்? அசத்தாவே இருக்கான். சத்தோட சேரும்போது எப்படி இருக்கான்? சத்தாவே. ரெண்டு தன்மை இவனுக்கு இருக்கிறதுனால, இவனுக்குன்னு தனித்தன்மை இல்லாதனால அது என்ன சொல்லிட்டாங்க? சதசத்துன்ட்டாங்க. இவன் சத்தோட சேர்ந்தா சத்தா இருப்பான், அசத்தோட சேர்ந்தா அசத்தா இருப்பான். சரியா? அதுதான் அந்த சார்ந்ததன் வண்ணம் அப்படின்னு சொல்லி அதை சொல்றது 7ஆம் நூற்பால சொல்லுவார். இப்ப இங்க இந்த சத்து அசத்துங்கிறத வரையறை செய்யணும். அதைத்தான் இந்த 6ஆம் நூற்பால செய்யறார். சத்துனா என்ன, அசத்துனா என்ன அப்படின்னு வரையறை செய்யணும். அதை செய்யறார். அவர் அழகா சொல்றாரு பாருங்க, நான் சொல்லி தரதை விட அழகா சொல்லுவாரு. 6ஆம் நூற்பா எடுத்துங்க. உணர் உரு எனின், உணர் உரு அசத்து எனின் இருக்கும் நூற்பால. நீங்க அதை எப்படி மாத்தி போட்டுக்கணும்? உணர் உரு எனின் அசத்து. உங்களோட கண்ணாலேயோ, அதாவது 5 பொறிகள்னாலேயோ அந்த கரணங்களாலேயோ ஒரு பொருளை உணர்ந்து கொண்டீங்கன்னா அவையெல்லாம் அசத்து அப்படின்ட்டு. நீங்க எதையெல்லாம் பாக்குறீங்களோ அதெல்லாம் என்னது? அசத்து. சரியா? உடனே கேட்கக்கூடாது, நாங்க சிற்றம்பலத்துக்குள்ள போய் சாமியை பார்க்குறோம், அவர் அசத்தா அப்படின்னு கேட்கக்கூடாது. நிச்சயமா அந்த சிலா ரூபம் அசத்து தான். அந்த சிலா ரூபத்துல பெருமான பார்க்க தெரியணும், அந்த பெருமான பார்க்கறதுக்கான அடையாளம் தான் அந்த வடிவம். லிங்கம்னா என்ன அர்த்தம்? குறின்னு அர்த்தம். அந்த குறியை இடமாக கொண்டு, அது மூர்த்தம், அந்த மூர்த்தத்தை இடமாக கொண்டு யாரை பார்க்க பழகணும்? நாம மூர்த்தியை பார்க்க பழகணும். முதல்ல அந்த மூர்த்தம் தான் கண்ணுக்கு தெரியும், அப்புறம் தான் என்ன தெரியும்? மூர்த்தி தெரியும். நான் ரொம்ப யதார்த்தமா சொல்றேன். ரஜினி ரசிகர், தீவிரமான ரஜினி ரசிகர் இருக்காரு. அவருக்கு அங்க ஒரு ரஜினி படம் இருக்கும் அந்த இடத்துல, நமக்கும் இருக்கும், நம்மளும் போவோம். நம்ம அதை கண்டுக்கவே மாட்டோம், இல்லையா? அது நூலாமடை பிடிச்சி கிடக்கு, அதெல்லாம் கிடக்குன்னு வைங்க, நமக்கு ரஜினியை பிடிக்காத இருக்கும், நம்ம பாட்டு போயிடுவோம். ஆனா தீவிரமா ரஜினியை ரசிகர் என்ன செய்வாரு? உடனே அந்த படம்லாம் பார்க்க மாட்டாரு, உடனே அதை தொடச்சு கிடச்சு, தலைவன் எப்படி கிடக்கானே, யாரா அப்படி பண்ணது என் தலைவனை அப்படின்னு கொந்தளிப்பாரா இல்லையா? அவனை கூப்பிட்டு, இது வெறும் படம்டா, ஒன்னுருமே ஒண்ணு அப்படிமா. அப்படிதானே? படமாம்ல படம், தலைவர் எது அப்படிமா. அப்ப அவன் இந்த படத்துல யார பாக்குறான்? தலைவரையே பாக்குறான். அவர் கீழே கிடந்தாருன்னா, யாரா கீழே போட்டது என் தலைவரை அப்படிங்கப்பா. டேய், படம் தாண்டா கிடக்குது, படம் கிடக்கா, தலைவரை போட்டு கீழே போட்டுட்டு படம் கிடக்குங்கிற அப்படிமா. அவனுக்கு படம் தெரியல, யாரதான் தெரியுறா? ரஜினியாவே தெரியுது அந்த படம். அவன் அந்த அளவுக்கு அந்த ஒன்றிட்டான் ரஜினியோட. நம்ம போய் பாக்குறோம், ஏன் அப்படி சிலை எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா என்ன அர்த்தம்? சாமி தெரியலன்னு அர்த்தம், இல்லையா? இத திருமந்திரத்துல அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை,
பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். நல்ல அழகான ஒரு தேக்கு கட்டையில யானை சிலை செஞ்சு வச்சிருக்காங்க ஐயா, யானை சிற்பம் செஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம எல்லாம் போய் பார்ப்போம், நம்ம கண்ணுக்கு என்ன தெரியும்? யானை அப்படியே தத்ரூபமா இருக்கு, அப்படியே எந்திரிச்சு நடந்து வர்ற மாதிரி இருக்கு, அப்படி இப்படிமோ. இதே ஒரு நல்ல மரத்தை எல்லாம் நுணுக்கமா பார்க்கக்கூடிய தச்சர் போனான்னு வைங்க, அவர் கண்ணுக்கு என்ன தெரியும்? சரியான தேக்க மரம், அப்படி பாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மரம், ஒரு விரிசல் இல்லை, அதுல ஒரு குறை இல்லை. அவருக்கு சிற்பம் தெரியாது, அவருக்கு மரம் தான் தெரியும். ஏன்னா அவரு அந்த மரத்தோட ஒன்றிய வாழ்க்கையை வாழ்றாரு. அவரு மரமே தான் வாழ்க்கை. மரத்தை பார்க்கறது, அதை அறுக்கிறது, அதை சைஸ் பண்றது, செய்யறது, இதே பார்வையில் இருக்கிறனால அவருக்கு யானை தெரியல. என்னதான் தெரியுது? மரம் தான் தெரியுது. நம்ம அந்த இதெல்லாம் பார்வையே கிடையாது, நமக்கு மரத்தை பத்தி ஒரு அறிவும் கிடையாது நமக்கு. ஆனா நம்ம பார்த்தோம்னா அது என்ன தெரியுது? யானையே இருக்கிற மாதிரி தெரியுது. யானை அழகா இருக்கு, தத்ரூபமா இருக்கு, அழகா துதிக்கையை சுருட்டி இருக்கு, அந்த வரியெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, அப்படி இப்படிமோ. யானையே அங்க இருக்கிற மாதிரி நினைச்சு பேசுவோம். இதைத்தான் திருமந்திரத்துல அழகா சொல்றாரு, மரத்தை மறைத்தது மாமத யானை. நமக்கு எது மறைஞ்சிருச்சு? மரம் மறைஞ்சிருச்சு. நம்ம கண்ணுக்கு எது தெரியுது? யானையே தெரியுது. ஆனா இதே ஒரு தச்சர் போய் பார்த்தாருன்னா அவருக்கு என்ன தெரியாது? யானை தெரியாது. மரத்தில் மறைந்தது மாமத யானை, அவருக்கு யானை மறைஞ்சிருச்சு, மரம் தான் தெரியுது. அதே மாதிரி பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். இந்த பார்முதலாகிய பூதங்கள் நம்ம கண்ணுக்கு யாரை மறைச்சிருச்சு? பெருமானை மறைச்சிருச்சு. அப்புறம் இதே நாம அருள் நிலைக்கு வந்துட்டோம்னா இந்த உலகம் காட்சிப்படாது, பெருமான் தான் காட்சிப்படுவான். அப்ப பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் அப்படிங்கிற. அப்ப சிதம்பரம் நடராஜர் நாட்டியம் ஆடுறாரே, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு அது அசத்து தான், அதுல நம்ம மாத்துக்கிறதே இல்லை. அந்த இடத்துல நம்ம யாரை பார்த்து பழகணும்? சாமியை பார்த்து பழகணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அது வெறும் மூர்த்தம் தான், மூர்த்தம் அசத்து தான். அதுல மூர்த்தியை பார்க்க தெரிஞ்சிருக்கணும். அது எப்போ வரும் அந்த பிராக்டிஸு? வந்து 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 பழகினா தான் வரும். அல்லது கடுமையான அன்பு இருக்கணும். யார்? அந்த ரஜினி ரசிகர் மாதிரி. அவர் போட்டோ கீழே கிடந்தா விடுவாரா? ரஜினியே கீழே கிடக்காருன்னு தூக்கி வச்சு கொண்டு அத மாதிரி ஒரு மீதூர்ந்த அன்பு வரும்போது அது மூர்த்தி தெரியாது. யார் தான் தெரிவாங்க? மூர்த்தம் தான் தெரியும் இல்லையா? அப்படி. அப்போ அந்த மாதிரி தான் நம்ம பர்ஸில் அம்மா படம் அப்பா படம்லாம் வச்சிருப்போம்ல, நம்ம அம்மா அப்பா மாதிரியே தானே தோணுது. அது அந்த மாதிரி அந்த நிலைக்கு பெருமானோட அன்பு வரணும் அப்படிங்கிறது. அதுதான் சொல்றாரு, உணர்வு உரு அசத்து எனின். அப்படின்னா அது எப்படி பிரிச்சுக்கணும்? உணர்வு உரு எனின் அசத்து. நம்ம கண்ணுக்கோ மூக்குக்கோ நாக்குக்கோ காதுக்கோ தோலுக்கோ ஒரு பொருள் பார்க்கும், அதை உணர்றோம் அப்படின்னா நம்ம ஐம்பொறிகளுக்கும் விடயமாகிறது எல்லாமே என்னதுதான்? அசத்து பொருள், தோன்றி நின்று அழியக்கூடியதுதான் அப்படிங்கிற. இந்த மைக்கு, ரஸ்டரு, பாட்டில், இது எல்லாமே அசத்து பொருள். நம்ம நான் உங்க கண்ணுக்கு காட்சிப்படுறேன், நான் அசத்தான்? நான்னா ஆன்மா காட்சிப்படலை. எது காட்சிப்படுது? இந்த உடல் தான் காட்சிப்படுது. உடல் அசத்து தானே, அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. அப்ப கண்ணுக்கு காட்சிப்பட்டா அது எல்லாமே என்னதான்? அசத்து தான். அப்போ உணர் உரு எனின் அசத்து அப்படின்ட்டாரு. சரி, அப்போ சாமி நம்ம நம்ம இந்த நம்முடைய கரணங்கள், கருவி கரணங்களால பார்க்க முடியாதா? அவனை ஒருபோதும் அவனை பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டா, ஒருபோதும் பார்க்க முடியலன்னா அது இல்பொருள்யா அப்படிங்கிறாரு. உணராது எனின் இன்மை. அப்படி இல்பொருள்னால உனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையா அப்படிங்கிறாரு இல்லையா? கடவுளை என்னோட கருவி கரணங்களால பார்க்கலாமா? உன்னோட கருவி கரணங்களால நீ பார்த்தேன்னா நீ பார்க்குற பொருள்லாம் என்னது? அசத்து. அவன் அசத்து அல்ல அப்படின்ட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய கருவி கரணங்களால அவளை பார்க்க முடியாத அர்த்தம். அப்படியா? அப்ப நான் பார்க்கவே முடியாதா அப்படின்னா, உன்னால பார்க்கவே முடியலன்னா அது இல்பொருள், இல்லாத பொருள், சூனிய பொருள். சூனிய பொருள்னால உனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. உடனே என்னதான் சொல்ல வர அப்படி கேட்கணுமா இல்லையா? கடவுள் என்னையா சொல்ல வர? பார்க்க முடியாதா அதை சொல்லு கரெக்டா. ஆமா, ஐயா நல்ல பாடம் கேட்டிருக்காருங்க இல்லையா? பார்க்க முடியுமா முடியாதுன்னு கேட்டா சொல்றாங்க, உன்னோட கருவிகரணங்களை வச்சு பார்க்க முடியாது. அவனை பார்க்கணும்னா இந்த என்ன தெரு கீழே வீதியில ஒரு கண்ணாடி கடை இருக்கு, அங்க போய் ஆமா இல்லையா நல்ல ஒரு ஸ்பெஷல் கண்ணாடி வாங்கி மாட்டினா அவன் கண்ணுக்கு தெரியுமா அப்படிங்கிறாரு. சரி அது எங்க இருக்குன்னு வாங்கிடுவோம் அப்படிங்கிறிய. என்ன கண்ணாடியா? அருள் அப்படிங்கிற கண்ணாடிய. அவன் அருளே கண்ணாக காணின் நல்லால் இத்தன்மையன் இவ்வண்ணத்தன் என்று அறியவனாதேன்னு அப்பர் சாமி பாடுறாருல, மாணிக்கவாசர் என்ன சிம்பிளா சொல்றாருல, அவன் அருளாலே அவன் தாழ். நீங்க சரி சாமி என்னமோ சொல்ற, அப்படிலாம் பொருள் இருக்காயா அப்படின்னு கேட்கறாரு. எல்லாத்துக்கும் உதாரணம் சொல்றாரு, எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டி சொல்றாரு. இப்ப நம்ம பகல்ல 12 மணிக்கு சூரியன் பல்ல இழிச்சிட்டு இருக்கும்போது வானத்தை போய் பாக்குறோம், நட்சத்திரம் இருக்காங்க? இருக்கு. ஆனா நம்ம கண்ணுக்கு புலப்படலை, தெரியல. நட்சத்திரம் தெரியல அப்படிங்கிறதுனால நட்சத்திரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அங்கதான் இருக்கு. எப்ப தெரியும்? பொழுது போன பிறகு, இருட்டான பிறகு தெரியும். அங்கேதான் இருக்கு நட்சத்திரம். ஆனா சூரிய ஒளியில தெரியாம இருக்கு, சூரிய ஒளி போனதுக்கு அப்புறம் தெரியுது. இல்லைன்னா வேற வகையில சொன்னா, சூரிய ஒளி இருக்கும்போது இந்த கண்ணால பார்த்தா தெரியல,
சூரிய ஒளி போனதுக்கப்புறம் இதே கண்ணால் பார்த்தா தெரியுது. இன்னும் வேற உதாரணம் சொல்லலாம். நிறைய கோள்கள் இருக்கு, அதெல்லாம் இப்போ வெறும் கண்ணால் பார்த்தா தெரியல. ஆனால் தொலைநோக்கி அப்படிங்கிற ஒரு கருவியை வச்சு பார்த்தா தெரியுதா? தெரியுது. நம்ம வெறும் கண்ணால் பார்த்துட்டு கோள்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் அது தொலைநோக்கி வச்சு பார்த்தா தெரியுது. இப்போ நுண்ணுயிர்கள் எடுத்துங்க, நுண்ணுயிர்களே இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம கண்ணுக்கு தெரியலைங்கிறனால இல்லைன்னு சொல்ல முடியுமா? மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா தெரியுது இல்லை, பாக்டீரியா ஃபங்கை என்னன்னு தெரியுது. அதே மாதிரி கடவுள் உன்னோட கண்ணுக்கு அகப்பட மாட்டான் அப்படின்னா உன் கண்ணுக்கு அகப்பட மாட்டான். ஆனால் அவனை டெலஸ்கோப் வச்சு பார்க்கலாம், மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ நம்ம கருவிகரணத்துக்கு அகப்பட மாட்டான் அப்படிங்கிறனால அவன் எல் பொருள் இல்லை, அவன் இருக்கிற பொருள் தான். ஆனால் எப்போ தெரியுவான்? அவன் அருளே கண்ணாக காணணும் அப்படிங்கிற அந்த அருள் எங்கேயா கிடைக்கும்? ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னா எங்கே கிடைக்கும்? யார்கிட்ட தான் கிடைக்கும்? நெய் வேணும்னா எங்கே போகணும்? நெய் கடைக்கு தான் போகணும். எண்ணெய் வேணா எண்ணெய் கடைக்கு தான் போகணும் இல்லையா? அதுமாதிரி அருள் வேணும்னா அந்த அருளை யார் கடை விரிச்சு வச்சிருக்காளோ அவங்கள்ட்ட தான் போகணும். நம்ம அவர் கடையை விரிச்சு வாங்கங்கிறாரு, நம்ம என்ன செய்யறோம்? ஆமாம், கடை விரித்தேன் கொள்வார் இல்லைங்கிறார்ல வள்ளலார். அந்த மாதிரி அவர் அருள் வேணுமா அருள் வேணும்னான்னு கூவுறாரு. நம்ம இடியாப்பம் எங்கே போயிட்டு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ அருளை பெறுவதற்கு அவனைத்தான் நாடணும். அவங்ககிட்ட தான் அந்த அருள் கிடைக்கும். அவங்ககிட்ட அந்த அருளை வாங்கிட்டோன்னா அந்த அருளை வச்சு அவனை பார்க்கலாம். என்ன ஓமை? சூரியனோட கதிர்களை வைத்து சூரியனை தெரிஞ்சுக்கிறோம்ல. அவன் எங்கேயோ இருக்கான், அவனோட கதிர்களை வச்சுதானே, அவன்கிட்டேருந்து வர ஒளியை வச்சுதான் அவனை தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பெருமானுடைய திருவருளை வைத்து தான் என்ன செய்யணும்? பெருமானை தெரிஞ்சுக்கணும். அந்த திருவருளுக்கு நாம என்ன பெயர் கொடுத்துருக்கோம்? அம்மை. அது மறைத்தலை செய்யும்போது திரோதானம், அருளை செய்யும்போது அருட்சக்தியா மாறி. அப்ப அந்த சக்தியை துணை கொண்டுதான் நாம் என்ன செய்யணும்? அந்த சிவத்தை பெறணும். அதனாலதான் சக்தி நம்மளை என்ன செய்யறா? வளர்க்குறா இல்லையா? அத யாருக்குரியவ? அவனுக்குரியவ. அவர் அங்க பசியில கிடக்காரு, இந்த அம்மா எங்க வந்துட்டா? என் பிள்ளைகள்லாம் பசியா இருக்கு, நான் இவங்கள தான் பார்க்கணும் அப்படின்னு வந்துட்டாலாம். அதனால பேதித்து நம்மை வளர்த்தெடுக்கிறா, வளர்த்தெடுத்து நம்மளை அவன்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பா அப்படிங்கிறதெல்லாம் அங்க சொல்றார். அப்போ அழகா சொல்றார், உணர்வுரு எனின் அசத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கருவி கரணங்களுக்கு அகப்படுற விஷயங்கள் எல்லாமே என்னதான்? அசத்து. அசத்துனா என்னது? தோன்றி நின்று அழியக்கூடியது, நிலை மாறுபாடு அடையக்கூடியது அப்படிங்கிறார். அப்ப என்னோட கருவிகரணங்களுக்கு அகப்படாதவரா கடவுள் அப்படின்னா, உன்னோட கருவிகரணங்களுக்கு அகப்படாதவர் அப்படி இல்லை, அவர் இல்லாத பொருளா அப்படின்னு கேட்டா இல்ல, அவர் சூன்ய பொருளும் இல்லை, அகப்படக்கூடியவர் தான். என்னையா சொல்ற? அகப்பட மாட்டாருங்கிற, அகப்படாத பொருள் இல்லைங்கிற, அப்புறம் யார் அவர் அப்படின்னா அதுக்கு சொல்றாரு, இருதிறன் நல்லது சிவசத்தாம் அப்படிங்கிறார். இருதிறன்னா என்னது? காணும் தன்மையும் காண முடியாத தன்மையும் அவர்கிட்ட இருக்கு. எப்படி பார்க்கலாம் அவரை? அருளே கண்ணா கொண்டா பார்க்கலாம். எப்படி பார்க்க முடியாது? நம்ம கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சுட்டு பார்க்க முடியாது. நம்முடைய கருவிகரணங்களுக்கு பார்க்க முடியாதவர், அவனே அவனுடைய அருளுக்கு அகப்படக்கூடியவர் அப்படிங்கிற 2 தன்மையும் உடைய அந்த இரு திறன் அல்லது சிவசத்து. அதுக்கு என்ன பேரு? சிவசத்து அப்படிங்கிற பேரு. என 2 வகையின் இசைக்கும் மண்ணுலகே அப்படிங்கிறார். இப்படித்தான் கற்றறிந்த அறிஞர்கள் அவனோட இயல்பை சொல்லுவாங்க அப்படிங்கிறார். இப்ப இதை 2 கூறா பிரிச்சுக்கிட்டார் இந்த நூற்பாவை. சத்தின் வரையறையும் அசத்தின் வரையறையும். முதல்ல எதை வரையறுக்கிறாரு? அசத்தை தான். எப்படி சொல்றாரு? உணர்வுரு எனின் அசத்துங்கிறாரு. நம்ம உணர்வுக்கு விடயமாகுது, நம்முடைய கண்ணாலேயோ காதாலேயோ மூக்காலேயோ நாக்காலேயோ நம்ம உணர முடிஞ்சா அதெல்லாம் அசத்து பொருள், தோன்றி நின்று அழியக்கூடிய பொருள். அப்ப இல்லாத பொருளா இறைவன் அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. அவங்கிட்ட அந்த 2 தன்மையும் இருக்கு, 2 தன்மை இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு வகையில அகப்படக்கூடியவன், ஒரு வகையில் அகப்படாதவன். அது என்ன சொல்றாங்கன்னா வாக்கு மனாதீத கோச்சரன் அப்படிம்பாங்க. கோச்சரன் அப்படின்னா அகப்படக்கூடியவன் அர்த்தம். வாக்கு மனாதீதன்னா நம்முடைய வாக்குக்கோ மனசுக்கோ எட்டாதவன் அர்த்தம். வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவன்னா நம்மளால ஒரு சமயமும் அவனை பார்க்கவே முடியாது அப்படின்னா அப்படி இல்லை, உனக்கு அவன் தெரிவான் அப்படிங்கிறார். எப்ப தெரிவான்? அவன் அருளே கண்ணா கொண்டு கண்டால் அவன் தெரிவான் அப்படிங்கிறான். ஒரேடியா அவன் தெரியாத பொருளும் இல்லை, ரொம்ப ஈஸியா தெரியக்கூடிய பொருளும் அல்ல அப்படிங்கிறார். ரொம்ப ஈஸியா தெரியக்கூடிய பொருள், நம்ம கருவி கரணங்களுக்கு தெரியக்கூடிய பொருள்னா அது என்ன ஆயிடும்? அசத்தாயிடும். ஒரேடியா தெரியாத பொருள்னா என்ன ஆயிடும்? இல் பொருள் ஆயிடும். அந்த 2 தன்மையும் இல்லை அவங்கிட்ட. அவன் அருளே கண்ணா கொண்டு காண்பவருக்கு தெரியக்கூடியவர் அப்படின்னு சொல்லி இந்த 6வது நூற்பாவை அழகாக நிறைவு செய்கிறாரு. அப்போ சத்தை அசத்தை வரையறை செஞ்சு காட்டிட்டார். சரியா? இப்ப அடுத்ததுல அடுத்த இயல் என்ன இயல் ஆயிரும்? அடுத்த அதிகாரம் ஆயிரும், அடுத்த இயல் ஆயிரும். அடுத்த அதிகாரம் என்ன அதிகாரம்? சிறப்பு உண்மை அதிகாரம். உண்மை அதிகாரத்துல அடுத்த இயல் சாதனவியல். சாதனவியலை தொடங்கும் போது அவர் முதல்ல என்ன சொல்றாரு? சாதிக்க வேண்டியவன் யாரு அப்படிங்கிறாரு சொல்றாரு. சாதிக்க வேண்டிய யாரு? இந்த ஆன்மா தான். இந்த ஆன்மாவோட சிறப்பு இயல்பை அந்த 6வது நூற்பால 7வது நூற்பால சொல்றார். அவன் எப்படிப்பட்டவன்?
ராஜகுமாரன் இல்லையா? ஆமா, அந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி 7 வந்து அவங்க இது இல்லையா? இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மான்னு சொல்லுவார். ரெண்டையும் அறியக்கூடிய அறிவுடையது அப்படிங்கிறத சொல்லி அந்த 7ஆம் நூற்பால சொல்லுவார். சரி, ஒரு ஆறு இட்ட பணியை முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ மிச்சம் இருக்க 12 நூற்பாவும் அதையும் சொல்லிடுறேன். முதல் நூற்பா என்ன உண்மை? பதி உண்மை. 2வது நூற்பா பாச உண்மை. 3வது நூற்பா பசு உண்மை. 4வது பசுவோட இயல்பு, அது என்னது? ஐந்தவத்தை படுதல். 5வது நூற்பா பாசத்தோட இயல்பு. பாசம்னா இங்க மாய கண்மம். மாய கண்மம் எதால இயக்கப்படுது? திரோதானத்தால. திரோதானம் என்ன செய்யுது? நமக்கு உபகாரத்தை செய்யுது. என்ன உபகாரம்? முதல் உபகாரம்னு அதுக்கு பேர். நமக்கு உள்நின்று உணர்த்துவதாகி அந்த முதல் உபகாரத்தை செய்யுது. 6வது நூற்பால பெருமானோட இயல்பை சொல்லணும். பெருமான் எப்படிப்பட்டவன்? சத்தா அசத்தா அப்படின்னு கேட்கிறாரு. அசத்துனா அவன் என்ன ஆயிடுவான்? அவன் வந்து நம்ம உணர்வுக்கு எட்டுனா அவன் அசத்தாயிருவான். அப்படி உணர்வுக்கு எட்ட மாட்டான்னு சொன்னா, ஒரு வகையில எட்ட மாட்டான்னா அப்படின்னா அது இல்பொருள் ஆயிடுவான். அந்த 2 தன்மை அவன்கிட்ட இல்லை. அவன் சத்து பொருள். அப்படி சத்து பொருள்னா சத்து பொருளை எப்படி பார்க்கணும்? சத்தை வச்சுதான் பார்க்கணும். அவனுடைய அறிவே, தன்னறிவையே கண்ணாக கொண்டு காணும். தன்னறிவுங்கிறது அவனோட அறிவு. அவனுடைய அறிவையே கண்ணாக கொண்டு பார்த்தா அவன் புலப்படுவான் அப்படிங்கிறான். அப்படி பார்க்க வேண்டியவன் யாரு அப்படிங்கிறத 7ஆம் நூற்பால சொல்றார். சரியா? 8வது நூற்பால குரு உபதேசம் நடக்குது. அப்ப அந்த ஆன்மாவுக்கு என்ன உண்மையை உணர்த்தக்கூடிய மெய்ஞானத்தை குரு வந்து அங்க உபதேசிக்கிறார். அதிதீவிர நிலையில இருக்க ஆன்மா அந்த நிமிஷத்திலே முக்தியை பெற்றுடும். சரியா? அந்த நொடியிலே திருவாவடுதுறை ஆதீனத்திலாம் நமச்சிவாய மூர்த்திகள் தனக்கு அப்புறம் பட்டத்துல வர வேண்டிய மறைஞான தேசிகருக்கு உபதேசம் பண்றார். பண்ணுன அடுத்த நொடியே அவர் நிட்டை கூடிட்டார். நமச்சிவாய மூர்த்தி என்ன செய்யறாரு? நமக்கு அப்புறம் ஒரு 25 வருஷம் இருந்து வர்றவங்களுக்கு எல்லாம் இந்த சமய விசேட தீட்சையை பண்ணி வைத்து பரிபாலனம் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சு தீட்சை பண்ணி வச்சா, அவர் தீட்சை பண்ணி வச்ச அடுத்த நொடி நிட்டை கூடிட்டார். பேரின்ம நிலைக்கு போயிட்டாரு. நமச்சிவாயமூர்த்தி பார்க்கறது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு இன்னொருத்தர் 3வது ஒரு ஆச்சாரியரை கூட்டு வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணார். அப்போ முதல் ஆச்சாரியர் யாரு? நமச்சிவாயமூர்த்தி. 2வது ஆச்சாரியார் ஒரு நொடி கூட அந்த பட்டத்துல இருக்கல. ஆனா அவர் அந்த வரிசை முறையில வர அடுத்த நொடியே நிஷ்டை கூடிட்டார். 3வது ஆச்சாரியார் தான் திருப்பி வர்றாங்க. அப்படியே நடக்கும். அப்படி 8வது நூற்பால குரு உபதேசம் நடந்த உடனேயே நிட்டை கூடுறவங்க இருப்பாங்க. அதிதீவிர பக்குவம் உடையவர். அப்படி இல்லாத நம்மை போன்றவங்க என்ன செய்வாங்க? குரு உபதேசத்தை முதல்ல கேட்பாங்க. அப்புறம் அதுல ஐயங்கள் வரும், அதை சிந்திப்பாங்க. சிந்திச்சதுக்கு அப்புறம் தெளிவாங்க. தெளிஞ்சதுக்கு அப்புறம் நிட்டை கூடுவாங்க. அப்ப கேட்டல் வந்து 9ஆம் நூற்பா, சிந்தித்தல் வந்து 10ஆம் நூற்பா, தெளிதல் வந்து 11ஆம் நூற்பா, நிட்டை கூடுதல் 12ஆம் நூற்பா. அப்படி வச்சிருக்காரு. அதிதீவிர பக்குவம் உடையவர்கள் சொன்ன உடனே இது பண்ண உடனே முக்தி. அப்படிங்களுக்கு என்ன நூற்பா? வாங்க வாங்க, 8ஆம் நூற்பாவோட முடிஞ்சுது. 8ஆம் நூற்பாலையும் முக்தி பெறாதவனுக்கு தான் 9, 10, 11, 12 அந்த கணக்கு தான் நிறைய இருக்கு. எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அதனால நமக்கு 8ஆம் நூற்பாக்கு அப்புறம் 9ஆம் நூற்பால என்னது? கேட்டல் ஞானம். 10ல அந்த கேட்ட விஷயத்தை சிந்திக்கிறது. சிந்திச்சதை தெளிதல் 11. தெளிஞ்சதுக்கு அப்புறம் நிட்டை கூட. இப்படி படிமுறையிலையும் ஞானம் நடக்கும். கேட்ட உடனே ஞானம் பெறது நல்ல பக்குவ நிலை. அப்புறம் படிப்படியா நடக்கிறது படிநிலை. அந்த மிச்சத்தை அங்க சொல்றார். அந்த 12ஆம் நூற்பால அணைந்தோர் தன்மையும் சொல்லி அந்த இதை நிறைவு செய்கிறார். அப்படி 2 அதிகாரம் 4 இயலின் வழியாக 3 பொருளோட இருப்பு, இயல்பு, அந்த இயல்பை சொல்லி முடிச்ச உடனே யாரு அனுபவிக்கணும், அனுபவத்துக்கு யாரு பகை, யாரு உறவெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அனுபவிக்க வேண்டிய நான் ஆன்மா, நான் என்னோட பகையை விட்டுட்டு உறவை அனுபவிக்கணும் என்ன செய்யணும்னு கேட்குது. அதுக்கான பதிலா சாதனத்தை சொல்றாரு. அந்த சாதனத்தின் பயனாக வரக்கூடிய பலனை கடைசி 3 நூற்பால சொல்லி ரொம்ப லாஜிக்கா இந்த நூலை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு மெய்கண்டார். நீங்க வந்து தர்க்க பூர்வமா எந்த இடத்துலயும் நீங்க நீங்க நான் வந்து நம்ம விரிவா சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஒரு நூற்பாக்களே அந்த நூற்பாக்களோட கருத்தை நான் என்ன சொல்றேன், கணுக்கணுக்களா பிரிச்சுக்கிறார். அந்த ஒரு கணுக்களையும் மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு. அந்த எடுத்துக்காட்டுல பாத்தீங்கன்னா நுட்பமா பிறர் மதங்களெல்லாம் அங்கங்க, இப்ப நீங்க இதை எடுத்துக்கிட்டாலே அந்த 5ஆம் நூற்பா எடுத்துக்கிட்டாங்களே அத்தனை பேரை மறுக்கிறார். அவ்வளவு மறுத்து ஒரு சின்ன சின்ன சமய கருத்துக்களையும் அந்தந்த அவரோட காலத்துல இருந்த பழக்கத்துல இருந்த நியாயம், வைசேடியும் அதெல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரையும் மறுத்து அவங்களெல்லாம் சைவ சித்தாந்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போறார். ஒரு எழுத்து கூட அவர் கூட சொல்லல. உலகத்திலே மிகச் சுருங்கிய அளவுல இருக்கக்கூடிய மிக விரிந்த கருத்தை அடக்கிய நூல் வந்து இந்த நூல். இதுக்குதான் சிவஞான முனிவர் எவ்வளவு எழுதியிருக்காரு, பெரிய மாபாடியம் அப்படின்னு ஒரு பெரிய பேருரையை எழுதியிருக்காரு. தமிழ்ல இருக்கக்கூடிய மகாபாடியத்துல பெரிய பாடியம் அதுதான். மாபாடியம் எழுதுறாரு, சிற்றுரை எழுதுறாரு. அப்படி 2 பெரிய நூல்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருந்தது. அப்ப மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதத்தை அடியொற்றி தான்
பிற சாத்திர நூல்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்குங்கிறதையும் பார்க்குறோம். இதுக்கு வழிநூலாக வந்தது என்னது? மெய்கண்டாருடைய முதல் மாணவராகிய அருள்நந்தி சிவம் எழுதிய சித்தியார். இதுக்கு சார்பு நூலாக வந்தது இந்த தில்லை நகர் உமாபதி சிவம் எழுதிய சிவப்பிரகாஷ். இந்த மாதிரி 14 நூல்களில் அந்த முதல் 2 நூல் மெய்கண்டாறு காலத்தால் முற்பட்ட 2 நூல்கள் போக மிச்சம் இருக்க 12 நூலில் இந்த சிவஞான போதம் போனால் மிச்ச 11 நூலும் என்னதான் இந்த மெய்கண்டார் சொன்ன கருத்தை கூட்டியும் குறைச்சும் தொகுத்தும் விரித்தும் சொன்ன நூல்கள் தான். அதனால சாத்திர நூல்கள் 14ல் ஹிருதயம் மாதிரி இருக்கிறது என்னது? இந்த சிவஞான போதம். சிவஞான போதம் தொடர்ந்து 6ஆம் நூற்பாலேருந்து 12ஆம் நூற்பா வரைக்கும் நடத்துவதற்கு எங்களுடைய தமிழ்துறை சார்ந்த முனைவர் முத்தமிழ் அவங்க வந்திருக்காங்க. அவங்க இன்னையிலேருந்து அவங்க தான், இன்னைக்கும் நாளைக்கும் அவங்க தான். இன்னைக்கு நான் விடை பெற்றுக்கிறேன். நம்ம பார்வதி பதையே, தென்னாடுடைய சிவனே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கைலாய பரம்பரையில் சிவஞான போதநதி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பாணுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குருநமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி தளிகமாதோ. ஆறிருதடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய்தணிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேளேறிய மஞ்சி வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். சிதம்பரம் எல்லாரையும் பிரிஞ்சு போகிறேன் உன் கனத்த மனசோட. ரைட்டு, ஆமாம், சந்திப்போம் அடுத்த வருஷம். ஆமாம், ரைட்டு.